ஓ பிரகாஷ்னா, இதுதானா இதுதானா எல்லாரும் வைப்பா இருக்கீங்களா? எதிர்பார்த்த நாளும் இதுதானா? சிவராமன் ப்ரோ, அவ்வளோதான். உங்க பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் ப்ரோ கேக்குது உங்க மைக்ல. புரியல. உங்க மைக்ல பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கொஞ்சம் அதிகமா கேட்டுச்சு, அதெல்லாம் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. பேசுறப்ப மைக் ஆன் பண்ணிக்கங்க. சரி பரணி, இன்னைக்கு அப்டேட் ஆரம்பிச்சிருங்க, அப்புறம் நான் லைனா போவோம். ஓ ஆமால, ஓகே. இன்னைக்கு அப்டேட்ஸ் நான் சொல்லிடுறேன். விடாமுயற்சி படத்துல இருந்து சவாதிகா அப்படிங்கிற பாடல் லிரிக் வீடியோ, அதுக்கப்புறம் ஆடியோ ரெண்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காலையில ஆடியோ வந்துருச்சு, ஈவினிங் வந்து லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும்தான் நான் இன்னைக்கு பார்த்த அப்டேட். வேற ஏதாவது அப்டேட் வந்திருக்கா? சீரியஸா கேக்குறது, எனக்கு தெரியல வேற எந்த அப்டேட்டுமே. அவரு மன்மோகன் சிங் இறந்துட்டதால இதை ஒரு நாள் தள்ளி வச்சிருக்காங்க டீசர், சல்மான் கான் டீசர். ஓ ஓகே, நானும் தான் இன்னைக்கு போய் பார்த்தேன். இன்னைக்கு டீசர் வருதுன்னு சொன்னாங்களே, வரலையேன்னு பார்த்தேன். இன்னும் ஒரு 15 ஹவர்ஸ்ல அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. வேற எந்த அப்டேட்ஸும் எனக்கு தெரிஞ்சு வரல. இது ஒரே ஒரு அப்டேட் மட்டும் தான் இன்னைக்கு வந்துச்சு. சின்ன சின்ன பட்ஜெட்ல படங்கள்ல, சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்ல நிறைய அப்டேட் வந்துருந்துச்சு. குழந்தைகள் முன்னேற்ற கழகம்னு ஒரு படம், அதுல வந்து செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சகுனி டேரக்டர் இறந்து போனாங்க சமீபத்துல, அவருடைய இயக்கத்துல வெளிவர 2வது படம். அந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் வந்துருச்சு அப்டேட். ஓகே, ஆல் வி இமேஜின் அஸ் லைட் த மோஸ்ட் அவேட்டட் ஜனவரி 3 முதல் ஜனவரி 3 முதல் வந்து இந்த ஹாட் ஸ்டார்ல வருது. நிறைய பேர் கேட்டீங்க ஹெச்டி எப்பப்பா வருது, ஹெச்டி எப்பப்பா வருது அப்படின்னு சொல்லி. இந்த ஜனவரி 3 வந்து ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதே மாதிரி நான் இது ஸ்குவிட் கேம் 2 நேற்று பேசணும், அது பார்த்துட்டேன். எனக்கு வந்து நானும் பார்த்துட்டேன். எனக்கு பர்சனலாக வந்து அதோட ரிவ்யூவாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சீசன் அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு 3rd எபிசோடு பிடிச்சிது, 4th எபிசோடுமே நல்லாவே போச்சு. பட் ஆனால் வந்து மொத்தமாக பார்க்குறப்போ எனக்கு வந்து ஓவரால் ரொம்ப ஒரு ஓகேஷான சீரீஸாக தான் தோணுச்சு. எண்டிங் ஸ்லைட்லி ஒரு டிசப்பாயின்மெண்ட் நோட்டில் தான் முடிஞ்சிருச்சு. இது இப்படி ஒரு எண்டிங் எதுக்குடா, என்ன சொல்ல, ஒரு நிறைய இடத்துல ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலும் கொடுத்துச்சு. கேம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, பட் இருந்தாலும் அதை தாண்டி வர விஷயங்கள், சில சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமான என்ன சொல்ல, 100 ரூபாய்க்கு நடிகை சொன்னா, சாரி 5 ரூபாய்க்கு நடிகை சொன்னா 100 ரூபாய்க்கு நடிச்சது, அந்த ஒரு ஃபீல் 2-3 இடத்துல ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு ஃபாஸ்ட் பேஸ்டாக இல்லைன்னும் ஃபீல் ஆச்சு. சில கேரக்டர்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் இருந்துச்சு. அதுதான் மெயினாக இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப ஓகேஷான ஒரு சீரீஸ், இதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே மாவீரன், நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி சேம் ஃபீல் தான். பட் இதை இவரு சொன்னது அத்தனையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதை விட இதை பெட்டரா பண்ண முடியாது. ரொம்ப இது கரெக்டான மீட்டர்ல இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இவர் ஸ்குவிட் கேம் டைட்டில் வச்சுட்டாங்க, ஆனா இவர் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு போன சீசன்ல களத்துல இருந்தாரு. நான் கேம் எதிர்பார்த்து வந்தேன்னு ஒரு ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு 3 எபிசோடு. என்னப்பா இவன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு வந்துட்டு கேமே விளையாண்டுருக்கான்னு கேள்வி கேட்பாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அப்படியே துப்பறிவாளன் மாதிரி ஒரு 3 எபிசோடு கரெக்டான லெவல்ல இருந்த மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஆனால் ஆஹா ஒன்றும் இல்லை, ரொம்ப மொக்கன்னு இல்லை, எனக்கு ஓகேவா இருந்துச்சு. நான் இப்பதான் 4வது எபிசோட் வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து 3வது எபிசோட் 4வது எபிசோட்ல பரபரன்னு போகும், நீங்க அப்படி எதுவும் போகல, பரவாயில்ல போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா மோர் டிராமா, அந்த மோர் டிராமா அவ்வளவுதான். அந்த டிராமாக்கு ஃபீல் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பரபரப்பு இல்லைனாலும் நம்ம இந்த சீசன்ல வந்து எதிர்பார்த்தங்கிறது கேம் கிடையாது. அவன் வந்து எப்படி அதை கண்டுபிடிச்சு எப்படி அவன் அடிக்க போறான் அப்படிங்கிறது மட்டும் தான் எதிர்பார்த்தேன். நான் கேம்லாம் எதிர்பார்க்கல, நான் வந்து எதிர்பார்த்தது இதுதான். அதுக்கு இது வந்து சர்டிஃபை பண்ணது. மற்றபடி இன்னும் ஃபுல் எபிசோடையும் பார்த்து சொல்றேன், ஃபுல் சீசனையும் பார்த்து முடிச்சுட்டு சொல்றேன். மெயினா இன்னைக்கு வந்து விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரே ஒரு எபிசோடுக்கு மட்டுமே வந்திருந்தாலும் அந்த கேம்லர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு எபிசோடு வந்திருந்தாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வரான்ல ஃபர்ஸ்ட் சீசன்ல, அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வர்றது தானே. அவன் பயங்கரமா கொடுத்துருந்தாங்க. இந்த இந்த ஒரே ஒரு எபிசோடு வந்தாலும் வேற லெவல் கொண்டு போயிட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. சுகம் ப்ரோ நீங்களும் சொல்லிருங்க, அதுக்கப்புறம் விடாமுயற்சி பத்தி பேசுவோம். அதான் ப்ரோ, நான் நேற்று சொன்ன மாதிரி தான். நான் எபிசோட் எல்லாம் உள்ள போயிட்டு செக் பண்ணல எத்தனை எபிசோடு இருக்குன்னு. நான் பாட்டுக்கு ரேண்டமா ஒரு எபிசோடா பார்த்துட்டு இருந்தேன். 7th அப்புறம் செக் பண்றேன், பார்த்தா க்ளோஸ் ஆயிட்டு வேற ஒரு சீரிஸ் ஓப்பன் ஆகுது. எங்கடா 8th 9th காணோம் அப்படின்றதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு எப்படின்னா ஓகேவான ஒரு டீசெண்டான ஒரு சீரீஸா இருந்தது. பட் கிளைமேக்ஸ் வந்து என்னன்னா சுத்தமா எனக்கு செட்டே ஆகல. என்னடா அப்படியே முடிச்சிட்டானுங்க, பிளாங்கா முடிச்சிட்டானுங்க. இப்ப இன்னும் இந்த ஒரு அடுத்து என்ன நடக்குன்றதுதான் நான் இன்னொரு 1 வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு எக்ஸைட்மெண்ட்ல ஆகல, காண்டுதான். சீசன் 2க்கு இது பார்ட் 1 அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பார்ட் 2க்காக வெயிட்டிங். சீசன் 3க்காக ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு feel அதான் ஆச்சு. சீசன் 3ன்னு சொல்ல முடியாது, சீசன் 2ஓட பார்ட் 2க்கு வெயிட்டிங் அப்படி வேணா சொல்லலாம். சரி, விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் Yes. சிங்கிள் அத பத்தி பேசுங்க. சவாதிக்கா ஆனா பிரகாசனா நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சிவராமன் பேச வந்தேன்னு சொல்லிடுவோம், அவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. இப்போ வந்து பிரகாஷ் நான் அன்னைக்கே கேட்டேன். ப்ரோ என்னால மியூட் பண்ண முடியல, கொஞ்சம் மியூட் பண்றீங்களா என்ன? If you don't mind. என்னால மியூட் பண்ண முடியல, கொஞ்சம் மியூட் பண்றீங்களா என்னோடத? ப்ரோ என்னால மியூட் பண்ண முடியல. நான் மியூட் பண்ணிட்டேன், திரும்ப mute திரும்ப பண்ணிட்டு மியூட் மத்தவங்க பண்ணிட்டேன். ஆனா அப்படிதான் உங்களுக்கு வருது. மியூட் பண்ணதுக்கு நீங்க ஆனா பேசுற மாதிரி எனக்கு கேக்குது. mute ஆகல. அதுதான் தெரியல. வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்துருங்க, அதான் பெட்டர் ஆப்ஷன். ஓகே. பிரகாசனா சொல்லுங்க பிரதர். பாட்டு கேட்டீங்களாண்ணா? பாட்டு கேட்டேன், சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. வந்துட்டீங்க, அதனால சொல்லிருங்க. மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, மண்டையிலே ஓடிக்கிட்டே இருக்குண்ணா பாட்டு. அந்த அளவுக்கு சம வைப்பா இருக்கண்ணா. நான் ஒரு 20 ட்ரிப்பு கேட்டேண்ணே. ஓகே, சந்தோஷம். அனிருத்து அதுக்காக தான் போட்டிருக்காரு. என்னன்னா நான் வந்து இந்த படத்துல வந்து நான் பாட்டே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பாட்டு, அதாவது இந்த மாதிரி பாட்டு எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தது என்னன்னா ஏதாவது கண்டென்ட் ஒரு சாங் விடுவாங்க. இந்த ஆனா இப்படி ஒரு படத்துக்கு ஒரு பொங்கல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு வைப் சாங் தேவை. வைப் சாங் இல்லைன்னா அந்த படமே வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு மூடு கொடுக்காது. அதுக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஒரு சாங் அனிருத் கொடுத்துருக்காரு. அந்த வகையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஜித் கிறிஸ்டா போட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சாங் எதிர்பார்த்தேன். அதான் பெப்பி சாங்னு தெரியும், அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் நான். இருந்தாலும் வந்து நான் எதிர்பார்த்து ஒரு பெப்பி சாங் சும்மா இவங்க சொல்றாங்க போல இருக்கு, ஜஸ்ட் ஒரு லவ் சாங்கா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா ஃபுல்லா அப்படிதானே விட்டாங்க. நான் லவ் சாங்லாம் விட்டாங்க, அந்த காதலாட சாங்லாம் ஒரு விவேகத்துல அது மாதிரி விட்டு ஆடியன்ஸ் அந்த ஒரு 10 பேருக்கு மட்டும் பிடிச்சிருந்துச்சு, ஒரு 90 பேருக்கு பிடிக்காம போயிடும். அது உன்னோட வாழ்வது ஆனந்தமே அப்படின்னு பாருகிட்ட போட்டு ஏதாவது கெடுத்து விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். அப்பெல்லாம் எதுவும் இல்லாம இன்னைக்கு என்ன தேவையோ, அதாவது இப்ப வந்து நீங்க இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷம் கழிச்சு இல்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு பேர் சொல்ற மாதிரி பாட்டுலாம் கொடுக்க வேணாம். இன்னைக்கு தேவை வந்து இன்ஸ்டா ரீல். அந்த இன்ஸ்டா ரீல் 2K கிட்ஸ்ல ஒரு வைப் பண்ற மாதிரி, இல்ல எல்லாரும் பாட்டு கேட்கற எல்லாரும் அந்த ஒரு 10 நாளைக்கு குதூகலமா குதிக்கிற மாதிரி இருந்தா போதும். அதுதான் இன்னைக்கு தேவைங்கிறது. அதை கரெக்டா பண்ணி கொடுத்துரு. இந்த படத்துக்கு தேவைங்கிறது அதுதான். ஏன்னா இந்த விடாமுயற்சிக்கு வந்து மினிமம் அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அனிருத்தோட சாங்ஸ் மட்டும்தான். மற்றபடி வேற எதுவுமே தனியா எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் மெட்டீரியல் கிடையாது. ஒரே ஒரு ஹீரோ தவிர, அதாவது ஹீரோவை தவிர்த்து அடுத்த ப்ரொமோஷன் மெட்டீரியல்னா அது கண்டிப்பா வந்து அனிருத் மட்டும்தான். அதை வந்து இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அனிருத். ஏன்னா அவருக்கு வந்து என்ன தேவை, அவர்கிட்ட என்ன கேட்பாங்க, கேட்சியா இன்ஸ்டால ரீல் பண்ற மாதிரியோ இல்ல ட்ரெண்டிங் ஆகிற மாதிரியோ இல்ல கேட்கறப்ப என்ஜாய் பண்ணி ட்ரெண்ட் வைப் ஆகிற மாதிரியோ பாட்டு கேட்டிருப்பாங்க. அது கரெக்டா கொடுத்துருக்காரு. அந்த வகையில ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படத்துல நான் பாட்டே எதிர்பார்க்காத இடத்துல இப்படி ஒரு வைப் பாட்டுங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆடியோ விட்டுட்டு அதுக்கப்புறம் லிரிக் வீடியோ விட்டது எனக்கு வந்து பெட்டரா தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆடியோ விட்டு மட்டும் கேட்டப்ப நல்லா இருக்கு, லிரிக்ஸ் மட்டும் புரியலைங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்டரா லிரிக் வீடியோ பார்த்ததுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல கேட்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப ஒரு ஒரு திருப்தியா இருக்கு. போதும். இந்த ஒரு கடைசி ஒரு 10 நாளைக்கு, அந்த கடைசி 10 நாள் 13 நாள் இருக்கணுமா, அந்த 13 நாள்ல இப்போ 10ஆம் தேதி படம்னு வச்சுங்களேன், 13 நாளுக்கு கடைசி 13 நாள்ல ஒரு 5 நாளைக்கு இந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் இது ஏத்துக்கும், இந்த பாட்டு ஏத்துக்கும். அதுக்கப்புறம் ட்ரெய்லர், இந்த 2வே போதும். டேரக்டா படத்தை பார்த்துட்டு போயிடலாம். வேற எந்த ஒரு ஸ்பாய்லரும் இல்லாம டேரக்டா படம் பார்த்துட்டு போயிடலாம். பெட்டரா இருந்துச்சு. பாட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மத்தவங்க சொல்லுங்க, அப்படியே கேட்போம். பரணி அனிருத் ரசிகர், நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்படியே லைனா போவோம். அண்ணா அப்புறம் டவுட்ல இதுல டேட் மென்ஷன் பண்ணுவான்னு சொன்னீங்க, பண்ணவே இல்லையாண்ணே? அது சென்சார் இன்னைக்கு போகல. படம் சென்சாருக்கு இன்னைக்கு போயிருக்கணும், போகல. படம் சென்சார் அப்ளை மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பார்க்கல, டேட் மாத்தி கொடுத்துருக்காங்க. அது என்ன டேட்னு தெரியல. நாளைக்கு பாக்குறாங்களா இல்ல திரும்ப திங்கட்கிழமை பாக்குறாங்கன்னு தெரியல. திரும்ப அடுத்து திங்கட்கிழமை போனாங்கன்னா அடுத்த திங்கட்கிழமைக்கு மேலதான் டேட் வரும். அது ட்ரெய்லர்ல 10/1/2025 முதல் அப்படிங்கிறது ட்ரெய்லர்ல வரும். அவ்வளவுதான். ஓகே. ஆனா பொங்கல் ரிலீஸ் தான், 10ஆம் தேதி தான் ரிலீஸ். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வணங்கான் வரலையா ப்ரோ? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வணங்கான பத்தி. அது கடைசி அவங்களா கடைசி நேரத்துல வந்தா பார்க்கலாம். இப்போதைக்கு 2 படம், கேம் சேஞ்சர், விடாமுயற்சி, இந்த 2 படம் மட்டும் தான் வருது. விடாமுயற்சி
அதான் கடைசி நேரத்துல வந்துச்சு. அது மாதிரி கடைசி நேரத்துல பாத்துக்கலாம். இப்ப வந்ததும் தெரியாத அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு படம் ரிலீஸ் நேற்று தான் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. கடைசி நேரத்துல எப்போ பேருக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஊருக்கு ஒவ்வொரு ஷோ 2 ஷோ அப்படி கொடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இந்த கூட்டத்தோட கூட்டமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது கடைசி நேரத்துல அது மாதிரி வணங்கானுக்கு நல்லபடியா ரிலீஸ் பண்ணாங்கன்னா பாப்போம். இல்ல முஃபாசா நல்லா ஓடுது ப்ரோ. விடுதலை 2 அப்படியே படுத்துருக்குங்க. அது ஓகே. அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச படம் அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு கொண்டாடுற மாதிரி படம். இப்போ ஏ சர்டிஃபிகேட் படம் தானே எப்படி பார்த்தாலும் விடுதலை 2ங்கிறது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். அதை வந்து ஆக்ஷன் படம். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று பார்த்துட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துட்டு அது பிரகாரம் இப்போ வந்து ஃபேமிலி உள்ள வருவாங்க கிட்ட டவுட் தான். அந்த படத்தை பார்த்தோம். அந்த படம் பார்க்கலன்னா கூட சூரிய எப்படி நடிச்சிட்டு யாரும் பார்க்கறதுக்காச்சும் வருவாங்க. பட் அந்த படம் பார்த்துருவாங்க கண்டிப்பா. இந்த படம் ஃபேமிலியோட வர்றது டவுட் தான். நம்ம சினிமா லவர்ஸ், வெற்றிமாறன் ரசிகர்கள், விஜய் சேதுபதி ரசிகர்கள் போய் பார்த்தா தான் உண்டு. அது பார்த்தாச்சு. அந்த அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ அடிஷனல் வரதெல்லாம் போனஸ் மட்டும் தான். பட் ஆனாலும் லயன் கிங் அந்த 2019 அளவுக்கு இது ஓடல இல்ல ப்ரோ. இது நல்லா போகுது. ஆனா அதோட பிரச்சனை வேற. டே கம்பேரிசன் தான். இப்ப அப்ப வந்த படத்தோட கம்பேர் பண்ணா இது ரொம்ப ரொம்ப சுமாரா போகுதுன்னு அர்த்தம் முஃபாசா. ஆனா இப்ப வந்து விடுதலை 2வோட கம்பேர் பண்ணா அது விடுதலை 2 முந்திக்கிட்டு போகுது. படம் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. இப்ப அதை கம்பேர் அப்படி பாக்குறப்ப இல்ல இன்னொன்னு என்னன்னா ஆஃப் லீவ் வேற பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிட்ஸா தான் இருந்தாங்க. என்னன்னா பெரிய மிஸ்டேக் பண்ணி தமிழ் சினிமா ஒரு கமர்ஷியல் படத்தை இந்த 20ஆம் தேதி இறக்கி விடாம பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் 25ஆம் தேதியாச்சும் அந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒரு கலர்ஃபுல் கமர்ஷியல் படம் இறக்கி விட்டுருந்துருக்கலாம். அது ஒரு பெரிய நடிகர் படமோ ஒரு Tier 2 ஆக்டர் படமோ ஏதாவது ஒரு படம். இப்பயே நானே சொல்றேன், வணங்கானுக்கே பெட்டர் டேட்டுங்கிறது இந்த டேட் 25ஆம் தேதி. ஒரு கமர்ஷியல் படம்ல இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த பொங்கல்ல கிளாஸ்ல வந்து மாட்டிக்கிட்டு 100 ஸ்கிரீன் 150 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றதுக்கு மேல இப்ப ரிலீஸ் பண்ணி ஒரு 250 300 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த 10 நாள் லீவ்ல ஒரு பெரிய லெவல் கலெக்ஷன் பார்த்துருக்கும். அதுவுமே மிஸ் பண்றாங்க. இது மாதிரி என்னன்னா தெரிஞ்ச நடிகர்கள் படம் ஒரு முக்கியமான இப்ப அழகு படம் நல்லா இருக்குங்கிறாங்க. ஆனா ஹீரோ யாருன்னு தெரியாது. நாயர் நிறைய பேருக்கு பிடிக்காது. இப்ப இப்படி ஒரு கட்டம் இந்த அலங்கு படம். அடுத்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்க படம் ஒரு டீசென்ட் குட் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி படம் அப்படிங்கிறாங்க. அந்த படம் சமுத்திரகனி மட்டும்தான் இருக்குது. சமுத்திரகனி படம் அட்வைஸ் பண்ணிடுவாரு. ஓடிடில வந்து அப்புறம் பார்த்தா சரி நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ் கன்னட படம் சூப்பரா இருக்குன்னு ரிப்போர்ட். பட் கன்னட படம் அவ்வளவுதான். அது எப்படியும் வார்த்தை பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா எந்த படமே வந்து இந்த டேட்டா வந்து லாக் பண்ணல. சும்மா சின்ன சின்ன படங்கள் மட்டும் லாக் பண்ணி ஒரு சொதப்பிடுச்சு. ஒரு 10 நாள் லீவுங்கிற சொதப்பிடுச்சு. நானுமே ஃபர்ஸ்ட் அந்த சவாதிகான்ற வார்த்தையை கேட்டப்போ நான் வந்து இந்த தோரிகா அந்த மாதிரி மெலடி தான் எதிர்பார்த்தேன். ஆனா இவர் சிங்கர் பேர் என்ன ஆண்டனி அவர் பேர் கேட்டோன்னே அப்ப அந்த மாதிரி வராதுன்னு. சரி, பாட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கேக்குதா? லிரிக் வீடியோ கேட்கல. மதியம் வந்து ஆடியோ ஃபார்மேட்ல தான் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை கேட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரிதான் அனிருத் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை பண்ணிட்டாரு. அந்த இருங்குபாயின்ற ட்ரெண்டிங் வேர்ட்லாம் பிடிச்சி அது கரெக்டா ஒரு வைபா போயிட்டு இருக்கு மதியத்துல இருந்து. ஆமா, ரிப்பீட்ல கேட்டாச்சு. டிவிலையும் சேர்வில போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுலயும் கேட்டுட்டு இப்பதான் பாத்துட்டு வரேன். நல்லா இருக்கு. அனிருத் ரசிகரான பரணி என்ன சொல்றாருன்னு கேட்போம். பரணி நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ வடிவில் வந்தப்போ நான் கேட்கல. ஏன்னா லிரிக் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். அதே மாதிரி லிரிக் வீடியோ வந்தோடனே கேட்டேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு மாவீரன் சொன்ன மாதிரி தான் அந்த இருங்க பாய் டச்சு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் பட் வேற எதாவது வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் இதுல வந்தது கொஞ்சம் நல்லா ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பாட்டாக பிடிச்சிருந்துச்சு. அனிருத் நெவர் டிசப்பாயிண்ட்ஸ். அவ்வளோதான். வைப் another வைப் சாங். 2024 முடிந்தது ஒரு வைப் சாங்கோட. அவ்வளோதான். நல்லா இருக்கு. அதாவது ஸ்பெஷல் என்னன்னா 27ஆம் தேதி அன்னைக்கு இன்னொரு 3 நாள்ல வந்து 4 நாள்ல வந்து நியூ இயர் பிறகுதா. நியூ இயருக்கு நைட்டுக்கு வந்து இந்த டிஜே போடுவாங்கல்ல, அதுக்கு இந்த அதுக்கேற்ற மாதிரி ஒரு முரட்டு வைப் சாங். நைட்டு செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கும். நான் இப்ப அதான் ப்ரோ சொல்லலாம்னு வந்தேன். லிரிக்ஸ் ஆனா நிறைய இடத்துல புரியல ப்ரோ. நமக்கு புரியல. எனக்கு அது கப்புக்கா மப்புக்கா நாங்களே அது மட்டும் தான் எனக்கு வந்து செட் ஆகல. அதுக்கு மேல அறிவு வந்து வேற யாராச்சும் வேற ஏதாவது லிரிக்ஸ் எழுதிருக்கலாம். மத்தபடி ட்ரெண்டிங் அவ்வளவுதான். இதான் ட்ரெண்டிங் இன்னைக்கு அதுதான். மத்தபடி எனக்கு மத்த எல்லா லிரிக்ஸ் அதை விட என்னன்னா ஜஸ்ட் ஆடியோ கேட்ட விட லிரிக் வீடியோ பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் லிரிக்ஸ் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிச்சு. நல்லா இருக்கு. லிரிக் வீடியோ டிசைன் நல்லா பண்ணிருந்தாங்க. இது பண்ணாங்க என்னது அம்பானி விஎஃப்எக்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஆமா, அந்த சின்ன கோட்ல எல்லாம் ஏகேன்னு வர்றதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஸ்டார்டிங் நல்லா பண்ணிருக்காரு. சுகுமார் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. வந்துட்டாரா? எங்க பரணி
பிரகாஷ் இந்த ஒரு பிரகாஷ் ஒரே அந்த டவுட், ரெவல்யூஷன் இது முதல்ல எவரா செட்டா இல்ல இல்ல நம்ம தாய்லாண்டா ப்ரோ இது? புரியல. இல்ல இல்ல தாய்லாந்துல எடுத்தது இது அனிருத் முதல் தனியா புதுசாங்கா இல்ல எடுத்திருக்காங்கல்ல. செட்டா இது அந்த கிளப் மாதிரி இருக்கு? இல்லங்க, அது கிடையாது. இது வந்து எடுத்தது தாய்லாந்துல அங்க எடுத்ததுதான். அனிருத் மட்டும் தான் இங்க செட்டு போட்டு இங்க எடுத்தது. அனிருத்துக்கு அவர் தனியா எப்பவுமே பண்ணுவாரு. ஒரு படங்களுக்கு அவர் வந்து விருப்பப்படும்போது அவர் பண்ணிக்குவாரு. இதுல அது மாதிரி பண்ணியிருக்காரு. மங்காத்தா செயின் எல்லாம் போட்டு ஒரு ஆளப்பறையா காஸ்டியூம் போட்டுட்டு அவரு ஆண்டனி ராசன் எல்லாம் வந்து பண்ணிருக்காரு. இல்ல அவரும் எனக்கு செம்மையா அவங்க இருந்தாரு அங்கேயும் இதுல. ஆமா, அணி பயங்கரமா லுக் நல்லா இருந்துச்சு. ஏகே கோட் சூட் போட்டு ரொம்ப வச்சு டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏதோ எனக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சு. ரிப்பீட்ல கேட்கறது, அதாவது இந்த படத்துக்கு இந்த ஒரு தான் சாங் நமக்கு அப்படிங்கிறப்ப அது அது ஓகே. நம்ம தேட்டர் பொங்கலுக்கு ஒரு வைப் சாங் ஓகே, ஜாலியா அதான் ரசிகர்களுக்கு ஏத்த கலர்ஃபுல்லா ஒரு பாட்டு. ஒரு மாதிரி கிராண்டியரா இருந்தது, நல்லா இருந்தது. ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா இருந்துச்சு. சரி, மத்தவங்க சொல்லுங்க கேட்போம். பிரகாஷ் அந்த அனிருத்தோட ஷூட்டிங் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது நேத்து தான் முடிஞ்சா என்ன? எடிட்டிங் எல்லாம் பண்ணி வீடியோ ஆடியோ லிரிக்ஸ் வீடியோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் தெரியல, டெக்னிக்கல் ப்ராப்ளம் தெரியல, நமக்கு தெரியல. ஒருவேளை இதுவே பிளானிங்கா கூட இருக்கலாம். எப்படியோ விட்டாங்க. நமக்கு என்னன்னா 2 அப்டேட் வந்த மாதிரி கிடைச்சல. காலையில ஒரு ஆடியோ, அதுக்கப்புறம் சாயங்காலம் லிரிக் வீடியோ. ரசிகர்கள் அப்டேட் கேட்க முடியாம ஏதோ ஒன்று விட்டுட்டே இருந்தா சந்தோஷம். அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதே போல இந்த நேற்று ஓம் பிரகாஷ் வேற போட்டிருந்தாரு ஷூட்டிங் கம்ப்ளீட்டடுங்கிற மாதிரி. மேபி அனிருத்தோட போர்ஷன் நேற்று ஷூட் பண்ணிருக்காரு தெரியல. இல்ல, அது வந்து ஏகே திரிஷா போர்ஷன் வந்து நேற்று வந்து அவர் போட்டிருந்தாரு. அது வந்து வேற மாதிரி கொஞ்சம் கடைசி ஆட் பண்ற மாதிரி பண்ணிருப்பாங்க போல. 10 கிரெடிட்ஸ் வர மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவர் அந்த காஸ்டியூம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. தெரியல, நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியல. ஏதாவது வந்து டெய்லி அப்டேட் வந்து குஷியா வச்சுக்கிட்டு ரசிகர்ல வந்து கடைசி இன்னும் ஒரு 10 நாளைக்கு வந்து குஷியா வச்சுக்கிட்டாலே போதும், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா பிரகாஷ் அண்ணா ஆல்பம்ல என்ன 2-3 இருந்தா போதும், அவ்வளவு 2-3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தீம் சாங் வந்து ஒரு பிஜிஎம் மட்டும் ஒரு 3 பிஜிஎம் கேள்விப்பட்டேன். அர்ஜுனுக்கு 1, ஏகேக்கு 1, படத்துக்கு 1, ஓவரால் பிஜிஎம்னு 1. அது இல்லாம வந்து 3 ட்ராக் கேள்விப்பட்ட சாங்ல அது 2 மாட்டே சாங், 1 இந்த மாதிரி சாங் 1 கேள்விப்பட்டேன். மொத்தம் 3 + 3 6 வரும். படத்துக்கு முன்னாடி 1 தான் வரும்னாங்க. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் மிச்சம் 2 சாங் வரும்னாங்க. சுகுமார் ப்ரோ வந்துட்டார். சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க. பேசுறாரா யாரும்? இல்ல இல்ல கேக்குதா? எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. நான் வைப்லயே இருக்கேன் ப்ரோ. பட்டா பெட்டு பட்டா பட்டு அந்த வைப்பானா? இருங்க பாய். ஆனா எப்படி இதை ஆட் பண்ணாங்கன்னு எனக்கு யோசனையா இருந்துச்சு. இல்ல, ஆனா எனக்கு வந்து அந்த சாங் வந்து கேட்ட உடனே புடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த வீடியோ சாங் வந்துட்டவனே அது நல்லா கலர்ஃபுல்லா அவரு நான் பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நியூ இயர் வேற வரப்போகுது. இப்ப எல்லாம் ஃபெஸ்டிவல் சீசன்னால அந்த வைப்புக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாரு அனி. சுகுமார்ண்ணா எங்க இருக்கீங்க? வைப் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பேக்ரவுண்ட்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இது போயிட்டு இருக்கே, அதனால கேட்டேன். கோயில் Song இருக்கீங்களா போதா? bro? கோயில் இருக்கீங்களா? சர்ச்சில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதான் கேட்டேன். கோயிலா? கமான் சுகுமார்ண்ணா. சர்ச்ல எல்லாம் இல்லப்பா. எங்க இருக்கீங்க? பாப்பாவை கூப்பிட்டுட்டு ஒரு பிளே ஏரியாக்கு வந்தேன். ஆனா சரி. பாப்பா உள்ள விளையாடிட்டு இருக்கறதுனால நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே ஓகேண்ணா. வெயிட் பண்ணுங்க. ப்ரோ ஆனா அந்த வேட்டையன் படத்துல அந்த மனசுலாய பாட்டு அளவுக்கு இல்ல ப்ரோ. அந்த வைப் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. இல்ல, இவர் நம்ம இந்த படத்துக்கு ஒண்ணு இருக்குல்ல. சுகுமார் ப்ரோ ஜே வருவாரு, கேட்டா அஜித் ரசிகரும் பாரு. ஆனா ஏதாச்சும் நெகட்டிவ்ல தான் வருவார். அப்படியே நெகட்டிவ்லயே தான் ரிலீஸ் ஆகல, இந்த ப்ரொமோஷன் பண்ணாலும் நான் இது வரைக்கும் இந்த ஸ்பேஸ்ல நான் 5 தடவை பார்த்தேன். ஸ்பீக்கர் ப்ரோ பாரு. சரி ஏதாவது நல்லா சொல்ல வர இந்த வடிவேலு மருதமலை காமெடி வர மாதிரியே கேக்குன்னே ஆரம்பிப்பாரு. எப்ப பார்த்தாலும் ஏனே தெரியல, இது வரைக்கும் தெரியல. நானும் பார்த்தேன் ஆரம்பிச்சதுல இருந்து. ஆனா என்ன சொல்லுவாரு, படம் பார்த்துட்டு முதல்ல நெகட்டிவ் ரிவ்யூ போறது நீங்க தான். படம் பார்த்தோன்னே முதல்ல நெகட்டிவ் ரிவ்யூ போறது அவர் சொல்றது பாயிண்ட் தான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் இப்படி டவுட்டாதான் கேக்குறாரு. இதே ஒண்ணு என்னன்னா, இது நான் சொன்னா நெகட்டிவ் பேசுறேன் என்கிட்ட கமெண்ட் பண்ணுவாரு. இப்ப நம்ம ஆரம்பிச்சோம்னா என்கிட்ட ரிப்ளை பண்ணிருப்பாரு நேரம். ஏன் ப்ரோ ஃபர்ஸ்ட் இடத்துல நெகட்டிவ் ஆரம்பிக்கிறீங்க? ஆனா அவர் இது வரைக்கும் ஆரம்பிச்சு இல்ல, இது வரைக்கும் கடைசி விடாமிக்ஸ் சம்பந்தமா அவர் கேட்டது அவரே ரெக்கார்டிங் கேட்டாருன்னா தெரியும். ஒரு 15 நாள் அவர் ரெக்கார்டிங் கேட்டனால தெரியும், அவருக்கே தெரியும். கேம் சேஞ்சர் அதிக ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகும் போல இருக்கு ப்ரோ.
கேம் சேஞ்சர் கூட நல்ல ஹைப் இருக்கு, விடாமிச்சு ஹைப்பே இல்ல. அப்படி இதை நான் சொன்னேன்னு இல்ல வச்சுக்கோங்களேன். ப்ரோ, நான் கேம் நீங்க சேஞ்சர் சொன்னீங்க சொல்ல. நீங்க சொன்னீங்க முந்தானத்து ஸ்பேஸ் ரெக்கார்டிங் இல்ல போட்டு இல்ல கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆனா எனக்கு வர இல்ல அவரும் ரெகுலர் அனுப்பிச்சு ஸ்பீக்கர்ஸ்லயே கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கேம் பிடிச்சவரு சேஞ்சர் ஜெய தான் ப்ரோ ப்ரொமோட் தான். பண்றாங்கன்னு சொன்னேன் ப்ரோ. அதுதான் சொன்னேன். எனக்கு நேத்து ஜெய கூட ப்ரோ அவர் தான் அனுப்பிச்சு ரெகுலர் குரூப்பா ஸ்பீக்கர்ஸ்ல பிடிச்சவர். வருவாரு, இல்ல ஸ்டார்டிங் இவரும் நெகட்டிவ் அனுப்பிச்சு ஆரம்பிப்பாரு, குரூப்பா. தெரியல. ஆனா கேட்டா இவருதான் பெரிய. சரி ரைட்டு விடுங்க, நம்ம ஆளுதான். ஆனா என்ன பண்றாரு, எப்பவுமே நெகட்டிவோட தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. இல்ல, நான் தங்கத்தோட சரி, சேர்ந்து நான் இப்படி ஆயிட்டேன் ப்ரோ. இன்னைக்கு நிறைய ஏகேடிபி ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லவே மாட்டாங்க சாங்க பத்தி. இது அதுதான் கேட்போம், மத்தவங்க கேட்போம் தான் விட்டேன். ஃபர்ஸ்ட் எபிஜெட் ப்ரோ வரட்டும், சுகன் ப்ரோ வரட்டும், அப்படி லைனா ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ ஃபுல்லா சொல்லட்டும். அவர் நேரத்தை சொல்லிட்டு இருந்தாரு, நடுவில் நிப்பாட்டி ப்ரோ வந்துடல. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆளுமா டோலுமாக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங் மாதிரி போகுது. கேக்குதா ப்ரோ? ஆளுமா கேக்குது. டோலுமாக்கு அப்புறம் ஒரு நல்ல பாட்டு, இல்ல இல்ல, நான் அந்த நல்ல அந்த மாதிரி வைபான போலங்க. சாங் நான் ஆச்சுங்கிற அந்த மாதிரி. மாதிரி போல. நான் என்னன்னா, இந்த படத்துல நான் பாட்டே எதிர்பார்க்கல, அது இப்படி ஒரு பாட்டு எதிர்பார்க்கல. அந்த வகையில எனக்கு வந்து, அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ஜஸ்ட் ஏதோ ஒரு இது வேணும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் வேணும், அதுக்கு இந்த சாங் வந்து பர்ஃபெக்டா போடணும், அவ்வளவுதான். நான் என்ன லிரிக்கல் பார்க்கல ப்ரோ, மேரேஜ் சாங்கா இது? ஆமா, வெட்டிங் சாங் தான். அந்த லிரிக்ல வெட்டிங் அதே செலிப்ரேஷன் வைப் மாதிரி தான். போட்டுருக்காங்க, அந்த நல்லா இருந்துச்சு. பேட்டையில ஒரு சாங் வரும்ல, அதே வைப் தான் இருக்கு இதுவும் சேம். எனக்கு உள்ளால பாட்டு இருக்குல்ல, நீங்க சொன்னீங்களே இப்ப ஞாபகம் வந்துச்சு. ஆடியோ உள்ளால எனக்கு உள்ளால வைப் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. எனக்கு என்ன இது மாதிரி ஒரு சாங் ஒன்று போட்டு போ, அது என்னமோ போ, படத்துக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, ஒரு பாட்டு ஜாலியா ஒரு இருந்துட்டு போட்டோம். குத்து பாட்டுல வைக்க முடியாது இந்த படத்துல, ஏன்னா குத்து பாட்டு வைக்க முடியாது, மாஸ் வெர்ஷன் போட்டு எதுவும் வைக்க முடியாது. அப்ப என்னன்னா, ஒரு வெட்டிங் ஒரு ஒரு சீன் இருக்கு, அந்த பாட்டு அப்படியே பெப்பி சாங்கா மாத்திக்கிட்டு அதை அப்படியே ப்ரொமோஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒரே சாங் அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அனிருத் கிளீன் ஒன்னா பண்ணிட்டு போயிட்டாரு. படத்துக்கு கண்டென்ட் ஏற்ற மாதிரி பாட்டு, நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஜாலியான பெப்பியான சாங் ரெண்டையும் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். போதும், இந்த படத்துக்கு இதுவே போதுங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடி ரொம்ப இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரொம்ப ரொம்ப கம்மியான எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தேன். அந்த வகையில எனக்கு ஃபுல்ஃபில். ஸோ எனக்கு வந்து நம்ம ப்ரோ காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு சாங் ஒன்று ஜிப்ரீஸ்ல மாதிரி வருமே, அந்த மாதிரி ஒரு மாதிரி புரியாத மங்காத்தா சாங் கூட சொல்லியிருந்தாங்களே அந்த டைம்ல, அதே மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது. வாரி 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 வரும் மச்சான் அந்த சாங். அப்புறம் விஷால் பாருங்க, ஒரு ப்ரோ அப்டேட் ஒன்று வந்திருக்காரு. விட்டு போச்சு. அது என்ன அப்டேட்னா, 20 வருஷம் இல்ல 20 வருஷம் சச்சின் ரிலீஸ் ஆனனால, அடுத்த ஏப்ரல் 11 வந்து சச்சின் வந்து ரீரிலீஸ் பண்றாங்களா. அப்ப எப்படி இந்த வருஷம் கில்லி ரிலீஸ் பண்றாங்களோ அது மாதிரி சச்சின் வந்து ரீரிலீஸ் பண்றாங்களாம். அடுத்து வாடிவாசல் கண்டிப்பா ஆரம்பிக்க போகுதுங்கிறத கலைப்புலிதானும் வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு. விடுதலை 2க்காக வெயிட் பண்ணாங்களாம். இப்ப விடுதலை 2 வந்து முடிஞ்சிட்டனால இப்ப அடுத்து இந்த காலைக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பர்சன் மட்டும் இருக்குதான், அதை எடுத்தோடனே படத்தை ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பா ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டாரு. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. படம் வந்து போஸ்ட்போன்லாம் ஆகல, கண்டிப்பா வந்து ஷூட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் ஆகல, கண்டிப்பா படம் ஷூட்டிங் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. தானுவே சொல்லிட்டாரு. இல்ல, வெற்றிமாறன் விருதுக்கு கொள்ள வேண்டிய டைம் இது. ப்ரோ சொல்லுங்க விஷால் ப்ரோ வேற கையாட்டிக்கிட்டே இருக்காரு. பரணி அப்படி விசால் ப்ரோக்கு அப்படியே ஸ்பீக்கர் கொடுத்துருங்க, எனக்கு காமிக்கல. பிரகாஷ் ப்ரோ, வெல்பார் கேஸ்டிங் சொல்லிட்டீங்களா? இல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே. பரணி எதுக்கு கூப்பிட்டீங்களே? ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு மொத்தமா 72 படம் பார்த்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். 2 படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. அவரு கோட்டையே மிஸ் பண்ணிட்டாரு. ஏன் நான் சொல்றேன், ஏன் காரணம் நான் சொல்றேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு நான் சொல்றேன். இந்த கோட் லைஃபுக்கும் இதுக்கும் மிஸ் பண்ணிட்டீங்களா, மறந்துட்டீங்களா? இல்ல நான் சரி வந்து எப்பயுமே வந்து சொல்லிட்டு அடுத்து வந்து ஸ்பீக்கர் உள்ளவங்க யாராவது ஒருத்தர் பேச வச்சுட்டு பேசி முடிச்சிட்டாருன்னா அவர் எடுத்து விட்டுட்டு விசால ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகே. அதான் நான் வந்து ஒருத்தர் குறைஞ்சிட்டாரு. நான் ரிவ்யூ போட்டேன்னா, ட்விட்டர்ல ரிவ்யூ போட்டேன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா வைப்பேன். ஸோ ஸ்டோரியா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவேன். கோட் டைம்ல தான் நான் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ கிட்ட சொன்னேன். சரி, அது இங்கே ஸ்பேஸ்ல கூட சொன்னேன், ஃபோன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி சொன்னேன்ல. ஸோ அந்த டைம் வந்து தான் வந்து ஃபோன் இல்லாததுனால இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட முடியல. ஸோ அந்த ஒரு டைம் தான் கிஷ்கிந்தா காண்டம் பார்த்தேன்னு நினைக்கிறேன், ஃபோன் இல்லாத டைம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த டைம் ஸ்டோரி போட முடியல. அப்படிதான் அந்த 2 படம் மிஸ் ஆச்சு. அப்படின்னா பரணி நீங்க புக்கிங் பண்ணாம 4 படம் போனீங்களா? இப்ப செல்லு இல்லாத டைம்ல 4 படம் போனீங்களா? எது கிஷ்கிந்தா காண்டம்
இல்ல சரி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒரு படத்துக்கு போனீங்களா? அதுதான் நான் இல்ல கோட் வந்துட்டு நான் ஃப்ரெண்டு கூட போனதுனால அந்த டைம்ல ஃபோன் உடஞ்சி ஃப்ரெண்டு ஃபோனை வச்சு டிக்கெட் இது பண்ணியாச்சு. கிஷ்கிந்தா கண்டம் நான் வந்து டைரக்டா போயிட்டு வாங்கினேன்னு நினைக்கிறேன் டிக்கெட், எனக்கு தெரிஞ்சு. எனக்கு ஞாபகம் இல்ல. சரி ரைட். ஆனா நீங்க செல்லு இல்லாத மீது 4 படம் பாத்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறமேட்டு யோசிச்சு பார்த்தேன், அந்த மிச்சம் 74 4 மாத்திருங்க அதை. படம் 2 படம் ஆமா, இல்லையா? 4 படம் பாத்தீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்கிட்டயே போன்ல பேசும்போதே சொன்னீங்க செல்லுல சமயத்துல நான் புக்கிங் மட்டும் கஷ்டமா இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப இதா இருந்துச்சு. சரி பாப்போம், அதை யோசிச்சு நாளைக்கு சொல்றேன் நான் என்னென்ன சரி படம் ஓகே. பார்த்தேன். இப்ப அடுத்து விஷால் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு எப்படி என்ன இருந்துச்சு பாட்டு? வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? பார்த்து வாங்க சொல்லுங்க. ஓகே, பாட்டு நல்லா இருக்கு ப்ரோ. செம வைப் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. எனக்கு வந்துட்டு விஷுவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஒவ்வொரு வாட்டியும் விடாமுயற்சி மேல கொஞ்சம் நமக்கு ஹைப் கம்மியா அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு விஷுவல் வரப்பையும் நமக்கு ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கிளாஸா இருக்கு. ஆஹ் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இருங்கபாய் மொமெண்ட் வந்துட்டு ஷாக்கிங் தான், சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆனா என்னன்னா இப்ப எனக்கு என்னன்னா இப்ப இது தேடிக்கிட்டே போறப்ப திடீர்னு பிளாஷ்பேக் வந்து இது வைக்க போறாரா, இல்ல லீனியரா போயிட்டு ஆரம்பத்துல இந்த சாங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியில இறங்க போறாரா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. மற்றபடி பாட்டு செம வைப் மெட்டீரியல். ஆண்டனி தாசன் வாய்ஸ் யூஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் தான், நல்லா இருக்கு பாட்டு. அப்புறம் வந்துட்டு அவ்வளவுதாங்க. விஷால் ப்ரோ மேக்ஸ் எனக்கு வந்து என்னன்னா பர்சனலா சொல்லுங்க ப்ரோ. இல்ல மேக்ஸ் படம் சொல்லுங்க பாத்தீங்களா? இல்ல நல்லா அது இருக்குன்னு போட்டிருந்தாரு. ப்ரோ நாளைக்கு தான் ப்ரோ போறேன், எல்லாருமே சூப்பரா இருக்குன்றாங்க. ஸ்மாஷ் ப்ரோ நீங்க பாத்தீங்களா ப்ரோ? நாளை காலை 11:15 ஷோ. நாளைக்கா? ஆமா, இன்னைக்கு வந்து நான் காலையில போலான்னு பார்த்தேன். காலையில போகும்போது மதியானம் 1 மணிக்கு இந்த பாட்டு வந்துச்சு. பாட்டு வருதுன்னாங்களா, 1 மணிக்கு பாட்டு வருது, நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது பாட்டு வந்து நல்லா இருக்காது. அதனால இன்னைக்கு சாயங்காலம் ஷோ போலான்னு பார்த்தேன். சாயங்காலம் வந்து ஸ்பேஸுக்கு வர முடியாது. இப்போ அடுத்த நாள் நாளை காலையில 11 மணிக்கு அந்த ஷோவை மாத்திட்டேன். சரி நாளைக்கு போட்டு உங்க ரிவ்யூ கண்டு இல்ல அவர் இல்ல நான் ட்ரெண்ட் உடனே விட்டு சொல்றாரு, 2-3 பேர் சொல்லிட்டாங்க, நீ நம்பி போலாம், அந்த படம் உங்களுக்கு நாளைக்கு ஷோ இருக்கு பாத்துட்டு வாங்க. ஆனா ஷோ நம்பி போயிட்டு வாங்க ப்ரோ, அதான் ஷோவே செட் ஆக மாட்டேங்குது. என்ன மூவி ப்ரோ? பிரகாஷ் அண்ணே, மேக்ஸ் மேக்ஸ் கன்னட ஓகே. போறேன். ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். சாரி ஃபார் த சொல்லுங்க இன்டரப்ஷன். இன்டரப்ஷன், சாரி. இல்ல நிறைய ஸ்பேஸ்ல ஃபாலோ, இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஆக்சுவலா. நிறைய ஸ்பேஸ் ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. எப்பா தேங்க்யூ happy சோ மச். birthday to இனிய பிறந்தநாள் you, நல்வாழ்த்துக்கள். happy எனக்கு தெரியல. birthday to you, நன்றிண்ணா, happy தேங்க்யூண்ணா. birthday விஷால் ப்ரோ. தேங்க்யூ சோ மச். 26 வயசு இன்னைக்கு இவ்வளவு ஆரம்பிக்குது. அறிவா பிறந்துட்டீங்களே. 36 36 ப்ரோ. புரியல. இல்ல காட் ப்ராமிஸா 26 தாங்க. ஏங்க எவனும் நம்ப மாட்டான். நான் ஏங்க உண்மையா சொல்றேன். 27/12/98ங்க. ஆஹா, நான் உண்மையா சொன்னேன். தலைவா இன்னைக்கு சத்தியமா சல்லுபாய்க்கு தலைவா. பிறந்தனால ஆமா, இன்னைக்கு சல்லுபாய்க்கு பிறந்த நாள், 27 ஷான் 12 ரோல்டனுக்கு பிறந்த நாள். 1988 தானே. பிறந்த நாளுன்றத நான் நம்புறேன். இன்னைக்கு பிறந்த சரி, யாரும் நாளுன்றத நான் நம்புறேன். யாரும் ஆனா நம்ப பேர் மாட்டீங்க, மட்டும் கரெக்டா சொல்லுங்க. யாரும் ஏங்க நம்ப எனக்கு மாட்டீங்க. இல்ல எனக்கு தலைவா புரியல. ஏங்க சீரியஸா இப்போ எனக்கே அண்ணன் மாதிரி இருக்கீங்க பாக்குறதுக்கு. இதுல நீங்க வந்து அண்ணே 28 அதுதான் ஜீனுங்க. உண்மையாலுமே நம்ம ஹேர் லாஸ் ஆயிடுச்சு, எல்லாம் ஜீனு தான். அப்பாக்கு முடி இல்ல கிடையாது, இல்ல அதனால நமக்கும் அதெல்லாம் நான் கேட்கல. எனக்கு வந்து அஹ், உண்மையாலுமே 26 வயசுன்றது எப்ப எங்க ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, ம், நீங்க இப்பதான் வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுதுன்னீங்களா? அப்ப உங்களுக்கு அத 25ல சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? ஆமா, அப்பாதான் டேய் உனக்கு போற போக்க பார்த்தா எதுவுமே இருக்காது போல, வாடா அப்படின்ட்டாரு. சரிப்பா அப்படின்ட்டு போயாச்சு. குட் டாடி குட் டாடி. நல்ல ஓகே. அப்பா. இப்போ வந்து சரி, பரணிக்கு வந்து எனக்கு என்னன்னா டவுட். இந்த வயசு போட்டோ வந்து இந்த போட்டோ 27க்கு இந்த கம்மியா இருக்கணும் இல்ல 27க்கு மேல இல்ல இருக்கணும். இல்லங்க, இந்த போட்டோ இவரு எடுத்துருக்கீங்களா? ஒருத்தர் பரணி ஏக்கப்படுறாருனாலே டவுட். இவரு இந்த ஒருத்தர் இந்த போட்டோ பிரகாஷ் எடுத்தது அப்ப எத்தனை சொல்லுங்க. வருஷமா எடுத்தது? இந்த போட்டோ எடுத்தது 6 மாசத்துக்கு முன்னாடியோ 7 மாசத்துக்கு முன்னாடியோ எடுத்ததுண்ணே. நீங்க வேற. இதுவே 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருக்கீங்க. அதுலயே நல்லா மூத்தவர் மாதிரி இருக்கீங்க. எனக்கே ஒரு 3 தலைமுறைக்கு அண்ணே மூத்தவர் மாதிரி இருக்கீங்க. உங்க அண்ணா உங்க பக்கத்துல போட்டோல யாருனாலும் லைட்டிங் மூத்தவரா எப்படி தானே இருக்கு? இருப்போம். உங்க பக்கத்துல யாருனாலும் மூத்தவரா தான் இருப்போம். நீங்க ரொம்ப எங்குண்ணே, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ப்ரோ நீங்க மதுரை நீங்க எந்த ரொம்ப ஏரியா ரொம்ப ப்ரோ? அப்புறம் கடச்ச நெஞ்சல் தெரியுமா? அடுத்த தெரு பேர் கேட்பாரு. இதே இப்படிதான் மாவீரன் கேட்டாரு. அல்ல நம்ம திண்டுக்கல் பக்கத்து ஏரியா, அதனால பக்கத்து. அப்படி இல்ல, எனக்கு என்ன சந்தோஷம்னா நிறைய ஸ்பேஸ் ஃபாலோ பண்றவங்க இன்ஸ்டால வந்து மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஆமா, தேங்க்யூ. அப்புறம் நான் வந்துட்டு 90s கிட்ன்ற ப்ரூவ் பண்ற இன்னொரு விஷயம் சொல்றேன். பென்டன் ஷோ ஆரம்பிச்சு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதையும் நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். என் சின்ன வயசுல நீங்க ரொம்ப 90s சந்தோஷம். கிட்லாம் கிடையாது, நீங்க 2K கிட். யார் சொன்னது? விடுங்க 99 தானே? 98 தலைவா, அப்படியே ஒட்டிப்போம். 98
சரி ஏர்லி ஹாப்பி டியூஸ்டே. பர்த்டே ப்ரோ. தேங்க்யூ தலைவா. ஏங்க அப்புறம் மாவீரன் ப்ரோ மேக்ஸ் சொல்லுங்க ப்ரோ. கர்நாடகால சூப்பரா ஓடிட்டு இருக்குன்றாங்க, உண்மையா? ப்ரோ பர்த்டே ட்ரீட் ப்ரோ என்ன ப்ரோ, இங்க அதெல்லாம் அப்புறம் பேசலாம். யூஐஏ பர்த்டே ட்ரீட் என்ன? யூஏன்னு கூட்டம் குறையல ப்ரோ. அப்புறம் அது இதையே அத விட்டு சொல்லுங்க. வைக்கலன்னா உங்களை மாதிரிதான் எல்லாரும் உங்களை மாதிரிதான் எல்லாரும் யூஏஏ இல்ல கூட்டம் ரசத்தையா குறையுதுன்றப்ப விட்டீங்கன்னா மேக்ஸும் குறையுமா? ரசத்தை விட்டு வைக்க மாட்டீங்க. டிக்கெட் ரேட் வேற எக்கச்சக்கமா போட்டிருக்காங்க. இல்ல ரசத்தையா விட்டு வைப்பான்னு பார்த்தா ரசத்தையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க bro. சரி, அந்த மோர் அப்படிதான் போயிட்டு இருக்கு. கொண்டாதுல ஏதோ பூனை ஜென்சியா? கிடக்குதான்னு பாப்போம். இல்ல விஷால் தலைவா ப்ரோ, அப்ப நீங்களும் இல்ல ஜென்சியா? நான் தான் அன்னைக்கு 25ஆம் தேதியே சொன்னேன். நீங்க ஒண்ணு பரவாயில்லையா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, இல்ல சூப்பரா இருக்குன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா நல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னேன் மேக்ஸ். ஆமா, ஹலோ பரணி ப்ரோ. மறந்துருங்க ப்ரோ. அத ஏன் ப்ரோ அதெல்லாம் இழுக்கறீங்க? நீங்க வேற. ஹலோ உண்மையாதாங்க ப்ரோ, சொன்னேன். கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பாட்டு ரொம்ப சூப்பரா வந்துருக்கு. ஸோ அஜித் சாரோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வைபான சாங்கை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையுமே ரொம்ப நாள் ஆச்சு அஜித் சார் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி இந்த மாதிரி ஒரு வைபா ஒரு பார்ட்டி சாங் மாதிரி ஆடி ரொம்ப நாள் ஆச்சுங்க. பட் துணிவுல இருக்கு, பட் இந்த மாதிரி வைபான சாங்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இந்த மாதிரி உடம்பு குறைச்சு அந்த லிரிக்கல் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப கான்பிடண்டா இருக்கு இந்த படம். ஓகே, கரெக்ட். செம இதுக்காகவே ஸ்மார்ட்டா இந்த மாதிரி இருக்காருல்ல. செம ஸ்மார்ட்டா ஸ்மார்ட்டா இருக்கார் ப்ரோ. இருக்காரு. இப்போ இந்த லாஸ்ட் வீக் எனக்கு இதான் பர்சனலா எடுத்திருப்பாங்க ஃபீல் போல. ஆச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ இந்த லாஸ்ட் வீக் ஆமா இதான் இந்த எடுத்திருப்பாங்க சாங் ஆமா போல. ஆமா. எடுத்துருப்பாங்க. ஆமா இதேதான் குட் பை டக்லி கெட்டப்ல இது பிளாஷ்பேக் போஸ்டர் எடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, அது இந்த பாட்டு தான். இப்போ நிரோசா இது எனக்கு பண்ண சாங் மாதிரி கேட்டு அதுவும் ப்ரோ செம வைபா இல்ல இருந்தது. ப்ரோ, நிரோசா இது பண்ண மாதிரி கல்யாண மாஸ்டர் இந்த இது மாதிரி பண்ணிடலாம் bro. அடுத்து கொஞ்சம் எங்கான டான்ஸ் மாஸ்டரோட அடுத்து செட் போடணும். அது அவருக்கு வந்து கம்ஃபர்டா இருக்கு. மத்தவங்க ஸ்டெப்பு போறதை விட அவர் சொல்லி கொடுக்கறதும், அவர் இத்தனை வருஷம் பழக்கம் இருக்கிறதும். ரெண்டாவது அவருக்கு வந்து எது பிளஸோ எது மைனஸோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்பு போறாரு. கஷ்டப்படுத்தாம 2 நாள்ல சாங் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கு மொத்தமாவே. இந்த ரிஹர்சல் பாக்குறது அது பாக்குறது இது பாக்குறது எதுவும் கிடையாது. செட்டுக்கு போறது அந்த 2 நாளுக்குள்ள என்ன எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்காது. இந்த படம் வந்து கதையோட போற மாதிரி படம் கிடையாது. தனியா இந்த பாட்டு தனியா கடைசியா ஷூட் பண்ண தெரியும். ஷூட் நடுவில் போய் இருக்கும்போது ஒரு பிளான் படி இருக்குல்ல, கடைசியா ஒரு டிலே ஆகி எடுத்து அந்த டிலே ஆகும்போது கடைசி ரிலீஸ் நெருங்கிருச்சு நாள். படத்தை ஃபைனல் அவுட்புட் கொடுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் மாஸ்டர் தான் கூட்டு போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி மாஸ்டர் இவரு தான். நீங்க சோஃபி மாஸ்டரோ இல்ல மத்த எந்த மாஸ்டர் இருந்தாலும் இந்த சாங் எடுக்கிறதுக்கு 6 நாள்ல இருந்து 7 நாள் ஷூட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டி அதுக்கு மாஸ்டரோட ரிஹர்சல் 2 போட்டுருவாங்க. நாள் போவாங்க. ஆமா, ஸ்டாண்டி அதுக்கே நீங்க 6 நாள் ஷூட் பண்ணணும். நீங்க அவர் கம்ஃபர்டபுளா இருக்கணும்ல, அதை பத்தி சாண்டி வரைக்கும் ஒர்க் பண்ணதே கிடையாது. ஒரு தடவை ஒர்க் பண்ணாதான் தெரியும். அதுக்கு இந்த ஒர்க் மாதிரி பண்ணவே கிடையாது. டெட்லைன் வச்சுட்டு பண்ண முடியாது. டெட்லைன் உங்களுக்கு வச்சாச்சு. படத்தை வந்து என்னன்னா 26ஆம் தேதிக்குள்ள ஷூட்டிங் முடிச்சாகணும். டோட்டல் ஒர்க் முடிச்சாகணும் 26ஆம் தேதிக்குள்ள. படம் ஷூட்டிங் முடிக்கும் போது 16ஆம் தேதிக்குள்ள படத்தையும் முடிச்சாகணும். எப்ப இந்த போன 16ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு 22ஆம் தேதிக்குள்ள ஒட்டுமொத்த அந்த 6 நாள் தான் டோட்டல் ஒர்க்கே அந்த படத்துக்கு போனது பேச்சு ஒர்க்கு. இதே போன மாசம் நீங்க எடுத்தா கூட இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாங்களாம். அவருக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ நிறைய ஹீரோக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஹீரோக்கு ஏற்ற மாதிரி யார் சொன்னாங்க, காஸ்டியூம் டிசைனர் அன்வர்தன், இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் கல்யாண் மாஸ்டர், இவங்கலாம் வந்து ஹீரோட சாய்ஸஸ். நீங்க ஹீரோட அதாவது ஹீரோ வந்து 1 2 அவங்க சொல்லதான் செய்வாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு படத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஹீரோவும் சேர்ந்து முடிவு பண்ற டேரக்டர். அதுக்கப்புறம் டேரக்டர் அவரோட க்ரூ வந்து கேஷன் க்ரூ வச்சிருப்பாரு. இப்போ வந்து உதாரணமா அந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் எம்பி எடிட்டர் வச்சுக்க, அது முழுக்க டேரக்டரோட சாய்ஸ். அஜித் நடிச்சிருந்தாருன்னா ரூமன் கூட போக சொல்லிருக்கலாம். இல்ல அடுத்து இந்த விஜய் வேலுக்குட்டின்னு இருக்காரு, வலிமை துணிவு பண்ணாரு, அவர் கூட பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனா அவரு எதிர்பார்க்க அவரோட பர்சனல் கம்ஃபர்டபுள் ஃபீல் யாரெல்லாம் உணர்றாரோ அவர் மட்டும் நம்ம சாய்ஸ்ல முடிஞ்சா ஏத்துக்குங்கிறாரு. அதுவும் அவருக்கு ரூலா வைக்க மாட்டாரு. முடிஞ்சா நம்ம சாய்ஸ்ல இது வேணா இவர் வந்து காஸ்டியூம் டிசைனர் அனுபவத்தில் வச்சுக்கலாம், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு கலர்ஃபுல்லா போட்டு என்ன இது பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் லுக்கை கிளாஸியா காட்டுவாங்க நம்புறாரு. அதனால அவங்கள வச்சுக்கிட்டே ஆதிக்கு என்ன பண்றாரு, அவங்கள வச்சுக்கிட்டே கலர்ஃபுல்லா மாத்துறாரு. அவரு டேரக்டரோட விருப்பம். இப்போ வந்து மகிழ் திருமணி அதை கிளாஸா மாத்த முடிவு பண்றாரு. அதே அனுவர்த்தன் தான் மகிழ் திருமணி, விஷ்ணுவர்தன், வினோத் இவங்களாம் அதை கிளாஸா காட்டணும் முடிவு பண்றாங்க. மத்தவங்க சிவாலாம் பாருங்க என்னவெல்லாம் பண்ணுங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ட கொடுத்து அதை பண்றது. சிவா வந்து அவர் அப்படி மாசா கட்டணும் ஆசைப்படுறாரு. இப்ப ஆதிக்கு வந்து கலர்ஃபுல்லா ஆமா ஆதிக்கு வந்து கலர்ஃபுல்லா காமிக்கணும். அதை ட்ரெஸ்ஸே பாருங்க, அஜித்தே போட மாட்டேன்னாராம். என்னப்பா இதெல்லாம் சிரிச்சிட போறாங்கப்பா, இல்லன்னா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படி கெஞ்சி கதறி அந்த ட்ரெஸ்ஸை போட வைக்கிறாரு. அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல்ல இருக்கும் போது அதை வந்து டேரக்டர் வந்து அப்படி அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது அவங்க செலெக்ஷன். இவரு வந்து அனுவர்தன், கல்யாணி இவங்கெல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல ஃபீல் பண்றாரு, அதுக்கேற்ற மாதிரி பண்றாரு. நம்ம அதில் கேட்டோம்னா அதுக்கு நீங்க அவுட்புட்டே வராது, நல்ல அவுட்புட் வராது. இதுல சிரிச்சுக்கிட்டே ஆடுறாருல, அது மாதிரி அவர் டஃபா போற மாதிரி ஆயிரும். அது அவர் ஒவ்வொருத்தருக்கு இப்ப நம்ம பாட்டு
சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒன்னே சிம்பிளா சொல்லிடுறேன். இல்லன்னா நம்ம இந்த பாட்டு பாட்டு எங்க பிளேஸ் ஆமா. இது வந்து நான் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். அந்த பாட்டுல ஒரு வைபா ஒரு ஜாலியா சிரிச்சுட்டு பாக்குறோம். நம்ம பார்த்து பண்ண கடைசி ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் பள்ளியா இப்போ 2 நிமிஷம் முன்னாடி. அதுல ஒரு ஏற்கனவே சிரிச்சுக்கிட்டு ஜாலியா சந்தோஷமா டான்ஸ் ஆடுற மாதிரி நமக்கு அதுவே போதும். நமக்கு வந்து ஒரு இந்த பாட்டு போய் டான்ஸ் ஆடி நிரூபிச்சே ஆருங்க நீங்க வந்து சூப்பரான டான்ஸர் அப்படி நம்ம யாரை வந்து கேட்க போறது கிடையாது. ஃபேன்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல லுக்ல ஜாலியா இருந்துட்டு போனா போதும். அவ்வளவுதான். அது ஒரு பண்றாரு அவருக்கு இதுவே கல்யாணம் பெருசு அவ்வளவுதான். ப்ரோ. இந்த அளவுக்கு வைபா ஹாப்பியா பண்ணதே நம்மள அதுவே பெரிய நான் விஷயம் என்ன ப்ரோ. பொறுத்தவரை அப்படிதான் நான் பாக்குறேன். சரி ஆதி வச்சால் நீங்க சொல்லுங்க மறந்துடுவீங்க. நானு ஓப்பனிங் அந்த தானே ப்ரோ வரும். அண்ணா இல்லனா இந்த பாட்டை பாக்குறப்ப இந்த பாட்டு எங்க பிளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு எனக்கு ஓப்பனிங்கே ஆப்பிள் வந்துட்டா சொன்னுச்சு. பெட்டரா ஓப்பனிங் இருக்கும்னு தான் நல்லா தோணுது. இருக்கு. ஏங்க கதையே தெரியாது. கதையை அதான் பிரேக் டவுனோட இன்ஸ்பிரேஷனுங்கிறாங்க. அந்த படத்தோட அப்புறம் இன்னொரு படம் ஒன்று சொன்னாங்க ரோடான் என்னவோ போட்டு அந்த படத்தோட இது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மகிழ் திருமணி ஓன் ஸ்கிரீன் பிளேன்னு ஆமா சொல்லியிருந்தாங்க. எதுவுமே தெரியாம ஸ்கிரீன் பிளே ப்ரோ ஃபார்மேட் தெரியாம நாங்க எங்க சாங் பிளேஸ்மெண்ட் சொல்றேன். நம்ம படம் பார்த்தோம்னா சொல்லலாம் ஐயோ இல்ல இல்ல இது நல்லா வச்சிருக்காங்க இது தப்பா வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா பிரகாஷ் ப்ரோ சார் டீசரை உங்க பார்த்ததுக்கு விருப்பம் அப்புறமா எப்படி? உங்களுக்கு இந்த டவுட்? ஏங்க ஓப்பனிங் சாங் டீசர்ல நான் அன்னைக்கு சொல்லிட்டேன். டீசர் வந்து அன்னைக்கு நமக்கு வந்து பிரேக் டவுன் சாயல் எல்லாமே இருக்கு. அந்த பெல்லி கேரக்டர் முதல் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க சொல்றது பிரேக் டவுன்ங்கிறது 1.5 மணி நேரம் தான். இவங்க வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷம் என்னமோ படம் சொல்றாங்க. பிரேக் டவுன் ப்ரோ ஜஸ்ட் 2 பார்ட் மிக்ஸ்னு சொல்றாங்க. ஆமா 2 மணி நேரம் 40 பிரேக் நிமிஷம் சொல்றாங்க என்னன்னு தெரியல. படம் வந்து 1.5 மணி நேரம் தான் பிரேக் டவுன். அந்த பிரேக் டவுன் தான் பாத்துருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற நிறைய சொல்றாங்க. அதோட ஜஸ்ட் ஒரு 4 ஐடியா மட்டும் தான் எடுத்துக்கோங்க. டீசர் தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெய்லர் வந்து முழுசா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சஸ்பென்ஸ் தான் வைக்கிறாங்க. 2 படம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது நாங்க பார்த்தாலும் தெரியும். அதனால சாங் பிளேஸ்மெண்ட் மட்டும் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ஏதோ ஒரு சாங்னாச்சும் இருக்கேன்னு நான் இப்படி சந்தோஷப்படுறாங்க. ப்ரோ டீம் ப்ரோ இன்டர்வியூல வருமா? துணிவு படம் துணிவு படம் துணிவு படம் வந்தப்ப வந்துட்டு இந்த லிரிக் ரைட்டர் அந்த மாதிரி நிறைய பேர் இன்டர்வியூ சிங்கர் அந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்தாங்களா? அது மாதிரி கொடுக்க மாட்டாங்களா இங்க? அதாவது சொல்றாங்க இவங்க 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 அனுமதி வேணும் ப்ரோ. இல்ல ஒன்னே ஒண்ணுதான் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அனுமதி வேணும். மகிழ் கொடுத்துருவோம் நாங்க. எனக்குலாம் ஒன்னே ஒண்ணுதான் சிரிப்பா இருக்கு. ஒண்ணுமே வராம இருக்கிறத போய் அப்டேட் கேக்குறீங்க. ஏதாவது அப்டேட் வந்திருக்க போய் அடுத்த அப்டேட் கேக்குறீங்க. அதுக்கு ஏதோ வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டு அதை வச்சு ஒரு 5 நாள் ஓடிட்டு அந்த 5 நாள் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த அப்டேட் கேட்டாலும் சந்தோஷப்படலாம். இல்ல நான் மகிழ் இன்டர்வியூக்கு மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அவரோட இன்டர்வியூக்குலாம் நாங்க ஆமா நான் வந்து தெளிவா வினோத் கொடுத்தே ப்ரோவோட ஆகணும்னா. என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்க ஆளை காணோம். வினோத்னா ஹெச் வினோத் யாரு சொல்றது? நம்ம வினோத் டைம் இருக்காரா? பாஸ் வினோத். அவரு நேரம் எங்க உட்காந்து என்ன வைப் பண்ணிட்டு இருக்காரோ. டைம் பாஸ் மட்டும் ஒரு வாய்ப்பு ஆமா ப்ரோ தலைவன் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இத்தனை வருஷம் சிவா படத்துல வினோத் படத்துல காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ வரப்போற 2 படத்துல இருக்கிற காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மச் பெட்டரா ஃபீல் பண்றேன். மச் பெட்டர் இல்ல ப்ரோ வேற லெவல்ல இருக்கு துணிவு தலைவா. லுக்குக்கு வேற என்ன லெவல்ல குறைச்சல் இருக்கு ப்ரோ? அப்ப துணிவு லுக்கு நல்லா இல்லன்றீங்களா? லுக்கு தலைவா. சொல்ல ப்ரோ துணிவு லுக் நல்லா இருந்துச்சு தலைவா. காஸ்டியூம்ஸ் சொல்றேன் ப்ரோ துணிவு காஸ்டியூம்ஸ். ஆமா ஓகே இல்ல ஓகே தலைவா. ஓகே. அவரு துணிவு படத்துலயுமே ரொம்ப பரபரப்பா அந்த படம் எடுத்த மாதிரி இருக்கும். ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏகேவை காட்டின விதமே கரெக்ட் இல்ல தலைவா. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய ஃப்ரேம்ஸ்ல மொத்தத்துல ரொம்ப ஒரு நீங்க மாதிரி தூக்குதோட அதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது அது அப்ப எவ்வளவு பயரா ஆமாமா கொண்டாடினீங்க. அதான் ஆமாமா எவ்வளவோ பெட்டர் தான். எனக்கு நேர்கொண்ட பார்வை பெட்டரா இருந்துச்சு. ஃப்ரேமா காட்டினது ஏகேவை காட்டினது செம்ம மாசா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் எல்லாம் ஆனா எனக்கு துணிவு அந்த அளவுக்கு அப்பீல் ஆகல. ஆனா இது விடாமுயற்சி டீசரை பார்த்தப்பயே ஓகேடா அது நல்லா நிறைய ஒயிட் ஷாட் எல்லாம் காட்டணும் தலைவா. இப்ப அவர் நடந்து வராருன்னா நிறைய ஒயிட் ஷாட் எல்லாம் வச்சோம்னா பயங்கர கமாண்டிங்கா இருப்பாப்ல. வில்லாலெல்லாம் அது பண்ணிருப்பாரு விஷ்ணுவர்தன். எக்ஸ்ட்ராடனரியா இருப்பாப்ல. அதை வந்துட்டு மகிழ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓம் நம்ம பிரகாஷும் கூட தியேட்டர்ல இருக்கிறதுனால பாக்குறப்ப அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளவு கிளியரா இருந்துச்சு. டீசர் தியேட்டர்ல ஆமா செம்மையா இருந்துச்சுல தலைவா. பயங்கரமா ஃப்ரேம் எல்லாம் இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆனா ஜிபியு யாருங்க கேமராமேன்? மார்க் ஆண்டனி கேமரா அபிநந்தன் தானேவா? ராமானுஜம் ஓகே அண்ணா என்னென்ன படம் மார்க் பண்ணிருக்காப்ல ஆண்டனி ஏதாவது பண்ணிருக்காரு. தெரியுமா? கவலை வேண்டாம் பண்ணிருக்காருன்னு சொன்னேன். கவலை கவலை வேண்டாம். ஓகே வேண்டாம் ஓகே ஓகே. அந்த இதெல்லாம் பண்ணிருக்காரு. ப்ரோ கவலை எடிட்டர் வந்து வேண்டாம் இவரா? எடிட்டர் விஜய் மலராஜா விஜய் எடிட்டரா? விஜய் விஜய் வேலுக்குட்டின்னு வேலுக்குட்டி நினைக்கிறேன். தான். அதே மார்க் ஆண்டனி எடிட்டர் தான். ஓகே ஓகே. அவர் இல்லையா இந்த லோகேஷோட எடிட்டர்? அவர்ல இல்ல. அவர் பிலோமினா எதுக்கு இங்கே பிலோமினா கூடாது? இவங்க செட்டு போன இல்ல இல்ல பண்ண கேட்டேன். இல்ல ஆனா வில்லன் இன்னும் ரிவால்வ் பண்ணாம இருக்கீங்க ப்ரோ. வில்லன் சொல்றேன் நீங்க. குட் பை டக்லி தானங்க. அது அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப வர விடாமச்சே பாருங்க. குட் பை டக்லி இன்னும் 4 இருக்கு. நான் ரிவீல் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழ் சினிமால ஒரு ஆவேசம் மாதிரி ஒண்ணு வந்துட்டா போதும். விக்னேஷ் சிவன் வருவார் டைரக்ட் பண்ண இருங்க.
இன்னும் நம்புறீங்க? இல்ல இல்ல இதுவே இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதுவே ஒரு முரட்டு இதா இருக்கு. இல்லைங்க இதுவே அவர் அந்த தானே ஃபார்மேட்ல சொன்னாரு. தான் இருக்கு. ப்ரோ எலிவேஷன் சாங் ஏதாவது இருக்குமா ப்ரோ? இப்படி ஒரு சாங் வச்சதே பெரிய விஷயம். ஏகே இதுக்கு மேல elevation படத்துல song வருமா? ஏகே படத்துல எலிவேஷன் சாங் இல்லாம அது ஒண்ணு வந்துட்டா போதும், முடிஞ்சிச்சு. வேற எதுவும் வேணாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும் ப்ரோ. சாங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா எலிவேஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அது இங்கிலீஷ் தான் கட்டாயமா இருக்கு என்ன ப்ரோ? இதுல போட்டு அது ட்ராக்ல இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்படியே வரிசையா உங்க ஆசையை பூரா சொல்லுங்க. இல்ல விவேகம் அந்த அந்த இது நல்லா இருக்கு இங்கிலீஷ் சாங், அதனால சொன்னேன். மாவீரன் ப்ரோ நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே ப்ரோ, சொன்னீங்களா? அவர் சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட். நீங்க அப்ப வெளியே போயிட்டீங்க போல. புதுசா ஸ்பீக்கர் வந்தவங்கள்ட்ட கேட்போம். யாரா முத்து வந்தது, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா டைலரு. இருக்கு, உண்மையிலே வைபா இருக்கு. நான் என்ன லிரிக்கல் பார்க்கல, நல்லா இருக்கு. நான் மதியத்துல இருந்து ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆடியோ ஃபார்மேட்டோட லிரிக் வீடியோ தான் ப்ரோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, இப்ப ஸ்பேஸ் முடிஞ்சோன்னு கேட்பேன் ப்ரோ. இன்னும் நான் ஆடியோ ஃபார்மேட்ல தான் சாயந்தரத்துல நான் டிரைவிங்லயே இருந்தேன் கேட்பேன். நாளைக்கு ப்ரோ செஞ்சா நேத்து ப்ரோ ஒரு டாபிக் ஏதோ சொல்லிட்டு அது பேசலாம்னு சொல்லியிருந்தீங்க, மறந்துட்டீங்களா? அதான் ஃபேவரேட் தான், வேற ஒண்ணும் இல்ல. கரெக்டா 9 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் ஆரம்பிச்சா இந்த வருஷத்துல எல்லா லாங்குவேஜும் சேர்த்து உங்களுடைய ஃபேவரட் மூவிஸ், ஃபேவரட் சாங், ஃபேவரட் இது எல்லாமே சொல்லலாம். பிரகாஷ் ப்ரோ நீங்க மறந்துட்டீங்களா இல்ல என்னது? அவரு சவாட்டிக்கால மூழ்கிட்டாரு, அதனால மறந்துட்டாரு. என்னன்னு டாபிக் இல்ல புரியல. நீங்க லிஸ்ட் போட்டுருந்தீங்கல்ல ப்ரோ, ஆமா, அது லாங்குவேஜ் ஃபேவரட். அதுல ஆவேசம் அதுல இல்ல, ஆவேசம் இல்ல. நான் லாங்குவேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம்னு அதில் ஆட் பண்ணேன். அப்படி பண்ணேன். அதர் லாங்குவேஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு படமா ஒவ்வொரு படமா ஆட் பண்ணி கில்லு ஹிந்திக்கு ஒன்று, தெலுங்குக்கு ஒன்று, மலையாளத்துக்கு ஒன்று, அப்படி ஆட் பண்ணேன். சரி ப்ரோ சென்சார் இன்னைக்கு தான் சென்சார் சென்சார் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே சொல்லுவாங்க போல இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும், மற்ற டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க டேட்டா போட்டுருவாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும், அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து பெரும்பாலும் வந்து அந்த டேட்டுங்கிறத வந்து அபிஷியலா கடைசி ரிலீஸ் ப்ரோமோஸ்ல சேர்க்கறத பார்த்தீங்கன்னா சென்சார் ஆனதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. அப்படி பார்த்தா ட்ரெய்லர்ல வந்து கடைசியா 10/1/2023 கடைசியா ஆட் ஆகும் சொல்றாங்க. மாவீரன் ப்ரோ, அந்த பேபி ஜான்ல கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, சல்மான் கானும் வரும் வருந்தவன். அது ட்விட்டர்ல சும்மா ஒரு கிளிப்பா பார்த்தேன். என்ன ப்ரோ டோட்டல் கேலண்டர்ல இருக்கிற ஹாலிடேவை விஷ் பண்ணிருந்தாங்க. ஆனா காமெடியா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா இருக்கும் இந்த காமெடி. சல்மான் கான் வந்து இவ்வளவு சிரிக்க வைப்பாரு. அது வேணா ட்ரூ தான், கரெக்ட். இறுக்கமாவே இருப்பாரு எனி டைமும். பட் ஆனா அது கொஞ்சம் பண்ணியா இருந்தது. யாரும் வந்து கழி ஊத்துவாங்கன்னு எதிர்பார்த்தேன் நானும் இந்த 2-3 நாள் இந்த ஸ்பேஸ்ல படத்தை பத்தி. யாருமே எதுவுமே சொல்லல. ஆதி ப்ரோ போறேன்னு சொன்னாரு, யாரும் பாக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவரு போறேன்னு சொன்னா எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அவரு சும்மாவே அடிப்பாரு, இது வேறையா. சரி பிரகாஷ், நான் ஆரம்பிச்சு வைங்கண்ணா. 2024 2024ல ஃபேவரட்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன், நான் லிஸ்ட்டும் போட்டேன் 2024ல. நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு வந்து சில டாபிக், அது நேற்று நம்ம ஃபேவரட் போட்டாலும் அதை ஆரம்பிச்சானு. ஆனால் எனக்கு என்ன டாபிக் வந்து எல்லா படத்துக்கும் நம்ம பெஸ்ட் இன்ட்ரோ இதெல்லாம் கேட்டோம். ஆனா ஒஸ்ட் கிளைமேக்ஸ், ஒரு படத்தை இப்படியாடா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம், அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த வருஷம் 2024 தோணுன படம் தான் கேட்கலாம்னு தோணுச்சு. அப்படி உங்களுக்கு 2024 ஒஸ்ட் கிளைமேக்ஸ் ஏதாவது தோணுன படங்கள் இருக்கா? அதை இன்னைக்கு பேசிடுவோமா? எல்லாத்தையுமே சொல்லுங்க ப்ரோ. ஒஸ்ட் ஓப்பனிங், ஒஸ்ட் இன்டர்வல், இல்ல ஒஸ்ட் ஓப்பனிங், ஒஸ்ட் இன்டர்வல் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்தியன் 2 சரி, பிரதர் ஒரு படம், அது
பிரதர்னு ஒரு படம், அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல பிரதர்லாம் யாரும் ஓப்பனிங் லிஸ்ட்லயே எதுவுமே சரி. போடல தலைவா. ஆனா நானும் நிறைய பாக்குறேன். பிரதர் பிரதர் சூப்பர்னு பத்தி போட்டாங்க. பேசும்போது நான் மட்டும் முக்காடு போட்டுக்கிறேன் அந்த சார்லி மாதிரி. யாருங்க தெரியாது அவரு? இல்ல அது ஒரு கிளைமேக்ஸ் எதுவுமே சரியா இல்ல. படத்தோட இன்ட்ரோல இருந்து எந்த ஒரு இதுவுமே சரியா கிடையாது. அதுதான் எனக்கு தோணுது. இது எப்படி எடுத்தாங்க இப்படி ஒரு ஹீரோ எப்படி அக்செப்ட் பிரதர் பண்றாருன்னு எனக்கு தெரியல. அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் இருக்குதானே தெரியாது. அது கிளைமேக்ஸ் மாதிரியே தெரியாது அதுல. ஏன்னா அதுல கேமியா வரல. அதான் சொல்றேன். அதுதான் எல்லாரும் அமைதியாயிட்டோம். சரி, விஷால் ப்ரோ நீங்களே ஆரம்பிங்க. நானே வா தலைவா. சரி, ஒஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபார் மீ கேப்டன் மில்லர். ஒஸ்ட் கரெக்ட். இன்டர்வல். ஆமா, ஒஸ்ட் இன்டர்வல் வந்துட்டு சத்தியமா இது ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏன்னா படமா தாத்தா நம்ம வராரு, தாத்தா வராரு. தலைவா அது படமாவே நமக்கு ஒஸ்ட் தலைவா. அதுல எதுவுமே நமக்கு செட் ஆகல. பட் ஆனா சில படம் நல்லா இருந்திருக்கும். அதுல ஓப்பனிங் கொஞ்சம் சுமாரா இருந்திருக்கும். அந்த மாதிரிதான் பிரகாஷ் நான் கேட்கிறாரு நான் நினைக்கிறேன். தெரியல, இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிபிகலி. சோ எனக்கு ஒஸ்ட் கிளைமேக்ஸ்னா கேப்டன் மில்லர் தான். ஏன்னா நான் அந்த படம் வந்துட்டு அந்த படம் இன்ட்ரோ எனக்கு பெஸ்ட் இன்ட்ரோ இந்த வருஷம் கேப்டன் மில்லர் தான். ஏன்னா அந்த படம் எனக்கு ஓப்பனிங்ல பார்த்துட்டு சரி ஓகே வேற மாதிரி ஆரம்பிக்க போறாங்க போல அப்படின்ட்டு எதிர்பார்த்தா கடைசியில ரோஜா கடலே அந்த மாதிரி ஒரு சிலையை காட்டி இதான் தனுஷுட்டாங்க. எனக்கு இருங்கடா சிலைய சாமி பார்த்தோன்னே அப்படின்ட்டு சிரிப்பு ஆயிடுச்சு. தாங்க முடியல. ஜிவி இழுத்துட்டேன் மிரட்டி தலைவா. விட்டுருக்காரு. பிஜிஎம் ஜிவி மிரட்டி ஜிவி விட்டுருக்காரு. அந்த கிழிச்சிருந்தாருங்க. அவர் எவ்வளவுதாங்க பண்ணுவாரு பாவம் அந்த மனுஷன். எவ்வளவு இறங்கி சிலைய வேலையை பார்த்தோன்னே பார்ப்பாரு. ரைட்டு அளவிடுறான் தோழியன்ட்டு நைட் ஆமா ஷோ வேற போயிருந்தேன் அப்படிங்கதான். இத்தனைக்கு. அப்படியா? அவெஞ்சர்ஸ் வேற எனக்கு இதுவுமே பிடிக்கல. எனக்கு அயலானுமே நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சோ ஒஸ்ட் ஓப்பனிங் அயலான் நான் ஆக்சுவலா சொல்லுவேன். நான் ஐலாண்ட் தான் ப்ரோ சொல்லலாம்னு இருந்தேன். பரணி ஆமா. ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு சாரி ஐலாண்ட் தான் பரணி ப்ரோ. ஒத்துக்கல. இல்ல நான் எதுவும் சொல்ல எனக்கு மாட்டேன். சாரி நீங்க பரணி ப்ரோ. சொல்லலாம், தாராளமா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒஸ்ட் ஓப்பனிங்குமே எனக்கு அயலான் தான். ஏன்னா ஓப்பனிங் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபார் கேப்டன் மில்லர். இன்ட்ரோல எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் வரல. நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்றேன். பரணி ப்ரோ நீங்க சொல்லுங்க. நான் இப்பதான் ப்ரோ ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு நான் வந்து கிளைமேக்ஸ் மட்டும் நான் சொல்றேன் ப்ரோ. ராயின் எனக்கு ஒரு கிட்ட கிளைமேக்ஸ். ஓகே ஓகே கரெக்ட். நிறைய பேர் சொன்னாங்க. இது என்ன இப்போ ஒர்ஸ்ட் இன்ட்ரோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஒஸ்ட் இன்ட்ரோ. ஆமா, ஒஸ்ட் இன்ட்ரோல் ஒஸ்ட் கிளைமேக்ஸ். இல்ல முதல்ல பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஆமா. இன்டர்வல் ஓப்பனிங்லாம் சொல்லுங்க. வர்ஸ்ட் கிளைமேக்ஸா? தமிழ் படம் மட்டுமா? பர்ரோஸ் 3Dன்னு நீங்க இப்ப வந்து அதானே? இல்லங்க அது இல்ல எந்த லாங்குவேஜ் சொல்லலாம், எந்த லாங்குவேஜ் சொல்லலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து லிமிட்டே கிடையாது. ஒரே படம் தான் சொல்லணும். நான் இது வரைக்கும் பார்த்ததுல ஒஸ்ட் இல்ல கிளைமேக்ஸ் அப்படின்னு ஆக்சுவலா இது வரைக்கும் பார்த்தது இந்த இல்லையா? 2024ல இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கை விட டைவர்ட் பண்ணி போறேன்னு நினைக்க வேணாம். என்னன்னா நான் ஹேர் கட் பண்ண போற இடத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் முடி வெட்டிட்டு வரா. அவரும் சினிமா ஃபேன். அவரு வந்து நீங்க ஹேர் கட்னோனே அவர் எமோஜியை பாருங்க. தெய்வம் செஞ்சு சுகுமார் அண்ணன். சுமார் நான் இருங்கண்ணா இப்பதான் வெளியே விஷால் வந்து பாருங்கள. ஹாப்பி பர்த்டே. அண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. ப்ரோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. பரணி ப்ரோ சாரி ப்ரோ. கண்டினியூ இது பண்ணுங்க. இது பண்ணி சொல்லிடுறேன். இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் விஷாலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்ஸ்டா ரொம்ப சூப்பர் ஸ்டார் நன்றிண்ணா. அவர்களுக்கு தேங்க்யூண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ப்ளீஸ்ண்ணா போதுண்ணே. ப்ளீஸ்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. பரணி ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. பரணி இது விஷால் வீடியோ பர்த்டேக்கு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கியா? அண்ணா இல்ல நான் ஸ்டோரி மட்டும் போட்டேன். இல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஸ்குவிட் கேம் 2 எப்படி இருக்கு போட்டிருந்தாரு. இல்ல வேற எதுனா போட்டிருந்தா நல்லா இருக்கும். வேற எதுனா விஷால் பர்த்டேக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோ வேணும். ஸ்பெஷலா ஒரே ரெசல்யூஷன் மட்டும் எடுத்தேன். அத வீடியோ போட்ட ஸ்டோரியில இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் எடுக்காத ரெசல்யூஷன். இல்ல அந்த மாதிரி இல்ல. எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெப் சீரிஸோ இல்ல படமோ யாருமே மோஸ்ட்லி பாத்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி எதனா ஒண்ணு ரெக்கமெண்ட் தமிழ்ல இருக்கணும். தமிழ்ல இருக்கணும். ஓகே நான் சொல்றேன். 5 மினிட்ஸ்ல சொல்றேன். பரணி ப்ரோ நீங்க அதை முடிச்சிருங்க. நான் சொல்றேன் கண்டிப்பாண்ணே. சரி ஓகே. அவர் வந்து இது என்கிட்ட வந்து சுகுமார் நான் வந்து ஃபர்ஸ்ட் பரோஸ் பார்க்க போயிருந்தாருல, அப்பயே வந்து கேட்டாரு பரோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பீமேஸ்வர் போயிருக்காங்க, அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு.
சரின்னு சுகுமாரனாவும் சொல்லிட்டாரு, ட்ரெண்ட் சொல்லிட்டாரு. நான் அவருக்கு அப்பயே மெசேஜ் போட்டேன். அவர் அப்பயே டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. பரோஸ் ஹைஃபன் நாட் குட் அப்படின்னு போட்டேன். டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு அவரு, கேன்சல் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு நான் காலையில போய் பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ போட்டு அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டேன், இந்த மாதிரின்னு சொல்லி. அப்பயும் சொல்ல நீ போனப்ப என்கிட்ட புலம்புனாரு, நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் டிக்கெட் கேன்சல் பண்ணியிருப்பேன், இவ்வளோ கேவலமா இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. புக் மை ஷோல 200 டிக்கெட்னா ஒரு 120 ரீஃபண்டாவது கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பாவம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாரு போல. அவர் ஃபேமிலியோட போயிருந்தாரு, அதனால சொல்லிட்டு இருந்தாரு, இனிமேட்டு ஏதாவதுன்னா முன்னாடியே சொல்லியிருப்பா அப்படின்னாரு. ஓ ஓகே. இல்ல இப்ப சுகுமாரன் கேட்டாரு, சொல்லுங்க. நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு தமிழ் டப்பிங் டக்குன்னு ஞாபகம் வரல. பட் ஆனா நிறைய இந்த ஒரு சீரீஸ் நான் சொல்றேன், யார்கிட்ட பேசினாலும் சொல்லுவேன். எல்லாரும் பிரேக்கிங் பேட் சொல்லுவாங்க. பிரேக்கிங் பேட், பெட்டர் கால் சால், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதெல்லாம் பெஸ்ட் தான். சன்ஸ் ஆஃப் அனார்கின்னு ஒரு சீரீஸ்ங்க. தமிழ்ல இல்ல, நான் தயவு செஞ்சு நான் ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்கன்னு. ஆனா இது சன்ஸ் ஆஃப் அனார்கின்னு ஒரு சீரீஸ். இது எப்படின்னா, ஒரு பைக்கர் கேங் இருப்பாங்க. அவங்க ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி. அவங்க போய் கொலைன்னு சொல்லக்கூடாது, அவங்க எது பண்ணாலும் பைக்ல தான் போய் பண்ணுவாங்க. லிட்டரலா அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு நிறைய டவுட் இருக்கு வலிமைய. ஆனா அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்காங்களா? அண்ணனா இல்லங்க, அந்த சீரீஸ பார்த்து வலிமை இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஆனா அந்த சீரீஸ் ஒரு 8 சீசன் கிட்ட இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி சீரீஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீரீஸ். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஒரு கண்டெம்பரரி வேர்ல்டுல எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் சன்ஸ் ஆஃப் அனார்கி. ரொம்ப பிரமாதமான சீரீஸ். அது நீங்க ஆனா தனியா உட்காந்து பாருங்க, வேற லெவல் கண்டென்ட் எல்லாம் இருக்கும் உள்ள. அதனால தனியா உட்காந்து பாருங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதை மட்டும் நான் சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப இப்போதைக்கு லாங்குவேஜ் அவருக்கு தேவைப்படாது. இப்ப லாங்குவேஜ் தேவைப்படாது. எல்லாம் சிரிக்கிறாங்க, தனியா உட்காந்து பாருங்கன்னு எல்லாரும் சொல்லணும். நீ சரிண்ணா ஓகேண்ணா. இத வந்து ஓகே விஷால், இந்த யாரு விஷால் பார்த்தனா இல்ல மாவீரன் பார்த்த மன்வட் மர்டர்ஸ், அது எப்படி ஃபுல்லா பாத்துட்டீங்களா? எதுனா நீங்க சொல்லிதான் அப்படி ஒரு சீரீஸ் இருக்கிறதே தெரியும். நீங்க சொன்ன காரணத்துக்காக அதை ஃபுல்லாவும் பார்த்தேன். பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னேன். நீங்க மீண்டும் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. என்ன சீரீஸ்? நல்லா இருக்கா? மன்வத் மர்டர்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட்ல கடைசி ஒரு சீசன் கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவீங்கன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதான் கேட்டுக்கலான்னு. ஆமா எடிட்டிங் பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாங்க. எடிட்டிங்லாம் கிளைமேக்ஸ்ல நம்ம இவர் வருவாரு, நம்ம பேகுனா சாப்னு தீரன்ல வருவாரு. ஒரு வாட்டி பேர் சொல்லுங்களேன் ஒழுங்கா. மன்வட் மர்டர்ஸ். மன்வத் என்னங்க புரியவே மாட்டேங்குது பேரு. ஓகே தலைவா, நன்றி தலைவா. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன், கள்ளச்சிரிப்புன்னு ஒரு சீரீஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா யாராவது? கள்ளச்சிரிப்பு பாத்துட்டேன் ப்ரோ. சுப்ராஜ் ப்ரொடக்ஷன் தானே, கார்த்திக் சுப்ராஜ். ஆமா, சீரீஸ்ல இங்க என்னன்னே தெரியாத காலத்துல வந்த சீரீஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 7 எபிசோட்ஸ் என்னமோ தான், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாங்க. ஆமா, எனக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும் அது. ஆமா, கான்செப்டாவே டிஃபரெண்டா இருக்கும். ஆமா, ஒரு மாதிரி நல்லா இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது பாக்குறதா பாருங்க, தமிழ் சீரீஸ் கள்ளச்சிரிப்பு, ஒர்த், நல்லா இருக்கும். சுகுமார் ப்ரோ அந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் பார்க்க மாட்டாரு. பாத்துட்டேன். அதான் அந்த மாதிரி தான் பாத்துருவாரு. புரியல எனக்கு. சரி, இப்போ வேற எதுனா விஷால் நேத்து பிரகாஷ் ப்ரோ உங்களை தப்பா கைடு பண்ணிருக்காரு. சுகுமார் ப்ரோ நேத்து பிரகாஷ் ப்ரோ உங்களை தப்பா கைடு பண்ணிருக்காரு. நீங்க எதிர்பார்க்கறது எதுவுமே சீசன் 2ல ஸ்குவிட் கேம்ல இல்லையா? இல்ல ஆமா ஒண்ணுமே இருக்கு, வயலண்டா மட்டும் நல்லா இல்லன்ட்டாங்களே சீசன் 2, அதனால பார்க்க போறது இல்ல. இருக்குன்னு சொல்லிருந்தா பாத்துருப்பீங்கல்ல. இல்ல அது சீசன் 1 சாப்டர் ஒன்னு இருக்கு, அது எப்படி வந்துச்சு? ஆக்சுவலா அத பார்த்துட்டு நீங்க வெறுத்து போயிருப்பீங்க. பீகார் சாப்டர்னு ஏதோ ஒன்னு வந்திருக்காமே, அது நல்லா இருக்குமா? காக்கி தி பீகார் சாப்டர் சூப்பர் சீரிஸ். அதுதான் சூப்பர், தமிழ் டப்பிங்ல இருக்கு, சூப்பர் சீரிஸ். அது ட்ரூ ஸ்டோரி வேற, நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே ஸ்டெப்ஸ்ல கூட நீங்க பார்த்து முடிக்கலாம். அதை நீங்க பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, நல்லா இருக்கும் அந்த காக்கி. ஆனா அது ரொம்ப முன்னாடி வந்துருச்சு, 2-3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2022ல வந்திருக்கு. ஆமா, அது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸ், மைண்ட்ல வச்சிருக்கேன். ஆமா, அத பாருங்க, நோட் பண்ணிட்டே இருங்க, ஒண்ணும் பார்க்காதீங்க. bro பார்த்தல ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மேனிஃபெஸ்ட் பாத்தீங்க நீங்க? தலைவா இல்ல தலைவா, அது என்ன நிறைய பேர் பாருங்கன்றாங்க, எப்படி இருக்கு?
இல்ல நானும் இன்னும் பார்க்கல. நான் ஒரு 3 எபிசோடு பார்த்தேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போற மாதிரி இருந்துச்சு. பட் அது 60 எபிசோடு இருக்கா மொத்தமா. அதை பார்த்துட்டு அதனாலதான் பயமா தலைவா இருக்கு. ஆமா தலைவா, நான் இன்னும் வைக்கிங்ஸ் எல்லாம் தொடாத காரணமே அதான். வைக்கிங்ஸ் எல்லாம் எத்தனை எபிசோட்னு பார்த்தாலே பயமா இருக்கு. என்னடா இவ்வளவு இருக்கு பாருங்க பாருங்கன்றீங்களடான்ற சோன்ல இருக்கு. அதனால ரொம்ப லிமிட்டட் சீரிஸா போயிடுறது தலைவா. இப்ப காக்கி த பீகார் சாப்டர் எல்லாம் ஒரே சீசன் தான். இப்ப அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இந்த கம்ஃபர்டபுளா இருக்கு. பம்பாய் மேரே ஜான் என்ன வேணாம், அதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு அந்த சைட்லாம் போகாதீங்கண்ணே. ஜானி ஜான் ஜானி ஜான் ஓபன் பண்ணி வச்சுட்டு வாட்ச் லிஸ்ட்ல இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல வரது எல்லாத்தையுமே ஆமா கேட்டுட்டு இல்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எதையும் பார்க்க ஆனா மாட்டாரு. ஜானி ஜானி ஜான் ஜான் ஓகேவா ஒரு இருக்கு. சீரியஸ் பாக்குறதுக்கே ஜான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் ஜானி எடுத்துப்பாரு. ஜான் ஓகேவா இருக்கு. ஜானி ஜான் ஆஷ்ரம் ஓகேவா இருக்கு. ஆசிரம் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இருக்கும். ஆசிரம் அத பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிற அனைத்தும் உள்ள ஒரு சீரிஸ் ஆஸ்திரேலியா ஆசிரம். நீங்க அதுல வேற லெவல் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இருக்குமா? இல்ல இல்ல அண்ணா, லிட்டரலா ஒரு நித்யானந்தா கதை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி அது. பாருங்க, ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், நல்லா அனிமல் இருக்கும். கங்குவாக்கெல்லாம் முன்னாடி நம்ம பாபி நம்ம டியோல் பாபி அதுல தியோல் தான் ஓஜி சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஆமா, பாபி தியோலுக்கும் அது வேணாம். மாவீரன் bro, அந்த சீனை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஒரு சீன் இருக்கு, லவ் இட் நா, பட் வாட்ச் இட் அலோன். சரி ப்ரோ, நம்ம ஆதுரான்னு ஒண்ணு டாபிக்குள்ள வந்திருக்கு. அது என்னது நாகூரானா? ஆதுரா 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 தெரியல. ஆனா மஸ்திரம்னு ஒரு இன்டர்நேஷனல் சீரிஸ் இருக்கு, பாத்திருக்கீங்களா? இந்த இன்டர்நேஷனல் வேணாம்பா நம்மளுக்கு. ப்ரோ மஸ்திரம் எனக்கு பார்க்காம அவரை நீங்க எப்படின்னா ஆஸ்திரம் வாழ்றீங்க? கேட்டது என்னன்னு எனக்கு அதுல நீங்க அந்த சைடு தான் ப்ரோ இருந்துச்சு. விஷால் ப்ரோ 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 இவ்வளவு வெளியா ஒரு இருக்கீங்க நினைச்சு கூட இன்டர்நேஷனல் இல்ல இல்ல ப்ரோ. சும்மா ஒரு விடு இப்ப ப்ரோ. ஒரு இல்ல இன்டர்நேஷனல் சீரிஸ் இருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சு 10 மணிக்கு மேல பேசுற ஷோ லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க ப்ரோ. ஒர்க்கு ப்ரோ. இல்ல பிரகாஷ் ப்ரோ என்ட்ரி ஆனாதான் விஷால் ப்ரோ அடங்குவார். இப்ப அவர் இல்ல சரி அதை கேள்வி விடுங்க, கலாய்ச்சாதான் இவரு இல்ல ஆன்சர் ப்ரோ, அதை அதான் விட்டு ப்ரோ நான் நான் என்னோடது சொல்லிடுறேன் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ. என்னோடது ஒஸ்ட் இன்டர்வல்னா மழை பிடிக்காத மனிதன். ஏன்னா இன்டர்வல் விட்டோன்னே எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா அத சொல்லுங்க. என்னால சுத்தமா முடியல. அப்புறம் ஒஸ்ட் கிளைமேக்ஸ்னா புஷ்பா. புஷ்பா ஒஸ்ட் சுகுமாரனு ஓப்பனிங்னா கோட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒஸ்ட் ஓப்பனிங்னா கோட்டு. இன்டர்வல் மழை பிடிக்காத மனிதன்ல ரொம்ப மனவெறுத்து வெளியில எந்திரிச்சு வந்தது. அப்புறம் இப்ப லேட்டஸ்டா ஆட் பண்ணணும்னா லைன் கிங்கும் இன்டர்வல் விட்டோன்னே எந்திரிச்சு வந்துட்டேன். என்ன ப்ரோ அப்புறம் உங்களுக்கு ஒஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ? கிளைமேக்ஸ்னா புஷ்பா தான். இன்டர்வல் விட்டு ஏன் சார் ரொம்ப என்னது பிடிக்குமோ? என்ன எல்லா படத்தையும் விட்டு ஏன் சார் ப்ரோ? ரொம்ப இல்ல தலைவா? ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ரோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரிப்பட்டு வரலன்னா அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு நம்ம எதிர்த்து வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்குவேன் நான். அது ஏன் பார்த்து மேற்கொண்டு மன உளைச்சல் ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியான ஒரு படத்தை தான் நீங்க வந்து சூப்பரான படம், நல்லா இருக்கும், நீங்க ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு படம் சொன்னீங்க. அந்த படத்து பேர் வந்து ஜீவா படம். என்ன படங்க? மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருந்தது பிளாக் ஜீவா படம். இல்ல பிளாக்கா? இல்லங்க, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆயிருந்தப்போ ஏதோ 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 சந்திப்போம் நல்ல என்னமோ ஒரு களத்தில் சந்திப்போம் தலைவா, ஐயோ உண்மையிலேயே யப்பா நல்லா இருக்கும் படம். சாமி ஏங்க ஏங்க. ஆமாங்க ஏங்க ஏங்க, இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முடிஞ்ச உடனே பக்கத்துல மாஸ்டர் ஓடி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போய் மாஸ்டர் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் தான் தலைவா, அதுல படமே. செகண்ட் வாரணாசி ஹாஃப் தான் தேட்டர்ல. தலைவா படமே நல்லா இருக்கும் ஒரே தலைவா. டிக்கெட்ல அது 2 படம். ஆமா, எனக்கு ஆமா புரியல. தலைவா, எங்களுக்கு வாரணாசி தேட்டர் இருக்குங்க திருப்பூர்ல. 3 தேட்டரு சரிங்களா. நீங்க இந்த காம்ப்ளெக்ஸ் தேட்டர் தான். ஆனா இப்ப இன்டர்வல் விட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே இதாக விடுவாங்க. பெருசா கூட்டம் இல்லாத டைம். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் ஓடிட்டு இருந்துச்சுங்க. நான் அப்படியே போய் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க இருக்கிற மாதிரி யார் ஒரு பாரு பெருசா நம்பூர்காரரு? சீட் புக்கிங் தான் தலைவா. நம்ம இங்க இல்ல பெரியார் காலனி. யார் கல்யாணம் நான் இங்க ராயங்கோயில் ப்ரோ. ரைட், சூப்பர். அதான் வாரணாசி தேட்டர்னா தெரியும். இப்ப மாத்திட்டாங்க. அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. மூணு தேட்டர் இருக்கு. எதுல வேணாலும் போய் உட்காந்துக்கலாம் அந்த இதுல. இல்லைங்க யாரும் ப்ரோ அதுல ஒரு நிமிஷம் தலைவா, ஒஸ்ட் சாரி. ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அதுலயும் சேர்த்துக்கீங்க ப்ரோ. அந்த படத்துல யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒஸ்ட் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கறத தயவு செஞ்சு போய் பாருங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னே யாரோ ஒரு ஆன்டி ஏதோ காட்டிட்டு கடைசியில பார்த்தா இதை ஹீரோயின்ட்டுருவாங்க. ஆமா, அது பார்த்தோன்னே யாரையோ காட்டுறாங்க. இதோ என்ன அக்கா படம் பொண்ணு ப்ரோ? துணை மாப்பிள்ளை. இதை இப்ப சொன்னாருங்க, களத்தில் சந்திப்போம். அது இருக்கிறதுலே ஒரு மொஸ்ட் படங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் ஏதோ கதை இருக்குங்கிறீங்க, எனக்கு தெரியல. வேணா செகண்ட் ஹாஃப் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா ஒஸ்ட் ஆமா, நிறைய படம் இல்ல யாரும் முப்பாசு பாதியில இன்ட்ரோல இல்ல இன்னொன்னு என்னன்னா நான் தான் நானே அண்ணன் தாங்க. இல்ல நானே அப்புறம் ஒண்ணே ஒண்ணு பாருங்க bro, ஒரே நான் கூட உங்களை சொன்னேன்ல. நான் உங்களை ஒரே ஒரு இது sorry. பண்ணேன் சொன்னேன். ஆனா நீங்க போய் பாத்துட்டீங்க. அதானே
இல்ல இல்ல ப்ரோ ஒரு கார்த்திகை கம்- சந்திப்பு இந்த வருஷம் வந்த படமே கிடையாது. ஆமா இல்ல தலைவா ஒரே நிமிஷம் இது மட்டும். லாஸ்ட் சீன் அலைவ்னு ஏதாவது ஒரு படம் பாத்திருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது இன்னும் பார்க்கல. யாராவது பாத்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஷாம்னு ஒருத்தர் 2 வாட்டி கமெண்ட் பண்ணிருக்காரு. நான் என்ன பார்க்கல. படம்? லாஸ்ட் சீன் அலைவ் 2022. லாஸ்ட் சீன் அலைவ் ஹியரா? ஜெரால்டு பட்லரா? ஒன்றும் புரியல. அந்த படம் நான் பார்க்கல. மேபி யாராவது இல்ல இல்ல நானும் பாத்துருந்தீங்கன்னா பார்க்கல சொல்லுங்க. அந்த படம். நெட்ஃபிளிக்ஸ்ல ஆமா இருக்கு போல. சாரி ரேட்டிங்ஸ் கண்டினியூ அவ்வளோ பண்ணுங்க. ஒன்றும் பெருசா இல்ல. இல்ல ஆமா முஃபாசா படம் நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கலன்றதுக்கு நான் ஃபீல் பண்றேன். பட் ஓகே. ஏன் தலைவா அதுல ஏதாவது செகண்ட் நான் நல்ல ஹாஃப் சீன் ஃபர்ஸ்ட் இருக்குதா? இல்ல ஹாஃப் இல்ல பார்த்தேன். இல்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணனால இல்ல நான் ஏன் நான் சொல்றேன்றது நீங்க இல்ல பரணி கேளுங்க. இல்ல எதுக்கு பரணி இன்னொன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா படம் ஓடாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லாம செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஆஹ் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாசில் டைரக்ட் பண்ண அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்கா தான் போயிருக்கும். பிரபு நடிச்சது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, பாட்டுலாம் படம் சூப்பரா இருக்கும் அரங்கேற்ற ப்ரோ வேலை. சலீம் இல்ல இல்ல நான் எதுக்கு முஃபாசா சொன்னேன்னா செகண்ட் ஹாஃப் பாக்குறப்போ சில சீன்ஸ் ஒர்க் ஆகலனாலும் எனக்கு வந்து டீட்டெயில்டா அந்த விஷுவல்ஸா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று வந்து கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் வந்தப்போ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியஸாவே. அது நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு சீனுக்கு அப்புறம் இதுவா தான் இருக்கும்னு தோணுச்சு. பட் அது ரிவீல் ஆன விதம் வந்து அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் நீங்க எந்த சீனை சொல்றீங்க ஓகே எனக்கும் தெரியும். ஓகே சீரிஸ் படம் நான் சாரி என்ஜாய் பரணி பண்ணேன். ப்ரோ. நல்லாவே அப்போ இருந்தது முஃபாசா. அப்போ ஓடிடில வந்ததுக்கு அப்புறம், அதாவது 4 வாரம் கழிச்சு வர்ற ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் பார்த்துட்டு தெரியல பட் இல்ல இல்ல நேத்துல எனக்கு புரியல. இருந்து முடிவு 2 பண்ணியாச்சு. வருஷம் 15 இல்ல இல்ல 15 2 நாளுக்கு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் வர்றப்ப களத்தில் ஓடிடி சந்திப்பு. தான் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டோம். இல்ல 2 அதனால வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறமே களத்தில் பார்த்துட்டு சந்திப்போம் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா என்ன தலைவா புரியும். ஏன் தலைவா இப்படி ப்ரோ பண்ற நீ? இல்ல 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 இல்லங்க, அது நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் சொன்னது இதுக்கு முஃபாசாக்கு. அப்படியா? முஃபாசாக்கு நீங்க இந்த களத்தில் சந்திப்போம்னா ஒரு ஜீப் வச்சுட்டு ஜீவா இருப்பாரு, அதானே? அந்த படம் தானே? அதானே சொல்றீங்க? எனக்கு டைட்டிலே ஜீப் ஞாபகம் வச்சுட்டு இல்லைங்க. ஜீவா இருப்பாங்க. அருள்நிதி ஆமா இருப்பாங்க. ஜீப் அருள்நிதி வச்சு இருப்பாங்க. ஊட்டியில நடக்கிற மாதிரி இருக்குங்க ப்ரோ. ஏங்க நான் சொல்ற என்னது படம் ஜீவாவும் அருள்நிதி அவர் இருப்பாங்கங்க. நான் சொல்ற அவர் படம் ஜீவாவும் சார்ஜ் அறிவாமா? இருப்பாங்க. அவர் இவர் சொல்றது சொல்றது ஐயோ இல்ல திருநாள். இல்ல, அப்ப நான் ஏதோ வேற ஏதோ படம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல தலைவா நிறைய பேர் பேசுறீங்க உனக்கு கேட்கல. சரி யாரோ இல்ல யாரோ ஒரு நிறைய பேர் செக் பண்ணி என்னங்க சொல்லுங்க. வேணும்னே மாஸ்டர் படம் கத்துறீங்க? ரிலீஸ் ஆயிருந்த டைம் பரணி ப்ரோ யார் பேசுறீங்க அரசியல் கேட்கல. ப்ரோ அவர் இல்ல சொல்றது இல்ல வந்து அரசியல் உங்க இதுல நாய்ஸும் அவர் வருது. வாய்ஸோட சேர்த்து அவர் நாய்ஸ் சொல்றது அதிகமா இருக்கு. கவலை வேண்டாம்னு நினைக்கிறேன். அரசியல் ப்ரோ உங்க ஜீப் இதுல வச்சுட்டு ஒரு இல்ல இல்ல படம். அவர் சொல்றது அவரு சொல்றது திருநாள் படத்தை சொல்றாரு. பழைய சோறு பச்சை மிளகா. இல்ல இல்ல ஆமா இல்ல 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 நயன்தாரா இல்லைங்க அந்த படத்துல. நயன்தாரா இல்லைங்க, அது இல்லைங்க அது இல்லைங்க. ஒரு மொக்க படங்க அது. அதாங்க ஹீரோயினே ஒரு ஹீரோயின் மாதிரியே இருக்க மாட்டாங்கங்க. அது worst. இந்த மாதிரி பிரக்யா நாகரான்னு ஒருத்தி ஒரு ஹீரோயினோட பண்ணிருப்பாங்களே. என்னது ஒரே தெருவுல 2 பேரோட ப்ரோ வீடு 18 இருக்கும். பிளஸ் கேஸ் எல்லாம் வைக்கணும் அந்த இருப்பாரு. மாதிரி அந்த அந்த படமா? படமா கொஞ்சம் இந்த படம் தான் கிளாமரஸா நினைக்கிறேன் நீங்க எனக்கு ஏதோ தெரிஞ்சு. பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் போவாருங்க. அது மொதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் அதுதான் பார்த்தேன். அதுதான். அதுலயே அப்ப மன நீங்க உளைச்சல் சொல்ற இருக்குதான்னு அந்த எனக்கு அருள்நிதி படம் ஞாபகம் தான் அந்த இல்ல. படம் தான். எனக்கும் படத்தோட நீங்க சொல்ற டைட்டில் அருள்நிதி சீரு படமா? பிரக்யா நாகரான் வச்சிருக்கோம். என்னது சீருவா? இல்ல இல்ல இல்லங்க எங்க ஒரே ஒரு நிமிஷம் திருநாள் ப்ரோ இல்லைங்க. நீங்க அவன் சொன்ன வேற படத்தை மாதிரி நான் தியேட்டர்ல அவன் பார்த்தேன். வேற அது மாதிரி எனக்கு ஒர்க் இருப்பாங்க. அவுட் ஆச்சு. அந்த மாதிரி ஏங்க அந்த மாதிரிங்க பார்த்தாலே எப்படிங்க அடிக்கணும் தோங்குற மாதிரி இருக்குங்க. அது தலைவா நீங்க திருநாள் தான் அந்த சொல்றீங்கன்னு மாதிரி ஒரு நினைக்கிறேன் படம் நான். எனக்கு தெரியல. ஏன்னா நான் சொல்ற படத்துல அருள்நிதியும் ஜீவாவும் திருநாள். இருப்பாங்க. திருநாள்ல தான் பழைய இருங்க, சோறு பச்சை மாஸ்டர் ரிலீஸ் மிளகா. ஆனது ப்ரோ 2021. நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க. பொண்ணு பாக்குற சீனு களத்தில் சந்திப்போம்ல தான் வரும். அவர் அதான் சொல்றாரு. அருள்நிதி இருப்பாருன்னு அப்புறம் அதுதான். ரைட் ஓகே. ப்ரோ வரலாறு முக்கியமா அதுவா? ஐயோ அந்த சைடு போகாதீங்க யாரும். திரும்ப அது ஃபர்ஸ்ட் இருந்தா அது ஒரு ஏங்க இது ஒரு டாபிக்னு ஒரு 10 நிமிஷமா பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு போயிட்டு போய் நானும் அமைதியா இருக்கு பாக்குறேன். ஜீவா 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 இந்த படம் ஏதோ ஒரு படம் அவர் பாதியிலே ஓடி வந்துட்டாரு. பாதியிலே ஜீவா ஓடி வந்த ஜீப்ல படத்தை முழுசா போறாங்க. மொக்கன்னு சொல்றது அது ஒண்ணு. அதுக்கு மேல அது ஒரு 10 நிமிஷம் டாபிக் பேசுறது இது ஒரு டாபிக். ப்ரோ அது ஏங்க படம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல ப்ரோ. அப்படியே விட்டுறக்கூடாது. சாரி சாரி பாஸ் சாரி பாஸ் சாரி பாஸ் டாபிக் இல்ல பாத்துக்கோங்க. இல்ல சாரி பிரகாஷ்ண்ணா நீங்க உங்க ஓஸ்ட் பிரகாஷ்ண்ணா, கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லுங்கண்ணா. நான் அந்த சொல்றேன் படத்தை bro. ஜீவாட்ட கேட்டாலே தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன். எனக்கு இல்ல யார் ஸ்பீக்கர்ல இருந்து பயங்கரமா எக்கோ அடிக்குது சவுண்ட் வர கேட்டுட்டே இருக்கு. இல்ல யாரு இல்ல இது? அரசியல் ப்ரோ இதுல இருந்து நல்லா சவுண்ட் சரி வருது. நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த வருஷம் வந்த படத்துல இருந்து அது ஃபர்ஸ்ட் என்ன படம்னு சொல்லுங்க. அதேதான் ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் நமக்கு. ஓகேவா? அதாவது வந்து இந்த தமிழ் படம் பாத்திருக்கீங்களா? தமிழ் படம் ஒரு யார் படம்? சிவா படம்.
அமைச்சே சம்மந்தம் எடுத்தாருல அந்த படத்துல வந்து இந்த பாட்டி கடைசியில வருவாங்க. நீ ஒரு ஹீரோ ஆகணும்னு சின்ன வயசுல உனக்கு நானே வில்லி ஆயிட்டேன்பா, உனக்காக நானே அந்த கதாபாத்திரத்தை வில்லிய மாத்திக்கிட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி கதை கடைசியா வந்து அவங்க தான் வில்லியை ரிவீல் பண்ணுவாங்க. சிதம்பரம் ரகசிய படம் மாதிரி மிஸ்டர் டிங்கிற மாதிரி இதுல மிஸ்டர் இதுன்னு போயிட்டு வருவாங்க. என்ன அது மாதிரி ஒரு படம், அது மாதிரி ஒரு படம் என்னன்னா தமிழ் சினிமால நவர்னி தமிழ் படம்ல தானே அந்த மாதிரி வரும். அதாவது தமிழ் படம் தாங்க சொல்றேன், தமிழ் படத்தை தான் சொல்றேன். தமிழ் படம்னு ஒரு படம் சிவா படம், அந்த படத்துல இது மாதிரி பறவை மூலியமா சிவா ஹீரோ ஆகணுங்க, தன் பாட்டி நானே உனக்கு வில்லி ஆயிட்டேன், உனக்கு வில்லன் வேணும்ல, நீ ஹீரோ ஆகணும், நான் வில்லன், உனக்கு கதைக்கு வில்லன் வேணும்ல, அதனால நான் வில்லன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ஒரு படம் இந்த வருஷம் வந்த படம். அது என்ன படம்னா, அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து எல்லாத்தோட கதையும் சொல்லுவாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு சொல்றதுக்கு ஒரு நல்ல கதை இல்லைங்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஒரு கதை திரைக்கதை எழுதி பையன் வந்து சூப்பரா எழுதின ஒரு கதை, அதை வச்சு ஒரு படம். அப்பாவுக்கு கதை இல்லைன்னு, அப்பா சொல்றதுக்கு ஒரு கதை இல்லைன்னு பையன் ஒரு கதை உருவாக்கி இருக்கிறாரு. அதுதான் அந்த படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன பொறுத்தவரை இந்த வருஷம் ஒஸ்ட் கிளைமேக்ஸ். அந்த படம் எந்த படம்? கேள்வி தேவரா அவரேதான் அவரேதான். ப்ரோ இதுவும் நான் மன நொந்த படம் தான். ஆனா அந்த படத்துல எனக்கு ஒரு டைலாக், ஒரே ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து உட்கார்ந்துட்டு அந்த ஊருக்கான ஒரு வரலாறு சொல்லுவான், கதை சொல்லுவான். நமக்கு என்ன கதை சொல்றதுன்னு தெரியாம சொல்லும்போது இது நீங்க இன்டர்வல்ல ஏஞ்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா ஜான்வி கபூர் செகண்ட் ஹாஃப்ல இருக்காங்க. ரைட்டா? தெரியுங்க, தெரியும், எல்லாம் தெரியும். சொல்லுங்க. அந்த ஒரு டைலாக் நல்லா இருக்கும். ஆனா ஒஸ்ட் கிளைமேக்ஸ் தான். உண்மைதான் ஒஸ்ட் கிளைமேக்ஸ் தான். அதுல இந்த மீம் ஒண்ணு போடுவானுங்களே, தேவாராக்கு தேவ மியூட் பண்ணிட்டு வாரா அப்படின்னு போட்டார்ல, அதுவும் ஒரு ஒரு ஒஸ்ட் இது அனிருத்தோடதுல பிஜிஎம்ல ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சொல்லுங்க. பையனுக்கு ஒரே மியூசிக், ஒரே ஒரு மியூட். நான் அந்த படம் பார்த்ததே மறந்துடும்னு நினைச்சேன் ப்ரோ, ஞாபகப்படுத்திட்டீங்க தேவரெல்லாம். நான் ஆக்சுவலா ஒஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து இது ரெண்டும் தான் எடுத்து வச்சிருந்தேன், தைலான மட்டும் தான் எடுத்து வச்சிருந்தேன். தேவரை ஞாபகப்படுத்திட்டு ஐயோ ஆமா இந்த ஒரு ஒண்ணு இருக்கு ப்ரோ, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க அஜித் குமார், நீங்க சொல்லுங்க. இந்தியன் 2 தான் ப்ரோ, சத்தியமா ஏத்துக்கவே முடியாத கேவலமான கிளைமேக்ஸ். அதான் இந்தியன் 2 தான். ஏன்னா இந்தியன் 2 கங்குவா தேவரா கேரக்டர் மேல எப்பேற்பட்ட ஒரு மரியாதை இம்பாக்ட் இருந்துச்சு. அத ஊரே சூழ்ந்து அடிக்கிற மாதிரி ஒண்ணு யோசிச்சான் பாத்தீங்களா? சத்தியமா இதை விட கேவலமா எந்த ராட்டிலும் யோசிக்க முடியாது ப்ரோ. ஒரே படமா எடுத்திருக்க வேண்டியதை வம்படிக்கு 2 படமா எடுத்து தேவையில்லாம பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு என்னன்னா, தேவரால எப்படி கிளைமேக்ஸ் வச்சாங்க, எப்படி அவங்க மனசு வந்துச்சு, எதை எப்படி பாட்டுக்கு லீடு கொடுப்பாங்க, எந்த வகையில வந்து பாட்டு வந்து பாப்பாங்க அப்படின்னு எந்த யோசனை. பாட்டு லீடே பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா இருந்துச்சு எனக்கு. அதனால ஒஸ்ட் பிலிம் வேற தெரியல ப்ரோ. வராவா தேவராவா சொன்னது யாரு ப்ரோ? வராதான் ஏன் பையன் கதை எழுதுறாரு தெரியலையாக்கா உங்களுக்கு? எனக்கு என்னன்னா இதான் யோசனை. அப்பா பையன் அப்பா சொல்றதுக்கு ஒரு கதை, அப்பா பத்தி சொல்றதுக்கு ஒரு கதை இல்லைன்னு அப்பா சொல்ற ஒரே காரணத்தினால அப்பாவுக்கு ஒரு கதை எழுதி, திரைக்கதை எழுதி ஒரு 15 வருஷமா 12 வருஷமா, எத்தனை வருஷம் 12 வருஷம், ஆமா 12 வருஷமா வந்து கதை எழுதி அவங்க அப்பாவுக்கு வந்து கதை கொடுத்துருக்காரு. ஊரே அந்த தேவரா கதையை தான் இப்ப பேசுது. ஊரே பேசப்படுற ஒரு கதைன்னு சிங்கப்பா வேற அந்த கதையை வேற சொல்லுவாரு. சரி ரைட்டு. எனக்கு அதனால ஒஸ்ட் கிளைமேக்ஸ் நான் தேவராக்கு போறேன். வேற யாராவது ஏதாவது சொல்லுங்க. ஒஸ்ட் இன்ட்ரோலயுமே பாத்தீங்கன்னா எனக்கு இந்தியன் 2வும் புஷ்பா 2வும் தான். எனக்கு வந்து அந்த வெப்பன் ஒன்று வந்து தெரியுமா ப்ரோ? ப்ரோ பிரகாஷ் பாத்தீங்களா தேட்டர்ல போய்? ஆமா ப்ரோ, இவரு அந்த ஹீரோவை நம்பி போன ப்ரோ. அவரு எப்பவுமே எல்லாம் வசந்த் ரவியா, அவர் எல்லா படமும் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு நம்பி போனேன். புரியல. இல்ல எனக்கு புரியல. வசந்த் ரவி படம் என்னைக்கு நல்லா இருந்திருக்கு, நீங்க என்னைக்கு எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஆண்டியா படமும் நல்லா இருக்கும், அதே மாதிரி அஸ்வின்ஸும் நல்லா இருக்கும். நான் ஒரு 2-3 படம் பாத்துருக்கேன் ப்ரோ. எல்லாமே ராக்கி அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு. ஆமா ஒரு ராக்கி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, அஸ்வின்ஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து அந்த ஆண்டியா கூட ஒரு படம் இருக்கும், அது என்ன படம் ப்ரோ? தரமணி. இந்த 3மே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், சத்யராஜ் எல்லாம் இருக்காருன்னு, அது கொஞ்சம் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், இவர் கேவலமா பண்ணிருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையில போயிருந்தேன்.
ஓகே. சரி, நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து வேர்ஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னா பரோஸ். வேர்ஸ்ட் கிளைமேக்ஸ் அப்படின்னா இந்தியன் 2. நான் தேவரை பார்க்கல, அதனால அந்த லிஸ்ட் அந்த படத்துல என்னால கருத்து சொல்ல முடியாது. பட் இதுதான் வேர்ஸ்ட் இன்ட்ரோன்னு சொல்லி எனக்கு எதுவுமே ஞாபகமே வரல சீரியஸா. அதனால அதை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோடது டாப் 5 ஃபிலிம்ஸ். ஆனா அப்படியா கேட்டீங்க இல்ல டாப் 10? ஃபேவரட் டாப்ல கிடையவே கிடையாது. ஃபேவரட் 5 அவ்வளவுதான். டாப்பே ஆர்டரே போட வேணாம். உங்க விருப்பம். எந்த ஆர்டர் வேணா சொல்லலாம். ரிலீஸ் ஆர்டர் சொல்லலாம், டாப் 5 ஆர்டர் சொல்லலாம், எந்த ஆர்டர் வேணா சொல்லலாம். ஃபேவரட் 5 2024 அவ்வளவுதான். ஃபேவரட் 5 நான் டாப் 10 அந்த 5ன்றது வெறும் எல்லா லாங்குவேஜ் சேர்த்தா இல்ல தனித்தனி லாங்குவேஜ்லயே 5 எப்படி வேணா சொல்லலாம். 2024 டாப் 5 ஃபேவரட் 5 அவ்வளவுதான். இந்தியன் மூவிஸ் ப்ரோ அந்த 5ல எல்லா லாங்குவேஜுமே வந்துருமான்னு கேக்குறேன். அதாங்க சொல்றேன். எல்லா லாங்குவேஜ் சேர்த்து தான். நீ தனித்தனியா சொல்ல வேணாம். எல்லா லாங்குவேஜ் சேர்த்து ஒட்டு மொத்தமா 5 சொன்னா போதும். எல்லா லாங்குவேஜ் சேர்த்து ஒரு சொல்லலாம். தெலுங்கு படம் தமிழ் சொல்லுங்க, ஒரு ஹிந்தி படம் சொல்லுங்க, ஒரு இங்கிலீஷ் படம் சொல்லுங்க, உங்க இஷ்டம். இல்ல நான் வந்து டாப் 10 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அப்ப இது சொல்லவா இல்ல அப்புறம் சொல்லவா? சரி, இப்போ உங்களுக்கு இன்னும் யோசிக்க டைம் வேணும் போல. காலைல சொல்லுங்க 9 யோசிச்சு இல்ல சொல்றேன். எனக்கு யோசிச்சு என்னன்னா சொல்லுங்க. இவரு நான் என்னோட கிளைமேக்ஸ் சொல்றேன். டாபிக் வச்சிருந்தாருன்னா அப்புறம் சொல்லிக்குவேன். இல்ல இப்ப சொல்லலாம்னு சொல்லிட்டாருன்னா இப்ப சொல்லிடுறேன். அதுதான் சரி, இன்னைக்கு ஒஸ்ட் கிளைமேக்ஸ்ல போறோம். நாளைக்கு ஃபேவரட் 5ல போய்க்கலாம் விடுங்க. ஒஸ்ட் கிளைமேக்ஸ் இன்னைக்கு ஓட்டணும். நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து படமா அவங்க எழுதி எடுத்துட்டாங்க, ஓகே. அதனால கிளைமேக்ஸா இது பண்ணா எனக்கு டெக்னிக்கலா வந்து ஒர்க் ஆகாத கிளைமேக்ஸ் நான் சொல்றேன். இது எல்லாமே சூப்பரா பண்ணிட்டு இந்த இடத்துல ஏன்டா இப்படி கோட்டை விட்டீங்க. நான் யோசிச்ச படம் வந்து மகாராஜா தான். எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ரைட்டிங் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை. வைக்கணுமேன்றதுக்காக அது என்ன அந்த பொண்ணு கிட்டத்தட்ட எப்படி ட்ரை பண்ணணும்னா அந்த பிகில்ல ஆசிட் அடிச்சோன்னா அந்த பையனை நேருக்கு நேரா பார்த்துட்டு ஃபுட்பால் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ட்ரை பண்றதுக்காக அந்த பொண்ணு போகும். ஆனா அவரு கொட்டு கொட்டி அமைச்சிருப்பாரு. நீ இப்பெல்லாம் பேசுறன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே அவங்க கதையை முடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம மகாராஜா ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. அவர் சலூன் கடை வச்சிருக்க சாதாரண ஆளு. உன்னை பெத்ததுக்கு இது இத்தனை நாள் உன்னை வளர்த்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு அந்த மாதிரி அவரோட வாழ்நாள் சேமிப்பு தான் அந்த நகைன்னு நினைக்கிறேன். அதை மொத்தமா வந்து தூக்கி போட்டு போயிரும். இந்த இதுக்கு தான் நான் வந்தேன்னு. அது எதுக்கு அதை பண்ணிச்சுன்னு தெரியல. எனக்கு அது ரைட்டிங் வைஸ் அது கன்வின்சிங்காவே இல்லை. நீங்க இதை லிஸ்ட்டை நீங்க ரிவீல் பண்ணணும் இந்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லா அது படம் ஃபுல்லா பயங்கரமா யோசிச்சிருந்தாங்க. நிறைய நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா அந்த கிளைமேக்ஸ் ரைட்டிங்ல எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் தெரிஞ்சு. இந்த மாதிரி சூப்பரா எழுதியிருக்கலாம், யோசிச்சு எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு. அது வைக்கிறமேன்றதுக்காக வச்சு அதுவும் அவங்க அந்த செயினை பார்த்து அதுல அந்த செயினை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்கணும். அந்த செயினை கழுத்துல போட்டிருக்க மாதிரியே கட்டிட்டு சிம்பிளா போயிருக்கலாம். வந்து அந்த செயினை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அது வர மாதிரி அது இழுன்னு இழுத்த மாதிரி இருந்துச்சு. இன்டர்வலுமே எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா நான் அந்த அன்னைக்கு பவானி கேரக்டர் சொன்னேன் அந்த மாதிரி நான் தேட்டர்ல மிரண்டு போய் பார்த்த கேரக்டர் அந்த இன்டர்வல் ஒரு கேரக்டர் கொள்வார்ல அது பயங்கர திமிரா இருக்கும். தப்பும் பண்ணிடும். அந்த குண்டா ஒருத்தர் வருவார்ல ஜிகர் தண்டால என் கூலிங் கிளாஸ் கடன் அவரு போட்டு அடிப்பாரு கேரேஜ்ல அவர் போட்டு. அப்ப தப்பு பண்ண எந்த ரெகுலேட்டுமே இருக்காது, முறைக்கும். அப்ப அந்த கேரக்டர் பார்த்து எனக்கு பயமா இருக்கும். எப்பதான் ஒரு நாள் தப்பும் பண்ணிட்டு இப்படி வந்து முறைக்க முடியுதுன்னு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி போய் அடிக்கும் கிளப்ல போய். அப்போ அப்படி எழுதிட்டு அந்த கேரக்டர் வந்து சாகும்போது க்ளூ கொடுத்துட்டு சாகும் இன்டர்வல்ல. அதுவும் க்ளூவும் அவர் வந்து போலீஸ் இன்ஃபார்மர். இது செகண்ட் ஹாஃப்ல அது அவர் எதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாருன்றதுக்கு நமக்கு ஒரு காரணம் காரணம் எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. அவரு போலீஸ் க்ளூ கொடுக்குறாரு. அது க்ளூ கொடுக்கறதே எனக்கு முதல்ல அந்த கேரக்டர் இறங்கி வந்து அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கான்னு அதுவே எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. ரைட்டிங் வைஸ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அண்ட் அந்த கேரக்டரும் அவன் திமிரு பிடிச்சோம் அந்த இடத்துல மட்டும் எதுக்கு அப்படின்னு நடந்துக்கிட்டேன். அது போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு க்ளூவா கொடுத்துச்சுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் அவர் ஜஸ்ட் இன்ஃபார்மர் தான். அவர் ஒன்றும் போலீஸ்லாம் இல்லை. அந்த அவர் யாரு சிங்கம்புலி அவருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேலையே இருக்காது மோஸ்ட்லி. இவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தேடணுமேன்றதுக்காக ஒரு அது எனக்கு அந்த இன்ட்ரோலுமே சரி அது அந்த ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பான்றது கன்வின்சிங்கா இல்லை. கிளைமேக்ஸும் எனக்கு ரைட்டிங் வைஸ் அதுக்கு கன்வின்ஸா இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு எழுதியிருக்கலாம் கிளைமேக்ஸ்லாம். நான் ஆக்சுவலா டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயத்துல சொல்லலாம்னு வந்தேன் ப்ரோ. இது அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் இரட்டா பார்த்துட்டு இதே டிஸ்டர்பிங்கா ஃபீல் ஆச்சு. என்னடா இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுட்டானு எவ்வளவு தூரம் நல்லா எடுத்துட்டு போய் அப்படின்னு. எனக்கு நான் வந்து அது ஐயா இப்படிலாம் காட்டக்கூடாது நான் அந்த இதுக்குள்ள போல. ரைட்டிங் வைஸ் எனக்கு கன்வின்சிங்கா இல்லை. அந்த ரிவீல் பண்றது இப்படிலாம் ரிவீல் ஆகணும் நீங்க அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங் எல்லாமே
நான் சொல்றது எத்தனை பேருக்கு இப்போ கரெக்டா புரிஞ்சுன்னு தெரியல. நான் வந்து இப்படிலாம் நீங்க காட்டக்கூடாது, இது அபத்தமா இருக்கு அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படிதான் காட்ட போறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு அது கன்வின்சிங் ஆகல. ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டாங்களோ தோணுச்சு. ப்ரோ அது எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் முடப்படல. அந்த கிளைமேக்ஸ் வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பொண்ணை அந்த குட்டி புலிய சிங்கம் புலி ரேப் பண்ற மாதிரி வச்சதெல்லாம் அது அந்த கிளைமேக்ஸை நோக்கி தான். அதுக்கான பயணம் தான் எனக்கு தெரிஞ்சு. கிளைமேக்ஸ் தான் ஒரு மாஸ்டர் பீஸ் நினைச்சு எழுதிட்டு அது ஒரு வேஸ்ட் பீஸ் ஆயிடுச்சு இன்னும் சொல்ல போனா. கிளைமேக்ஸுக்காக தான் இந்த படமே அதுதான் நம்ம ட்ரம் கார்டை வச்சிருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து நல்லா எழுதிட்டாரு. கிளைமேக்ஸ் அதை வச்சுட்டு அதுக்காக அந்த பொண்ணை இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படிங்கறக்காக எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. இதுதான் கிளைமேக்ஸ், இதுதான் ட்ரம் கார்டு, பாரு நான் கடைசியில ட்ரம் கார்டை தூக்கி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லி போட்டதுதான் அது. எனக்கு தெரிஞ்சு ரைட்டிங்ல முறப்பட்டதோ அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் தெரிஞ்சு இப்படிதான் கிளைமேக்ஸ் எழுதணும்னு எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் தான், அதே மாதிரி யாருமே அது அவரோட பொண்ணா இருக்குன்னு கெஸ் பண்ணவே இல்லையா? அதெல்லாம் கெஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு அதெல்லாம் ஓகே தான். ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். வேற மாதிரி ரிவீல் பண்றதே, நீங்க இவர் தான் அப்பான்ற ரிவீல் பண்றதே இன்னும் சுவாரஸ்யமா ரிவீல் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளவுதான். இப்போ இதே கிளைமேக்ஸ் தான் இதுல வரும். அது என்ன, ஓல்டு பாய்ல. அது அந்த ரிவீல் பாயிண்ட் பயங்கரமா இருக்கும். அதுல அப்படியே அவர் அந்த ஆல்பத்தை கொட்டணும்னா எடுப்பாரு. அப்படியே அவர் அதுக்கு மேல பேஜை திருப்ப மனசு வராது. அந்த மாதிரி அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். அது ஓல்டு பாய் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அண்ட் இவர் சொன்ன ரெட்டாலையும் அது நல்லா இருக்கும். அவர் எந்த ஷோ அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னு அவர் கேட்பாங்க. இந்த ஷோ தான் பார்த்துட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்றப்ப அது நல்லா இருந்துச்சு. அந்த ரைட்டிங் கன்வின்ஸ் பண்ணல எனக்கு. அதுதான் நான் ஒர்ஸ்ட் கிளைமேக்ஸ் சொன்னேன் டெக்னிக்கலி. இன்னும் ஒரு மையான அமைதியா இருக்கு. நடுவுல யாரும் சாப்பிட்டு ரன்னி ப்ரோ வழக்கம் போல சாப்பிட்டு யாரோ உட்காந்து இல்லங்க நான் எதுவும் சாப்பிடல சீரியஸா. அப்படியே தெரியுது. யாரும் சாப்பிடுற சவுண்ட் கேக்குது. மைக் ஆன் பண்ணி இல்ல சாப்பிடல. பரணி ப்ரோ கட்டதோரன்ற மாதிரி சும்மா குருவாதான் இருக்கு எனக்கு. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கே கொஞ்சம் டிராவல் இருந்துச்சா, அதனால பழைய ஸ்பேஸ் கேட்கலான்னு ஒரு 1 month ஸ்பேஸ் பின்னாடி போயிருந்தேன். ஒரே ஸ்பேஸ்ல எவ்வளவு கண்டென்ட் உங்களுது. ஐயோ என்னாச்சு? அமலாசாஜி பிடிச்சிருந்தே ஒரு ரீல்ஸ் படத்தை டவுன்லோட் பண்ணி அந்த அமலாசாஜியோட ரீல் பிடிச்சிருந்துன்னு சொல்லி ஒரு படம் ஒரு ரீல போட்டுருந்துன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த திவ்யா பிரபா பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. கடைசியில அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டமுக்கு என்ன நேம் வந்துச்சுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சீங்க. அந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 5-6 கண்டென்ட் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அந்த அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ வந்து ப்ரோ வேற ப்ரோ கம்முன்னு இருக்க காட்டி அது எண்டிங் கண்டென்ட் முடிஞ்சுச்சு. அப்படியா? அமலாசாஜி ஃபேனாங்க நீங்க பரணி? ஏங்க அதுதாங்க எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. அமலாசாஜி பத்தி என்ன பேசுனேன்னு எனக்கு சத்தியமா ஞாபகம். அமலாசாஜி ஏதோ ரீல் பார்த்து இருந்து பிடிச்சிருந்து அந்த ரீலோட ஒரிஜினல் வீடியோ டவுன்லோட் பண்ணி நான் ஸ்டோரியோ நீங்க இல்ல இப்பதான் ஸ்ட்ரைக்கே ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, அமலாசாஜி ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அதுல வர டயலாக் இருக்குல்ல, அது வந்து சிவகார்த்திகேயன் படம் டைலாக்கா? சிவகார்த்திகேயன் படம் டைலாக் இல்லைங்க, மணிரத்னம் படம் டைலாக். ஐயோ டக்குன்னு ஞாபகம் வரலையே அது என்ன படம். இப்ப ரீசெண்டா மணிரத்னம் படம் ஒரு 2-3 படம் வந்துச்சுல, ஒரு காதல் படம் வந்துச்சுல, துல்கர் படம், துல்கர் நித்யா மேனன் படம். அந்த படம் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மணிரத்னம் படத்துல டைலாக்கா? இல்ல ரீசெண்டா வந்துச்சு சொன்னாரு. எனக்கு அதுதான் ஓ காதல் கண்பினே ரீசெண்டா வந்துச்சு அவனுக்கு. சாரிண்ணா. இல்ல அந்த 2019 அந்த படத்துல வர டயலாக அமலாசாஜி ரீல் போட்டிருந்தாங்க. 2015 இல்லையா? ஓகே கண்ணன். சரி விடுங்க. சரி ரைட் ஓகே. பழைய படம் அது. அந்த டயலாக எடுத்து நான் வந்து வீடியோ, அந்த படத்துல வர வீடியோ கிளிப் எடுத்து போஸ்ட் பண்ணிருந்தேன். அத பத்தி பேசியிருந்தேன். ரெண்டாவது என்ன சொன்னீங்க எனக்கு புரியல. 2015 தான். சுகன் பரட் கரெக்ட் தான். 2015 தான். திவ்யா
திவ்யா பிரபா அன்னைக்கு வந்து ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் வந்து ஆல் வி இமேஜினஸ் லைட்டு வந்து நிறைய இடத்துல ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மாசம் முன்னாடி கேட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. ஆனா ரீசெண்டா பேசின மாதிரி தான் இருக்கு. இல்ல அவங்கள ப்ரோ, அந்த ஐபிஎல் ஆக்ஷன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆக்ஷன் அன்னைக்கு பேசினது. சரி, ஓகே. அதுதான் அதுதான் அப்ப வந்து அவங்கள பத்தி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. சில இல்ல வீடியோ ப்ரோ, அதெல்லாம் ஓகே, அது அதுலயே சொல்லிருந்தீங்க. அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு, உங்க கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னு சொன்னேன். என் கண்டென்ட் நிறைய இருந்துச்சா? சரி விடுங்க. நல்லா இருந்துச்சு, என்டர்டெய்னிங்கா இருந்துச்சுல. அது அதான் ப்ரோ, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் டிராவல்ல இருக்கிறங்காட்டி. அப்படியா? கேளுங்க கேளுங்க, ம். ஜாலியா இருக்கும். ஏங்க எனக்கு சரி. சொல்லுங்க ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்க, எதுவும் கேட்கல. இல்ல எனக்கு கொஞ்சம் இப்போ இந்த புஷ்பா படம் இருக்குல்ல, இந்த பாலா இது 25 வந்தப்போ ஸ்பேஸ் பேசியிருந்தப்போ நான் இதை சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா ஒரு யோசனை இருந்துச்சு, நானும் சொல்றேன். பாலா புஷ்பா படத்துல ஹீரோ இருக்கிற கேரக்டர் வந்து ஆக்சுவலா பாலா பட கேரக்டர். பாலா படத்துலதான் வர்ற கேரக்டர் தான் புஷ்பா. ஒருவேளை பாலா வந்து அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாருன்னா, அந்த கதைய, அதாவது ராஷ்மிகா மந்தானா இல்லாம அது ஒரு கதையை எடுத்து பாலா எடுத்திருந்தாருன்னா, ஏன்னா அது ஒரு மரம் வெட்டுற ஒரு காட்டு இப்பயும் பாலம் எடுத்த மாதிரி தான் இருக்கும். கடைசியா வாயிலே கடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வரேன். இல்லையா, அதான் அந்த ராஷ்மிகா மந்தானா மேட்டர்ல இல்லாம சொல்றேன். மாசா இல்லாம ஒருவேளை பாலா படமா ஒரு பரதேசி படம் மாதிரி எடுத்திருந்தா ஒரு நல்லா இருந்திருக்கும்லன்னு எனக்கு ஒரு தோணுச்சு. ஏன்னா எல்லா ஒரு ஹீரோனா மாசா இருக்கணும் தான் காட்டுவாங்க. இந்த படத்துலதான் ஒரு மரவற்றவன மாசா கட்டியிருக்காரு. பிரகாஷ்னா சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிச்சைக்காரன மாசா கட்டினாரு, அதெல்லாம் உங்க கணக்கு தெரியலையா? ஏங்க அது பணக்காரனா இருந்து அம்மாக்காக பிச்சைக்காரனா மாறினது. இது வந்து அப்படி இல்லை இல்ல. இப்ப குபேரா வரும் பாருங்க, நான் சொன்ன கான்செப்ட்ல. இல்ல அதுவே பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு, எனக்கு புரியல. புரியல. அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, அலங்கு படம் டிக்கெட் வேணும்னா உங்க பெட் டாகோட போட்டோ எடுத்து #மை அலங்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டீங்கன்னா சென்னை ஆடியன்ஸ்க்கு மட்டும் ஈச் செலக்டட் ஆடியன்ஸ்க்கு 2 டிக்கெட் கிவ்அவே தராராம் அலங்கு படத்துக்கு. உங்க பெட் டாகோட போட்டோ எடுத்து மை அலங்கு அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு இல்ல ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் ஏன் அலங்கு படம் மட்டும் எனக்கு பார்க்க தோணல, தியேட்டர்ல ஓரளவுக்கு பார்க்க தோணல அப்படின்னு உண்மையை சொல்லியாருன்னு. எனக்கு வந்து இந்த டாக் பிரியர்களை எனக்கு பிடிக்காது, டாகும் பிடிக்காது. அது தூரத்துல இருந்து பாக்குறோமா, ஓகே அவ்வளவுதான். பக்கத்துல ரசிக்கிற அளவுக்கு நமக்கு டாக் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. முதல் விஷயமா அதுதான். டாகை பத்தி படம் எடுக்கும்போது கூட அதுலயும் ரொம்ப க்ளோஸா இருந்தா எனக்கு செட்டே ஆகாது. ஆனா அப்படி டாகை பத்தி ஒரு டைலாக் வந்து பிடிச்சதுன்னா பாதாள லோக்கல்ல மட்டும் தான் ஒரே டைலாக் இருக்கும், அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு புரியல, அப்ப 7 சார்லி உங்களுக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு அந்த அட்டாச் இல்லை, அந்த அட்டாச் எல்லாம் நமக்கு கிடையாது. ஓகேவா, நமக்கு இந்த விலங்குகளோட அட்டாச் எல்லாம் கிடையாது. வந்து நீங்க வந்து இன்னும் வந்து இது என்ன சொல்ல இல்லைங்க, நமக்கு வந்து நான் என்ன சொல்றேன், நான் வந்து எலைட்டுக்கு வரல, நான் வந்து நார்மல். நான் எப்படி இருக்கேன், நான் வந்து இல்ல அதுவே நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது நான் வந்து பாக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல நான் எத்தனை இன்னைக்கு நான் 2 வருஷம் காலத்துல அதிகமா பாக்குற வீடியோ என்னன்னா, இல்ல சொல்லிடுறேன், நான் வந்து எதை முடிச்சிடறேன். 2 வருஷ காலத்துல அதிகமா பாக்குற வீடியோ என்னன்னா, ஒரு லிப்டுக்குள்ள ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது நாய் கடிக்கிறது, எங்கேயாவது போறதுல நாய் கடிக்கிறது, தொழில் குழந்தை விரட்டி வெட்டி கடிக்கிறது. கேரளால அதிகமா ஒரு கண்ணுலாம் எடுத்துட்டு போனாரு, ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போனாரு. ஏன்னா அந்த குழந்தைங்க நாய் கடிக்கிறது நான் சுத்தி வளர்த்தி பாக்குறது பூராமே எனக்கு அது மட்டுமே இருக்கும். அதனால நான் குழந்தைங்க வீட்டுல வளர்க்கறனால எனக்கு சுத்தி முத்தி எனக்கு பயம். ஒவ்வொரு தடவையும் கடைக்கு அனுப்பும்போது யோசிச்சு அனுப்புவேன். கடைக்கு அனுப்புவேன், நான் இருந்தா வீட்டுக்கு நான் தான் கடைக்கு போவேன், நான் வெளியே போகவே மாட்டேன். படிக்கட்ட விட்டு கீழே இறங்க விட மாட்டேன். நான் தான் விளையாடுறதுக்கு போனா கூட நான் கீழே போவேன், பாத்துக்குவேன். நான் இல்லாத இடத்த வீட்டுல அனுப்புவாங்க. அப்ப எனக்கு யோசனையாவே இருக்கும், போன் அடிச்சு கேட்பேன், கூட்டு கரெக்டா பாரு. தெருவுல கண்டிப்பா நாய் வளர்க்கணும், நம்ம தடை பண்ண முடியாது, அவங்க விருப்பம். ஏன்னா அவங்கவுங்க வீட்டுல அவங்க வளர்க்குறாங்க. ஆனா அந்த நாய்க்கு துரத்து வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிற நாள் நான். அப்படி சுத்தி முத்தி நம்ம குழந்தை மட்டும் இல்லை, எந்த குழந்தை ரோட்ல விளையாண்டாலும் அந்த குழந்தை நாய் பக்கத்துல போனாலும் எனக்கு பயமா இருக்கும். எனக்கு நாயை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைங்களை பெரியவங்களுக்குலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, குழந்தைங்களை மட்டும் டார்கெட் பண்ணி துவக்கும். அது எப்பெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் பாக்கணும் எனக்கு அப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு எரிச்சலா வரும். அதனாலேயே இந்த பெரும்பாலும் இந்த படம் வந்து இல்ல நாய்கள் ஜாக்கிரதை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 படங்கள்லாம் வந்து நாய்களுக்குன்னு ஒரு பாட்டுலாம் போட்டு வைப்பாங்க, நல்லா பயங்கரம். இப்ப கூட திருசா போஸ்ட் நான் ஏன் ஷேர் பண்ணணும், அதுக்காக தான் காரணம். திருசா போஸ்ட் போட்டு மை சன் ஜோரோவா திறந்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு அவங்க சரி ரைட், அது ஒரு பர்சனல் விட்டுறேன்.
பட் நமக்கு அதுக்கு எனக்கு நான் சொல்றேன் பர்சனலா எனக்கு வந்து செட் ஆகல. எனக்கு பொறுத்த வரைக்கும் நாய் வளர்க்குங்கிறதே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு எலைட் தான். நான் பார்க்கறேன் ஒரு எலைட் பேசுறோம். ஏன்னா அதுக்கு ஒரு ஜீவன் போட்டு நம்ம வீட்டு நமக்கே நம்ம வந்து பர்சனலா சில அத்தியாவசியங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அனாவசியமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தரமா இருக்கும். பொழுது வரைக்கும் நைட்ல குழச்சிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்துல ஒரு குழந்தை வந்து நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஒரு குழந்தை வந்து மேல நாய் துரத்திட்டு வந்ததுல அந்த குழந்தை கீழே போய் சரிஞ்சு கீழே விழுந்து பல்லு உடஞ்சி மொத்தமா கை காலெல்லாம் சரிஞ்சு போகுது. அந்த நாய் குறைச்சதுக்கே கடிக்க கூட இல்லை, துரத்திட்டு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு வெறியில துரத்திட்டு வருது. நான் அதெல்லாம் பார்த்த வகையில சொல்றேன். பார்த்த வகையில எனக்கு வந்து நாய்ங்கிறது ஒரு அப்பாற்பட்ட ஜீவன். பக்கத்துல அது நம்ம லைஃப்ல சேர்க்கக்கூடாத மாதிரி ஜீவன் மாதிரி நான் பார்ப்பேன். அதனாலே எனக்கு இந்த மாதிரி வந்து நாய் பற்று, நாய் உணர்வு உள்ள படம் அப்படின்னாலே அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோத்துக்கே தோணாது. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே ஏன் தோணலாம் அந்த தான் காரணம் நமக்கு. அவ்வளவுதான். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன், கம்ப்ளீட்டா நீ முடிச்சிட்டேன். சொன்ன காரணம் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக படம் கூட பார்க்க மாட்டேன்னா எப்படி? இல்ல இல்ல நாய் வளர்க்க மாட்டேன்னா பரவாயில்ல. இல்ல பிரகாஷ், நான் வந்து அந்த ஃபீல் உணராதுங்கிறேன். நாய் நாய் பெட்டுன்னு சொன்னார்ல, இப்ப டேக் போட்டார்ல போஸ்ட் வித் மை அலங்குன்னு, அந்த அந்த செட் ஆகாதுன்னு. படம் பாக்குறது ஓகே, படம்லாம் தியேட்டர்ல போய் பாக்கிறது பாப்போம், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, தியேட்டர்ல போய் பாக்குறது வேற. பட் இது மாதிரி டேக் எல்லாம் போடுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அந்த இதை செட் ஆகாதுங்கிறேன். இல்ல பிரகாஷ், நான் நீங்க நாய் இழுத்ததான சொல்றேன். பேபி ஜான்ல நாய் வச்சு சூப்பரா ஒரு சீன் பண்ணிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா சீன் தான் வேற மாதிரி பண்ணிருப்பாங்க. பாக்குறப்ப உங்களுக்கு புரியும். சரி, பரணி எதை சொல்ல வந்தார் சொல்லிட்டோம், கருத்தை சொல்லியிருக்கோம். நான் இந்த கருத்தை மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன் இந்த இடத்துல. டாக் வளர்க்குறதுன்றது அது வந்து எலைட் திங் கிடையாது. ஏன்னு நான் சொல்றேன்றது, நான் வளர்ந்த விதத்துல இல்ல, நான் சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அங்கெல்லாம் கிராமம் தான். அப்ப இருக்கிறப்போ எல்லா கிராமம்னாலும் சரி, எல்லார் வீட்லயுமே ஒரு ஒரு நாய் வந்து வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், எல்லார் வீட்லயுமே கிராமத்துல ஒரு ஒரு வீட்லயும் ஒரு ஒரு நாய் வளர்ப்பாங்க. இப்போ 10 வீடு இருக்குன்னா அதுல 8, 7 வீட்ல கண்டிப்பா இருக்கும். அப்படின்றப்போ அது ஒரு பெட்டாவது பார்த்து தான் வளர்க்குறாங்க. அவங்க இருக்கிறவங்க எல்லாம் எலைட் கிடையாது, ஒன்னாவது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு பண்ணி, இன்னொன்று வந்து நீங்க பார்த்த இடத்துல அப்படி இருக்கிறதுனாலயும், நீங்க ஒரு என்ன சொல்ல, நீங்க பார்த்து இந்த ஒரு விஷயமே பார்த்துட்டு இருக்கிறதுனால மேபி வந்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரலாம். நான் அதை வந்து தப்பு சொல்லலை. பட் நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னைய வந்து ஒரு நாய் நான் பெட் பண்ண போய் அது என்னை கடிச்சிருக்கு. அதுக்காக நான் வந்துட்டு நாயே எனக்கு வேணாம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு இப்போவும் வந்து டாக்னா எனக்கு பிடிக்கும் தான். அது கனெக்ட் ஆகும். படம் பார்க்கும்போது சரி, இது கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்துட்டு நாங்க இருக்கிறது வந்து சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு தான். ஸோ அதனால வந்துட்டு என்னால் வளர்க்க முடியாது டெக்னிக்கலி. ஸோ அந்த ஒரு வருத்தம் இருக்குது. சப்போஸ் சொந்த வீடு கட்டிட்டேன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெட் டாக் கண்டிப்பா இருக்கும் என்னோட வீட்டில். இல்லைங்க, ஊர்ல சொந்த வீடு கட்டுவோம், கிராமத்துல வச்சிருப்போம், அதெல்லாம் வந்து வீட்டோட பாதுகாப்புக்காக வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிட்டிக்குள்ள இடமே அடைச்சு கிடக்கிற இடத்துல, பக்கத்துல வீடுகள், பல வீடுகள் இருக்கிற இடத்துல நான் வீட்டு வாசல நாயை கட்டி போட்டு சும்மா நம்ம நான் வளர்க்குறேங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் கட்டிட்டு இருப்பாங்க. கட்டிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, குறைக்க நீ உள்ள வாங்க அப்படின்னு சொந்தக்காரன் நைட்டு முறைச்சு இழுத்துக்கிட்டே வரும். நம்ம பேண்ட் போட்டா பேண்ட் இழுத்துக்கிட்டே வரும். கடிக்காது சும்மா வெளியால பார்த்து சும்மா கொஞ்சம் நாக்கில் நக்கும் அப்படிமா. நமக்கு இருக்க அருவருப்பு நமக்கு தான் தெரியும், நமக்கு இருக்க பயம் நமக்கு தான் தெரியும். அவங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்படிங்கிறப்ப நமக்கு எரிச்சல நாயை விட நாயை வளர்க்குறவங்க பண்ற அந்த இது கடிக்க சொல்றாங்கல்ல, அதுல வர வெறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதனால நம்ம அது கொஞ்சம் இதா இருக்கும். மற்றபடி இந்த அவுட்டோர்ல வந்து வீடு கட்டிருக்காங்க, கொஞ்சம் பாதுகாப்பு இருக்காங்க, வீடு வச்சிருக்காங்க, அதுல நாயெல்லாம் குறை சொல்லல. நாய் வளர்க்குறவங்கள கூட நான் என்ன சொல்றேன், இது மாதிரி பொழுதன்னைக்கு பக்கத்துல யாரை பார்த்தாலும் குறைச்சிக்கிட்டே இருக்க நாய், கடிக்கிற மாதிரி துரத்துற நாய், அந்த நாய்களை தான் குறை சொல்றேன் நான். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எப்படி அது சில விஷயம் அது எப்படின்னா அந்த இடத்துல இருந்தாதான் தெரியும். நான் டோட்டலா அது வெளியிலன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து நான் வெளியில இத்தனை வயசு வரைக்கும் எனக்கு நாய் பயம் இல்லாது, குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வர பயம் தான் இப்ப அதிகமா இருக்கு. எனக்கு நான் வந்து இத்தனை வருஷம் வரைக்கும் கூட எனக்கு நாய் பயம் இருந்தது இல்லை. இப்ப எனக்கு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வர பயம் இருக்குல்ல, எனக்கு அந்த பயம் தான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப என் குழந்தைங்க தெரியாத வரைக்கும் நான் பயம் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப போயிடும். எனக்கு அந்த பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. வேற அதான் ப்ரோ, இல்ல இவ்வளவு நேரம் 2 பேரும் நாயை பத்தி தான் பேசுறீங்க, ஆனா எனக்கு மனுஷங்களை பத்தி பேசுற மாதிரியே ஒண்ணு சொல்றது எனக்கு அப்படிதான் இருக்கு. அதுவும் குழந்தை மாதிரி தாங்க, தாண்டி வாங்க அப்படிதான் இருக்கு. மனுஷங்களும் அதே மாதிரிதான், நாய்ங்க எப்படியோ அதே மாதிரிதான் மனுஷங்களும் இருக்கிறாங்க மாதிரி கேட்டது இல்லையா? அதுவும் குழந்தை மாதிரிதான், தாண்டி வாங்க ஒண்ணும் பண்ணாது. அதெல்லாங்க எல்லாமே சொல்லுவாங்க, கடிக்கவே கடிக்காதுங்க, வாங்க நம்ம சும்மா நாய்ங்க சும்மா நல்லா அப்படிம்பாங்க. பக்கத்துல போய் வர நம்ம காலுக்கு தூக்குற வரைக்கும் கடிக்க வரைக்கும் வரும். அதே மாதிரி சொல்ல நிறைய இருக்கு நாயை பொறுத்த வரைக்கும்.
சரி விடுங்க, அது நானும் சாப்பிட்டு விடுங்க. நானும் எனக்கு நானும் எங்க நாய்கிட்ட கேட்குற கடி மனசு வாங்கியிருக்கேன். கஷ்டமா இல்ல, நான் சோறு வச்சேன். சோறு சிந்த போதுன்னு தட்டை சரி பண்ண போனேன். அதுக்கு உள்ளாங்கைய கடிச்சு வச்சிருச்சு. சோறு வச்சு சோற அது பயங்கர புடுங்குங்கன்னு நினைச்சிருப்பான். ஃபாஸ்டா சாப்பிட்டுச்சு. அது தட்டு பக்கத்துல சாக்கடை இருந்துச்சு. சரி, தட்டு சாக்கடைக்குள்ள உள்ள போதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு தான் போனேன். அதுக்கு நம்ம சாப்பாட்டை எடுக்க போறான்னு சொல்லி உள்ளாங்கைய கடிச்சு வச்சுட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ரைட்ரா. இல்ல அது அது லைட்டா எனக்கு வந்து கடிக்கல. பட் ஆனா வந்து என்ன சொல்ல, அந்த மாதிரி நடந்திருக்கு சம்பவம். பட் ஆனா கடிக்கல. கிட்ட போனாலே அந்த ஒரு ஒரு லுக் ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி நடந்திருக்கு. பட் நான் இது விடுங்களேன், எனக்குமே கஷ்டமா இருக்கு இப்படிலாம் பேசுறப்போ. வேற ஏதாவது டாபிக் வாங்க. சரி ஓகே ப்ரோ டாபிக் மட்டும் காப்பாத்த போய் தானே கடி வாங்கியிருக்கேன். நினைக்கிறேன். நானே காப்பாத்த போய். இல்ல நானுமே ஒரு பயங்கரமான டாக் லவர். பட் ஆனா எனக்கு இப்போதைக்கு இந்த டாபிக் பத்தி பேச வேணாம் தான் நினைக்கிறேன். ப்ரோ அதே மாதிரி இந்த நீங்க என்னைக்கா ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு பேசிக்கலாம். முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல இந்த வானத்தை போல சீனை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அது பேர் மறந்துட்டேன். அது ரெக்கார்டிங்ல கேட்டீங்கன்னு பேர் கரெக்டா தெரியல. அந்த வானத்தை போல சீன் அந்த பிரபுதேவா வந்து விஜயகாந்த் சொல்லுவார்ல, நான் இப்படி இந்த இடத்துல இருக்கேன்னா அது காரணம் இவராங்கிற மாதிரி, நான் இந்த மாதிரி பொறுமையா இருக்கிறது காரணம் இந்த ஸ்பேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தது. அத சுதானா சொன்னவரே உங்க மதன் ஊரோ தான், அங்கதான் இருக்காரு. அதான் சுதானா மதானா. நானே நீங்க அதை கேட்கப்பட்டு எனக்கு அப்படியே அந்த வானத்தை போல விஜயகாந்த் தான் பிரகாஷ் மாதிரி தெரிஞ்சு. இந்த பிரகாஷ் பிரபு அந்த வானத்தை போல நீங்க பிரபுதேவா மாதிரி இருந்தீங்க. ஆனா அவர் சொல்றது உண்மைதான். சிரிச்சாலும் அது உண்மைதான். ஏன்னா இப்ப நான் வேற வேற ஃபேன் இதுக்கு போறல, அவங்களோட ஆக்டரை அவர் இவருன்னுவாங்க, அடுத்தவங்கள அவன் இவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எனக்கு அது கூட எதுக்கு இவங்ககிட்ட சொல்லிட்டு தேவையில்லாம சண்டை போடுவாங்கன்னு வந்துருவேன். அப்படியே அவங்க கேட்கிற மனநிலையில இருக்க மாட்டாரு. உண்மைங்க. நானே நேத்து ஏதோ இந்த இந்த படத்தை பத்தி பேசிட்டு சின்ன படங்களா ஏதோ ஏதோ இது பேசிட்டேன். எனக்கே கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஓவராக ஏதோ பேசிட்டோம்ட்டு, அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். கொஞ்சம் ஏதாவது ஓவரா பேசிட்டோமா, தப்பா பேசிட்டோமா எமோஷன்ல அப்படின்னு, அதனாலதான் நான் கேட்டேன். நான் நீங்க மைனாரிட்டியா போயிட்டீங்கன்னு அவ்வளவுதான். மெஜாரிட்டி ஆப்போசிட்ல இருந்தாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா உங்க சைடு 3 பேர் வந்திருந்தாங்க. இவரு சொல்ல அடுத்ததுன்னா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி இவரு அவர் பேர் என்ன எனக்கு கொண்டா ஐயோ விஷால் ப்ரோ சொல்லியிருந்தாரு. ஆக்டர் விஷால் இந்த 3 கோடி ரூபாய்க்கு கம்மியா அடிக்கிற படத்தை எதுவுமே எடுத்துட்டு வராதீங்க இப்போதைக்கு, அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாருல. அது ஏதோ கான்ட்ரவர்சி ரிலீஸ் டைம்ல. அதான் இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் ஏதோ சொன்னாரு. இந்த மாதிரி 3 கோடி ரூபாய்க்கு எடுக்கிற சின்ன படங்களை எதுவுமே எடுத்துட்டு வராதீங்க மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப அது ஏதோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. சரி, ஒரு ஆஃப் டாபிக் சொல்லிடுறேன், சும்மா தோணுச்சுன்றதுனால சொல்றேன். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல பிக் பாஸ். இன்னைக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து சௌந்தர்யா அவர்கள் விஷ்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க அந்த பிக் பாஸ் இதுலயே. அது ரொம்ப ஒரு க்யூட் மொமெண்டா இருந்துச்சு. இது வரைக்கும் அர்ச்சனா அதுவும் சொல்றேன் இல்ல. அந்த மொமெண்ட் உன் லைஃப்ல எப்ப ப்ரோ நடக்கும்? ஏங்க நீ அவங்கள விட்டுரு. எனக்கு புரியல. ஏன்னா இனியெல்லாம் இப்போ எந்த பொண்ணுங்க நீங்க எல்லாருக்குமே நான் சேர்த்து சொல்றேன், நீங்க இந்த ஸ்மார்ட் பர்னி ப்ரோ மாதிரி ஆளுங்க தான் அடுத்த வருஷமே அண்ணே எனக்கு கல்யாணம்னு வந்து பத்திரிக்கை நீட்டுவாங்க. இப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க. இது எனக்கு நான் நிறைய பேர் லைஃப்ல இந்த மாதிரி பார்த்துட்டேன். இல்ல கல்யாணம் பண்ணிட்டா கோஹோஸ்ட் பதவி எனக்கு தானே. புரியல. நீங்க கல்யாணம் பண்ணிட்டா கோஹோஸ்ட் பதவி எனக்கு தானே. கோஹோஸ்ட் ஏங்க அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் உங்ககிட்ட ஒரு காமெடி ட்ரை பண்ண முடியுதா? சரி சரி சரி. பத்திரிகையில வந்து சுகுமார் ப்ரோ இல்லைன்னா பிரகாஷ் ப்ரோ பேரோ போடாம இருக்கணுமா? அந்த டெம்ப்ளேட் மாதிரி தான் அவ்வளவுதான் கிழிச்சுவாங்க. இல்ல இல்ல ஐயோ இதை சொன்னா இவன் ஓவரா பேசுறான்பாங்க. வேணாம், நான் எதுவும் சொல்லல. மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் அதுக்கப்புறம் இஃப் அட் ஆல் கம்ஸ் ஆல் டுகெதர் நடந்துச்சுன்னா பார்ப்போம். அப்படின்னாலும் நான் வந்து எல்லாத்துக்குமே முன்னாடியே சொல்லுவேன்னான்னு தெரியல. ஏன்னா அது ரொம்ப ப்ரைவேட்டாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது அப்படியே இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் பாலா ப்ரோ ட்வீட் பண்ணார்ல, ட்ரெண்ட் செட்டர் பாலா, அது மாதிரி ரொம்ப சீக்கிரமாக நடந்துருச்சு கைஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ட்வீட் பண்ண மாட்டேன், சொல்லுவேன். இங்கே ஸ்பேஸில் மட்டும் சொல்லுவேன், ட்வீட் கூட பண்ண மாட்டேன். ஆமா, ஏன் அவர் வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமே வரதே இல்லை இதுக்கு? ஏன் அவருக்கு ஓகே முடியறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுதான். ஏன்னா அவரை வச்சே கண்டக்ட் பண்றாங்க அந்த மேல இருக்கிற 3 பேர். அப்படி எல்லாம் இல்லைங்க, சீரியஸா வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எங்களுக்குலாம். அவருக்கு ஒர்க் டைம் வந்து அவர் ஒர்க் முடியறதுக்கே ரொம்ப லேட் ஆகுதுன்றதுனால வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே 10 மணி ஆயிடுது. அதனால வந்து தான் ஸ்பேஸ் அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மறுபடியும் வேணா கேட்டு பாக்குறேன்.
பரணி ஆக்சுவலா ஆரம்பத்துல ஒரு டை- ட்ரீம் லெவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல வந்து என்னன்னா டீம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பெல்லாம் எனக்கு தெரியாது இவர் பாலா, இவர் செக்ரட்டரி பாலா, டீச்சர் எல்லாம் இப்படி இருக்காருன்னு. தெரியாமலே நான் வந்து என்னன்னா இவர்கிட்ட டீம் கேட்டுட்டு அந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்தேன். தென் வந்து என்னன்னா ஒரு இமேஜ் போட்டிருந்தாரு அவங்க அப்பாவோட இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். அந்த இமேஜ்க்கு அப்புறம் தான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே இவர் தானே அவரும் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. நடுவில் யாரோ கூப்பிட்டுருந்தாங்க. பிரகாஷ் ப்ரோ உங்க ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் 2 நாள் அழக்காணும். அதான் வேல் பரீட்சை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இனிமேல் பக்கத்துல கூட வர மாட்டாங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஹீரோ லிசிட்டர்ல கூட பார்க்க முடியுது. அதான் கேட்டேன். அவங்களாம் இல்ல ப்ரோ அவ்வளவுதான், எல்லாம் வேலை முடிஞ்சு. லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முத்து கூட இப்ப கமெண்ட் பண்ணிருந்தாரு லிசன் எல்லாம் பண்றாங்க, ஸ்பீக்கர்ல வந்து கேட்கறது இல்ல. அவர் 9:30 ஆனா கை தூக்கணும். இப்ப அது அந்த அந்த கவலை இல்ல, நிம்மதியா இருக்கலாம், ஜாலியா ஜம்மு. ஓகே. நடுவில் யாரோ என்ன கூப்பிட்டு யாருன்னு அது தெரியல. அம்பாரா அது பேரு நான் தான் அது ரிவீல். சரி மாவி ப்ரோ சொல்லுங்க ஏதாவது ப்ரோ மதன் ப்ரோ. இல்ல இல்ல ப்ரோ மாயின் சொல்லுங்க ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ கிட்ட எனக்கே முதல்ல அந்த வார்த்தை பறந்துருச்சு. பிரகாஷ் ப்ரோ நீங்க அது என்ன பொருள்னு சொல்லாதீங்க. அது ஏதோ ஒரு கதையில ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அம்பரா தோனியா. அம்பரா தூணி. அப்படின்னா என்ன பரணி ப்ரோ? என்ன சொன்னாரு? அம்பரா அம்பர்லா தூணி. துணி அம்பர்லா இல்ல, அம்பரா தூணி. சாரி. ஏன் நானே இப்பதான் இந்த முரண்பாடெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற ஏதாவது புதுசா ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டு. இல்ல வேல்பாரியில லாஸ்ட் 1 வீக்கா ஒரு வாயில இருந்து அதிகமா வந்த வார்த்தை தான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நோட் பண்ண வகையில நான் நோட் பண்ண வகையில சொல்றேன். பேச ஆரம்பிச்ச அப்புறம் பரணி வந்து நிறைய தமிழ் வார்த்தைகளை கத்துக்கிட்டாரு, நிறைய தமிழ் வார்த்தைகளை கத்துக்கிட்டாரு. ஏன்னா முன்னாடி சில வார்த்தைகள் 1-2 வார்த்தைகள் டவுட் கேட்பாரு, அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. கிட்டத்தட்ட அவர் 3-4 மாசமா தமிழ் கிளியரா பேசுறாரு. தமிழ் அந்த நம்மளே மறந்த தமிழை கூட அவர் ஒரு வாரம் சேர்த்துக்கிறாரு. பயங்கரமா இருக்கு. நல்லா பேசுவேன். இல்ல வார்த்தைகள் கூட சந்தேகம் கேட்பீங்களா 1-2? இப்ப அதுக்கு ஒரு சந்தேகம் கூட கேட்கறது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கீங்களே. நான் தெளிவுதான். அது வேல்பாரி மட்டும் காரணம் இல்ல. வயசுல தமிழ்ல எல்லாம் வந்து 70-80 மார்க் எடுப்பேன் தெரியுமா? 70-80 அதுவே ஆமா. சந்தோஷமா சொல்றீங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்துட்டீங்களா? இல்ல நான் இங்கிலீஷ் மீடியம் தான்ப்பா படிச்சேன். 70-80 எவ்வளவு பெரிய மார்க் நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. நான் 40 மார்க் எடுத்தாலே பெருசுன்னு சொல்லுவேன். 35 எடுத்தா பாஸ். எங்க அப்பாட்ட போய் 98 எடுத்திருக்கேன்னு சொன்னா கூட எங்க அப்பா அவ்வளவுதானே, இன்னும் இதாவது பெருமையா அந்த கையெழுத்து கேட்கற அப்படின்பாரு எங்க அப்பா. அதுக்குத்தான் நான் அவங்கள எல்லாம் டிஸ்டர்ப் பண்றதே இல்லை. உங்க அப்பாவும் அஜித் ரசிகரா ப்ரோ? எங்க அப்பா கமலஹாசன் ரசிகர். இல்ல எவ்வளவு அப்டேட் கேக்குற மாதிரி. அவருமே ஆரம்பத்துல கமலஹாசன் ஃபேனா இருந்து அதுக்கப்புறம் ஏகேவா மாறணும். ஆமா நானே கமலஹாசன் ஃபேன். சொல்லுங்க. என்னமோ கேட்க வந்து இல்ல நீங்க 98 மார்க்லாம் எடுத்தீங்களா என்ன? ஒரு பீரியட்ல எடுத்தேன். ஒரு பீரியட்ல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை சொல்லுவேன். ஆனா அது ரொம்ப பர்சனலான கதை. அது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. பட் இருந்தாலும் ரொம்ப பர்சனலான கதை சொல்ல வேணாம் விட்டுருங்க. இல்ல அது சும்மா ஷார்ட்டா சொல்றேன். பரணி இப்படிப்பட்டவரா அப்படின்னு கூட நீங்க தமிழ்ல வைக்கிற அளவுக்கு இருக்கும். நீங்க கையெழுத்து போட்டீங்களா? எல்லாம் ஊர்வலம் செய்யறது. சொல்லுங்க, கதை கேட்போம். இந்த கதை சும்மா சொல்றேன், இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. இல்லைன்னா யாராவது ஸ்டாப் பண்றதுன்னா ஸ்டாப்னு சொல்லிடுறேன். நான் வந்து 10th கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எண்ட் பண்றதுக்கு 2 தடவை குடியர் கொடுத்துட்டேன். இல்ல 10th படிக்கிறப்போ இந்த ஆனுவல் எக்ஸாம்க்கு ஒரு டைம் டேபிள் கொடுப்பாங்கல்ல, அந்த டைம் டேபிள் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். நான் எப்பயுமே வந்து சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிடுவேன். நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே சயின்ஸ் எக்ஸாம் ஆக்சுவலி. பட் நான் நோட் பண்ணதுல அந்த டைம் டேபிள்ல சாட்டர்டே சண்டே மண்டே லீவு, டியூஸ்டே சயின்ஸ் எக்ஸாம் அப்படிதான் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி நோட் பண்ணி இருக்கச்ச நான் என்ன நினைச்சிட்டேன், சாட்டர்டே சண்டே லீவு சும்மா உட்காந்துடலாம், மண்டே நம்ம ஜாலியாக படிக்கலாம் சொல்லி. ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு. நான் மண்டே காலையில் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கேன். சரி மண்டே தானே கொஞ்ச நேரம் கழிச்சு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ காருக்கு டிரைவர் இருந்தாங்க. ஓகேவா? அப்போ வந்து அது கம்பெனி கார் ஆக்சுவலி. ஸோ அந்த காரில் தான் டெய்லி இது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னன்னா நான் தான் அங்கே காலையில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. மண்டே காலையில் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஃபோன் அடிக்கிறாரு, நான் எடுக்கல. அப்புறம் எடுத்து பேசினா அப்போ தான் சொல்கிறாரு,
எக்ஸாம் ஆம்லடா உங்க ஹெட் மாஸ்டர் கால் பண்ணி சார் ஏன் வரலன்னு கேட்டாரு அப்படின்னு சொன்னாரு. இல்லப்பா நான் நாளைக்கு தான்ப்பா எக்ஸாம்னு சாட்டர்டே டியூஸ்டே தான்ப்பா எக்ஸாம்னு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். இல்லை கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கிளம்பி போனேன். கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். எங்கள் அப்பா காரில் வந்தார். அன்னைக்கு வந்து செம ஃபாஸ்ட்டு. நான் மதுரையில் தான் படித்தேன் 10th. திருநகர்லேருந்து திருமங்கலம்னு நினைக்கிறேன். நார்மலாக 15 மினிட்ஸ் எடுக்கும். அன்னைக்கு 5 மினிட்ஸில் போனார் அவர். போயிட்டு உள்ளே பண்ணால் அந்த இங்க் பண்ணலாம் இதாகிருந்துச்சு. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மணி நேரம் லேட்டாக போனேன். உள்ளே போகிறப்ப ஹெட் மாஸ்டர் எதுவும் திட்டலாம் இல்லை அப்படின்னு உள்ளே போப்பான்னு சொல்லிட்டாரு. நானும் போய் எழுதுறேன். ஒன்றுமே தெரியாது. எனக்கு சயின்ஸ் எக்ஸாம்லும் வரவே வராது. எனக்கு முன்னாடி இருக்கவன் தான் 1 மார்க் காமிக்கணும். அவன் கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லை. லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் காமிச்சான். அதை வச்சு தான் எழுதினேன். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் எழுதிட்டேன். 1 மார்க்கில் கொஞ்சம் மார்க் வந்துடும் தெரியும். ஓவரால் நான் வந்து சயின்ஸ் எக்ஸாமில் மட்டும் 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனேன். இல்ல நான் இல்லை சொல்லுவாங்க ப்ரோ வந்து ப்ரோ 36 எல்லாம் மார்க் எடுத்துருக்கேன் அழிச்சிருங்க சொல்லுவாங்க. ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ எல்லாம் அழிச்சிருங்க. ஒஸ்ட் கிளைமேக்ஸ் இந்த படம் தான். இது வச்சுக்கோங்க. ஒஸ்ட் கிளைமேக்ஸ் இதுதான். இன்னைக்கு சொன்னதுலயே ஒஸ்ட் கிளைமேக்ஸ் இதுதான். ஒஸ்ட் கிளைமேக்ஸ், ஒஸ்ட் இன்டர்வல், ஒஸ்ட் கதை. இந்த படம் இல்ல எடுத்துருக்கவே ப்ரோ, தேவையில்லை. இந்த இந்த படம் படம் தான். இல்ல இந்த இல்ல படம் கதை நல்லா எந்த இருக்கு. டைம்ல இல்ல நடந்துச்சு? இந்த டைம் நான் 10th படிக்கிறேன். ரெண்டாயிரம் அதான் எந்த வருஷம்னு கேட்கல. இயர் நான் கண்டுபிடிச்சிருவீங்க. நான் எனக்கு எவ்வளோ வயசு, அதனால தான் நான் சாஃப்டாக பேலன்ஸ்டாக சொன்னேன். அதுக்கு தான் கேட்டேன். இல்லை நான் இயர் சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்கன்னு சொன்னா இது மட்டும் கரெக்டாக தெளிவா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உஷாரா இதில் இருக்காரு சொன்னேன். அந்த விஷயத்த சொல்றதுல மட்டும். இது உண்மையா நடந்த ஸ்டோரி. நான் வந்து திருமங்கலத்துல தான் படிச்சேன் 10th. 2008 அவரு 10th இவர் திருமங்கலத்துல ஏதாவது படிச்சது உளருவாரு. 2008. நீங்க வேற 2008 நான் வந்து பிறக்கவே இல்லை. மனசாட்சி இல்லாம பேசுறாரு. அவர் வருஷம் வந்து 2008 அப்ப தான் 4 திருமங்கலம் வயசுல போனாரு. அப்ப ஆமா, தலைவாக்கு 2008 இவர் ரிவ்யூலாம் கை பிறக்கவே இல்லை. குழந்தையா இருக்கும்போது அவர் படிச்சீங்க. தேவாரா, இவர் வரா. ஐயோ நான் படம் பார்க்கல. எனக்கு கான்டெக்ஸ்டே புரியல ப்ரோ சத்தியமா. நான் பாக்குறேன். நான் கண்டிப்பா தேவரா பாக்குறேன். எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நான் பாக்குறேன். நான் பார்க்கலான்னு தான் நினைச்சேன். எல்லாருமே நல்லா இல்லைன்றாங்க. பட் அதனால தான் எனக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குறப்ப சரி ஏதோ நல்லா இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சரி ரைட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் இன்னும் 4 சீன் நல்லா இருக்கும் படத்துல. டோட்டலா ஓவரால் கணக்குல ஒரு 4 சீன் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் பாக்குறப்ப ஏன்டா இது என்னடா ஐடியா பண்றீங்க, என்னடா உங்க பிரச்சனை, ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. படமா 4 நாள் அதாவது சில படங்கள் இருக்கு, ஒரு 4 பிட்டு சீன் தனித்தனியா பார்த்தோம்னா நல்லா இருக்கும். படமா பார்க்க உட்காந்து ஏன்டா இப்படி இவ்வளவு குடும்பம் பண்றீங்க மாதிரி இருக்கும். அந்த வகையில சேர்ந்தது தனி ஒரு ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ஹாஃப்ல ப்ரோ, பாக்குறப்ப நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க. விடிய விடிய சண்டை போடுவாங்க சைஃப் அலிகான் அவரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு சைஃப் அலிகான்லாம் கூப்பிட்டு வந்துட்டு சும்மா ஒரு அநியாயம் பண்றாங்க. அவர் தெலுங்குக்கு அவருக்கு ஆசையில போடுறது. ஆதி புருஷன் ஒரு படத்துல கூப்பிட்டு வந்தாங்க, ராவணனா கூப்பிட்டு வந்துட்டு அதை ஒரு கொடூரம் பண்ணாங்க. அவருக்கு அந்த வீணை இல்ல வாசிக்கிற சீன் மட்டும் தான் நல்லா இருக்கும். இது வந்து அதை விடிய விடிய எடிட் ஃபைட் பண்ணுவாங்க, அது பண்ணியிருந்தாங்க, பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். அந்த சங்கீத சரங்கள் சங்கீத பாட்டை வச்சு ஸ்வரங்கள் ஏழே நிகழ்ச்சியே போயிடும். கணக்கா இருக்கா. ப்ரோ உதயம் தேட்டர் அபிஷியலா க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ இன்னைக்கு. ஆமா இதுக்கப்புறம் ஓப்பனிங் கரெக்ட் இருக்காது. ப்ரோ பிரகாஷ் வேணா ப்ரோ, சும்மா இருக்கும் நான் பாட்டு ஒரு போடுறது. சொல்லுங்க. நம்ம நாஸ்டாலஜிக்கான தேட்டர். யாரோ பிரகாஷ் இல்ல ப்ரோ ப்ரோ. கூப்பிட்டாங்க. இல்ல இப்போ இந்த இவங்க தெலுங்கு சினிமால இப்ப நம்ம ஒரு பெரிய ஹை பட்ஜெட் படம் எடுக்கிறோம், ஒரு பயங்கரமான ஒரு படம் எடுக்கிறோம்னா அதுல வந்து இந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து இந்த ஒரு கிளாமரா, ஒரு செக்ஸுவலைஸ் கண்டென்ட்டா யூஸ் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் சினிமாலே இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஆனா இவங்க பேன் இண்டியா படம் அப்படின்னு எடுக்கிறதுல எனக்கு இந்த தேவார படத்துலயும் அந்த ஹீரோயின் பேர் என்ன, அந்த அதுவும் சரி, இதுல புஷ்பா 2லயும் சரி, ராஷ்மிகாவை இது பண்ணதாகட்டும், அந்த ஐட்டம் சாங் வச்சதாகட்டும், பேன் இண்டியான்னு சொல்லிட்டு எழுதும்போது ஒரு உமன் கேரக்டர் வந்து இவ்வளவு கீழே ரொம்ப சீப்பா எழுதுறாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பாலையா படமும் பார்த்திருக்கேன். அதுலயும் இப்படிதான் நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம 5 வருஷம் இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டு இருந்த ஒரு டைப்ல இப்போ பேன் இண்டியா கண்டென்ட், ஒரு மாஸான ஒரு ஹீரோ அப்படின்னு வச்சுட்டு இவ்வளோ ஒரு இதா எழுதுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னொன்னுதான்
என்ன சொல்ற வெளிநாடுகளை கணக்கு வச்சுக்கோங்க, டெக்னிக்கல் லெவல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏழைகளே கம்பேர் பண்ணினா நம்ம ஊர்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்ற மாதிரி அவங்க இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு ஏழைகளே நம்ம அவங்க அடிமட்ட ஏழைன்னு சொன்னோம்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வச்சிருக்க இந்த கேட்ஜெட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க சில நாடுகள். சவுத் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 50 வருஷம் அட்வான்ஸா வாழ்ற மாதிரி தெரியும். சவுத் கொரியா, ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 50 வருஷம் முன்னாடி வாழ்றாங்க. எனக்கு 2074 வாழ்றாங்க. என்ன மாதிரி வாழ்றாங்க நமக்கு தோணும். இது மாதிரி நாடுகள் எப்படி வந்து இது மாதிரி அந்த ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் வித்தியாசப்படுதோ, அதாவது பணக்காரன் ஏழைக்கும் வாழ்ற முறை வந்து இங்க வந்து பணக்காரன் வாழ்ற முறை அங்க ஏழை வாழ்றான், இங்க கோடீஸ்வரன் வாழ்ற அங்க ரொம்ப பணக்காரன் வாழ்றான், இங்க வந்து ஒரு மல்டி மில்லியனர் வாழ்ற வாழ்க்கையை அவன் வந்து அங்க வந்து சாதா கோடீஸ்வரன் வாழ்றாங்கிற மாதிரி எப்படி வித்தியாசப்படுதோ, அது கொஞ்சம் எப்படி 50 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் வித்தியாசப்படுறோம்ல, அது மாதிரி வந்து தெலுங்கு சினிமா தமிழ் சினிமாவும் கொஞ்சம் ஒரு 30 வருஷம் 20 வருஷம் வித்தியாசப்பட்டு வருது. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஃபுல்லா குறைச்சிட்டோம். 1 2 படங்களை தவிர மற்ற எல்லா படங்களையும் இந்த கிளாமர் அன்வான்ட் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் குறைச்சி வச்சுட்டோம்ல. இப்போ இது மாதிரி அவங்க குறையறதுக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கூட வரலாம், 20 வருஷம் கூட வரலாம். ஏன்னா அவங்க மக்களோட வந்து அவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கு எது தேவையோ அதான் பாக்குறாங்க. இப்போ நீங்க வந்து பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலிலேயே வந்து ராஜமௌழி ஐட்டம் சாங் வச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் அந்த படம் ரீச் ஆனால் செகண்ட் பார்ட் அப்படி வச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் செகண்ட் பார்ட் வந்து பிசினஸ் பண்றது எப்படின்னு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் பிசினஸ் பண்றதுக்கு அது தேவைப்பட்டுச்சு. RRR அவர் இது அப்படி வைக்கல. ஒரு பெரிய ஹீரோவா பெரிய டேரக்டரா இருந்தாலும் பெரிய ஹீரோ இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுது அந்த லோக்கல் இதுல வந்து அவங்க வந்து லோக்கல்ல பிசினஸ் பண்றதுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுப்பாங்க. இங்க வந்து இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கோமா இன்னும் கொஞ்சம் மாறும். இப்ப வந்து நம்மள்ட்ட வந்து இன்னும் ஒரு நம்மள மாதிரி இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அவ்வளவுதான். நாட்கள் வேணா வித்தியாசப்படலாம். மற்றபடி வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்பாங்க. அந்த அந்த- அந்த சாட்டையே இங்க எடுத்துட்டு வந்து அடிக்காம இருந்தது சரி. சாட்டை எல்லாம் கோமாளியே தான் போவாங்க. சினிமாவும் சரி இதுலயும் சரி. அங்க நமக்கு இங்க இருந்து இன்னும் நம்மள பார்த்து எல்லாரும் அதான் 1000 கோடி வரலையா, 1500 கோடி வரலையா, 2000 கோடி வரலையான்னு தமிழ் சினிமா பார்த்து கேட்கும்போது நம்ம லப்பர் பந்து, வாழை இப்படி கண்டென்ட் ஓரியன்டா கொடுக்கறத நம்மள பார்த்து அவங்க படம் எனக்கு திரும்ப சொல்றேன், நான் ஒண்ணே சொல்றேன். இந்த வசூல்ல வந்து எனக்கு உடன்பாடே இல்லை. வசூல்ல வந்து நம்ம பேசி நமக்கு 1000 கோடி இருந்தாலும் 5000 கோடி நம்ம கைக்கு வர போறது கிடையாது. நம்ம கையில 140 220 ரூபா போறதுதான் மிச்சம். அப்படி அவங்க அவங்க அந்த அந்த வாதுக்கு தான் போகணும்னு நம்ம நண்பர் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தார். புஷ்பாட்டு ஒரு 1500 கோடி வசூல் ஆயிடுச்சு, தமிழ்ல 1500 கோடி ஆளுன்னு ஒருத்தர் கேட்டதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார். ஒருத்தன் சிஎம்ஏ மாத்தக்கூடிய அளவுல பவர் இருக்கு ஒருத்தன் தன்னுடைய குடும்ப பெயருக்காக உட்காந்து அழுதுகிட்டு கோவில்ல வேஷம் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு கடைசி கெஞ்சி கதறி அப்படி கடைசியில வந்து ஒரு பத்திரிகையில பேர் போட்டதுக்காக அழுகி உருகி எவ்வளவும் பண்றான்னா அப்படி ஒரு 1000 கோடி தேவையே இல்லடா அப்படின்னு போட்டிருந்தாரு. அவ்வளவுதான். ஒருத்தன் சிஎம்ஏ மாத்தக்கூடிய பவர்ல இருக்கிறான், அவ்வளவுதான். கோடீஸ்வரனுக்கு அவன்கிட்ட இல்லாத பணமே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தன் இப்படி வரணும் அப்படின்னா அப்படி ஜாதி பேரோடையும் குடும்ப பேரோடையும் தான் வாழணும்னா அது அப்படி ஒரு 1500 கோடி எடுக்கணும், அது தேவையில்லைன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த கருத்தை நம்ம கருத்தை சொல்லிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். சரி, வேற ஏதாவது டாபிக் இருக்கா பாப்பா? எல்லாம் முடிச்சிடலாமா பரணி? ஓகேண்ணா. இருங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வந்திருக்காரு. ஆமா, தேர்தல் நாடகம் வந்துட்டாரு. சொல்லுங்க முத்து bro. 2024 கம்ப்ளீட் மூவி தமிழ் மூவி லிஸ்ட் மட்டும் வந்து நீங்க போடுறீங்களா? போட்டுடலாம். நான் விக்கிபீடியால இருந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுடலாம். இல்ல அதுல சில படங்கள் வராது பரணி. அது உங்களுக்கு தான் நான் தெரியும். அதுல வராத படங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி ஓகே, அது எடுத்து நான் கொடுக்குறேன், போடலாம். வேட்டைக்காரி விக்கிபீடியால வராது பாருங்க. ஒரு சில படங்கள் வராது, அதெல்லாம் சேர்த்து எந்த டேட்ல ரிலீஸ் ஆச்சு எல்லாமே வந்து எடுத்து போடுறேன் நாளைக்கு. நாளைக்காண்ணா? எனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் வந்து வெப்சைட்ல போட்டிருக்காரு, தமிழ்ல போட்டிருக்காரு. அவர் குரல் ஏதோ அசரேரி மாதிரி தான் கேக்குது. எனக்கு சுகுமார் ப்ரோ பேஸ் மட்டும் தான் கேக்குது, வேற யார் பேசுறதும் கேட்கல. கேக்குதா? அவர் மட்டும் தான் பேசினாரு. நாளைக்கு பார்க்கலாம் guys. தேங்க்ஸ். ஓகே பை. சுகுமார் நான் சொல்லுங்கண்ணா. இல்ல பரணி, ஆல்ரெடி ஒருத்தர் வெப்சைட்ல தமிழ்ல போட்டிருக்காரு, அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் போடலான்னு இருக்கேன் நாளைக்கு. ஓகேண்ணா, வெயிட்டிங். நாளைக்கு போட்டு விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எல்லாம் கூட இருக்கும் அதுல. என்னன்னா? உங்களுக்கு பிடிச்ச படங்கள் கூட இருக்கும் அதுல. என்ன எனக்கு பிடிச்ச படங்களா உங்களுக்கு பிடிச்ச படங்களா? வாழைக்கு பிடிச்ச ஒரு படம் இருக்கு. தெரியும், எனக்கு தெரியுமே. பாஸ்கெட் பால் படம். வாலிபால் அது சரி, ஓகே.
ஏதோ ஒண்ணு. சரி ஓகே. வேற ஏதாவது டாபிக் இருந்துச்சுன்னா பேசலாம்ல, முடிச்சிடலாமாண்ணா பிரகாஷ்ண்ணா? முடிச்சிடலாம். சுகுமார் ப்ரோ ஓகேனா முடிச்சிடலாம். பாய் பாய், நாளைக்கு சந்திப்போம். சும்மா உங்களுக்கு ஓகேவா ஏதாவது பேசலாம்? முட்டு ஏதாவது எனக்கு எதுவும் பேச இல்லப்பா. நான் பேசிட்டு போயிடும். பிரகாஷ் ப்ரோ கிட்ட தனியா நாளைக்கு பேசணும். வேற வேலை இருக்கு. நாங்க சரி ஓகே ஓகே நிறைய டிஸ்கஷன்ல இருக்கோம். சரி ஓகே. இல்ல வேற ப்ரோ, ஏதாவது பேசலாம் சொல்லுங்க. இன்னைக்கு பிரகாஷ் சொல்லுங்க. நாயை பத்தி பேசியிருந்தார்ல, அதுதான் கிட்டத்தட்ட ஆ, என்ன சொல்றது, நம்ம மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சுங்கிற மாதிரி. நம்மளுக்கு நாய்னா சுத்தமா பிடிக்காது. அது பண்ற சேட்டையெல்லாம் எப்பா மெயினா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். எப்படின்னா இந்த வண்டியில போகும்போதெல்லாம் வந்து பின்னாடியே துரத்திட்டு ஓடி வர்றது, அது நைட் டைம்ல அது பண்ற சேட்டையெல்லாம் தாங்க முடியாது. அதை பார்த்தாலே அந்த டைம்ல நிறுத்திட்டு நின்னுடணும் ப்ரோ. தள்ளிடணும்னு தான் தோணும். நீங்க அந்த டைம்ல வண்டியில துரத்திட்டு வரும்போது நீங்க நின்னீங்கன்னா அது ஒண்ணும் பண்ணாது உங்களுக்கு. ஆமாண்ணா, அதேதான். ஆமா, நெருப்பு ஒண்ணும் பண்ண அப்படியே முளைச்சுன்னு கடிச்சிடும். வைங்க, இல்ல அப்படியே ஒண்ணும் பண்ண அப்படியே கடிச்சிடும், இது அவ்வளவுதான். பண்ணும். கடிக்காது உள்ள பாஞ்சிரும். கடிக்காது பிரகாஷ் ப்ரோ. ஏங்க, ஒரு நாய் இருந்தா கடிக்காது, 4 நாய் சுத்தி ரவுண்ட் அப் பண்ணும். அப்ப உங்க நைட் ஷோ எத்தனை நாய் இருந்தாலுமே நீங்க கார்ல ஜம்முன்னு வருவீங்க, உங்களுக்கு தெரியாது. 2 வீலர்ல நீங்க வந்து ஒரு டூ அது வீலர்லயே விக்கெட் நான் அந்த 2 மாதிரி மணிக்கு வந்து அனுபவப்பட்டிருக்கேன் ப்ரோ. பாருங்க, ஒரு 8 நாய் ரவுண்ட் பண்ணும் போது நீங்க தைரியமா நின்றுவீங்க. நின்னுருக்கேன் ப்ரோ. ஒரு வாட்டி அப்படி நின்னெல்லாம் பயப்படுவேன். அப்புறம் ஒரு பையன் சொல்லி கொடுத்தான். அதுல இருந்து நான் நின்னு நாய்ங்களுக்கு எல்லாம் அன்பாயிட்டேன் நான். இல்லண்ணா, ஒரு நானும் ஒரு நாய்னா குட்டி நிக்கும், கதை ஒரு 2 3 சொல்லிடுறேன். நாய்னா கேங்கா நின்னு குலைக்கும். அது நான் கொஞ்சம் இந்த என்ன சொல்றது, அந்த ஸ்பேஸ் சுச்சுவேஷன்ல டேஞ்சர். ஆரம்பிச்சதுல இருந்தா நைட் ஷோ போறது நிப்பாட்டிட்டேன். இல்லைன்னா 9 மணிக்கு சாட்டர்டேனா நைட் ஷோ போவேன். என் தம்பி லேசா நக்கல் பிடிச்ச ஒருத்தர் இருக்கான். நாங்க படத்துக்கெல்லாம் போயிட்டு 12 1 மணிக்கு வர்றப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால வாக்கிங்ல தான் போவோம். தேட்டர் பக்கத்துல இருக்கிறதால இந்த நாயெல்லாம் ஒரு 10 நாய் ஒன்னா குலைக்க ஆரம்பிச்சிடும். இவன் சங்கு பொங்குன்னு பேய் மாதிரி ஆடுவான் என் தம்பி. ஆளுக்கு ஒரு பக்கம் செதறிடு எல்லா நாய். அது பார்க்கவே சிரிப்பா இருக்கும். அதுக்காகவே போவோம் ஒண்ணு வாக்கிங்ல போய் நாய்களை சொல்லணும் தோணுது. நம்ம ஆபத்து அவன் ஆபத்தான அதிகமா வச்சிருக்கோம் நாய். அப்புறமேட்டு அதே பயந்து ஓடி இருக்கும். நம்ம அந்த மாதிரி விசித்திர முடிவுல எடுக்க முடியாதுல்ல. போயிட்டு இருப்போம், வாழைக்காய் கொண்டு நம்ம ஏரியால நிறையா இருக்கும். எங்கிட்ட ஒரு சைடு நம்ம நாய்க்கு பயந்து இங்கிட்டு திருப்பணும்னா இங்கிட்டு விழுந்துருவோம். சரி ரைட்டு. ஏன்னா அது அது பேசுனா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி, அது நம்ம வந்து பர்சனல் அது விட்டுறது. இல்லண்ணா, அது பட் ஒரு ஏன்னா ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கியூட்டா இருக்குன்னு வைங்க, பின்னாடியே ஓடி வர்றது அதெல்லாம் பார்க்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேலங்கும் போதெல்லாம் அந்த உருன்னு சொல்லி ஆரம்பிச்சதுனாலே அவனுக்கு எட்ரா கல்லங்கிற மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க பேசுனது சூப்பர்ண்ணா. இந்த டீ கடையார் அப்பப்போ வீடியோ ஷேர் பண்ணுவாரு, நாய் அந்த குழந்தைங்க இது அது பண்ற எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாதான் இருக்கும். இப்ப இருக்கிற நாய்க சொல்றேன், அப்ப இருக்கிறது எப்படியோ தெரியல. இப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வெறியா தான் இருக்குதுங்க. ஒரு டீ கடையார் ஷேர் பண்ணியிருப்பாரு, அவர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல அவர் சேல் பண்ண நிறைய பாத்துருக்கேன். த்ரெட் அந்த ஒரு வீடியோ போடுறதுலாம் நான் நிறைய பாத்துருக்கேன். அது மாதிரி நிறைய பார்த்தனாலதான் இன்னமும் எனக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நான் குழந்தைங்களுக்காக அதிகமா இருக்கு. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பயப்படுவாங்க. பிரகாஷ் ப்ரோ, அத நான் சொல்றேன். வெறி நாய்கள் தான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுது. எல்லா நாயும் அப்படி இல்ல. இல்லைங்க, தெரு நாயில எந்த நாய் வெறி நாய், எந்த நாய் நல்ல நாய் நம்ம தேடி பார்த்து இல்ல, முடியாதுல. நீங்க சொன்னீங்கல்ல அலங்கோட இதுவே அதுதான். அப்படி கிடையாது ப்ரோ. அவர் அலங்கு படம் பார்த்துட்டாரு, அதனால சொல்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க சுமார் நான் சொல்லுங்கண்ணா. இல்ல அலங்குக்காக சொல்லல ப்ரோ, அலங்குக்காக சொல்லல. நானும் வந்து ஸ்டார்டிங்ல என்னையும் வந்து நாய்கள் வந்து இந்த மாதிரி வண்டியில போகும்போது நான் வந்து ஷார்ட் பிலிம் எடுத்த காலத்துல சொல்றேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன். அந்த டைம்ல நைட் அப்படியே கேக்குதா? கேக்கு சொல்லுங்க. அதுதான் எடிட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 2:30 மணி 3 மணிக்கு தனியா வண்டியில வந்து வீட்டுக்கு போவேன். அப்ப போகும்போது வந்து ஒரு 10 நாய் அப்படியே சேர்ந்து துரத்தோம். வண்டியில போய் கீழே விழுந்ததெல்லாம் உண்டு. அப்புறம் ஒரு வாட்டி எப்பவுமே ஃப்ரெண்டு பயந்துட்டு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போவோம் கூட, டேய் வாடா நீ வந்து விட்டுட்டு வண்டி எடுத்துன்னு போயிடுறான் அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்லி கொடுத்தான், நீ துரத்தனா அப்படியே நின்னு திரும்பி பார்த்தாலே அது போயிடும். சரி, அதுல இருந்து ஸ்டார்டிங்ல 2 வாட்டி பயமா இருந்தது. அவங்க கூட வரும்போது அப்படி செஞ்சு அப்புறம் பழக்கமாயி அதுக்கப்புறமா எங்க வீட்டாண்டே வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் வந்து குட்டியா வந்துச்சு வேற இடத்துல இருந்து எங்கோ. அது கூட அப்படியே பழகி அது அப்படியே குட்டி போட்டு அது குட்டிகளை அப்படியே நாய்களுக்கு ரொம்ப இது ஆயிட்டேன். நீ என்ன பெரிய புலியான்னு கேட்கணுமா ப்ரோ திரும்பி பார்த்து? அது கூட 2 வீலர்ல போனா நகரவே நகராது பாருங்க, படுத்துட்டே இருக்கும். அதுவே 4 வீலர்னா தெரிச்சோடும். நம்ம போய் விலகி அப்படி போகணும். அந்த மாதிரிதான் அது பண்ற சேட்டையெல்லாம் பயங்கரண்ணா. இப்ப எல்லாம் அந்த இல்ல ப்ரோ, அதுக்கு நான் வந்து எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன், அதுக்கு 5 அறிவு தான்.
அதுக்கு வந்து அவ்வளவுதான் அறிவு அப்படின்னும் போது நம்ம தான் வந்து அதுக்கு அனுசரிச்சு போனோமே தவிர அதுக்கு நம்ம அனுசரிச்சு போகாது. அப்படிதான் bro ஆகணும் நம்ம. பைக் இல்ல நான் ப்ரோ, பைக்கை மட்டும் 5 அறிவு இல்ல தான் இல்ல ப்ரோ அதுக்கு. நான் பைக்கை அதுக்கு ஸ்லோ வந்து என்ன பண்ணி தெரியும்? போயிடுவேன் ப்ரோ. பைக்கை ஸ்லோ பண்ணாலே அது துரத்தாது. நடந்து போறப்பதான் பயங்கரமா குலைக்கும். அப்படி பண்றப்ப கீழே கல்லே பாத்தீங்களா, இந்த இல்லைனாலும் மாதிரிலாம் நிறைய திடீர்னு கீழே யோசிச்சிருக்கேன் ப்ரோ. குனிவேன். திடீர்னு கீழே குனிவேன். இந்த கல்ல மாதிரி எடுக்கிறேன் நான் அதெல்லாம் கார்ல ஓடிடும். போகும்போது இல்ல அதே மாதிரிதான் மாவீரன். கார்ல போகும்போது மாடுகள் தொல்லை ஜாஸ்தியா இருக்கும். சில இடத்துல மாடு நகரவே நகராது, என்ன நச்சல் நகராது. ஆனா எனக்கு கோவம் மட்டும் வராது. ஏன்னா வந்துட்டு ஆஹ் கூட வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்ன நகர்தா பாருன்னு. அது அதோட அறிவு அவ்வளவுதான். நம்ம தான் வந்து பொறுத்து போனோம் அப்படின்ற ஒரு இது வந்து அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் எதுவுமே ஒரு உணர்வு தானே இதெல்லாம். சும்மா நான் என்னை டிஃபெண்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சேன். இப்ப கொஞ்சம் பெருமையா இருக்குண்ணா. இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட பேச கரெக்ட் தான் பாரு நீ. அதுக்கோட அறிவுக்கு நம்ம வந்து அவ்வளவுதான் வந்து நம்ம இது பண்ண முடியும். இல்ல கரெக்ட், நீங்க சொன்னா 100% கரெக்ட். இப்ப நான் இருக்கிற ஏரியால கூட அதே மாதிரி இப்போ அதுதான் மாதிரி கரெக்ட் நீ சொல்லிடு சொல்றேன். சில நாய்ங்க இருக்காங்க. நானும் வந்து சில டைம் வந்து லேட் நைட் ஏதாவது ஆர்டர் பண்ணேன்னா அந்த டைம்ல ஆனா ஒரு நிமிஷம் குறுக்கிட்டுக்கிறேன். நாய்ங்களை கூட மரியாதை சொல்றாரு பரணி வந்து அவரோட மரியாதை கூட வந்து நான் பாராட்டுறேன் ப்ரோ. இல்ல நான் கூட நாயின்னு கூட சொல்ல மாட்டேன். நான்லாம் வந்து எங்க ஏரியால ஒரு நாய் கூட அப்படிதான். நான் சின்ன குட்டியில இருந்து அதை வந்து சாப்பாடு போட்டு அதுக்கு ஓரளவுக்கு பெருசாயிடுச்சு. அது என் கூட நான் எங்க போனாலுமே அது அந்த தெரு முனைய வரையும் வந்து அது வந்து விட்டு டிராப் பண்ணிட்டு போற மாதிரி வந்து போவோம். அது என் கூட வரனால வந்து சில டைம்னா அவன் வேற தெரு நாய்கள்லாம் வந்து சண்டைக்கு வர ஆரம்பிச்சிடும். கூட ஒரு டாக் வரும்போது அந்த ஏரியா டாக்லாம் அதுக்காகவே சில டைம்ல பயம் இருக்கும். நான் வர்றது எனக்கே தெரியாது. நான் அந்த தெரு முனையில வந்தா கூட அந்த ஊர்ல இருந்து வரும்போது அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எழுந்து நின்று வாலாட்டின்னு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். எஸ் கரெக்ட். ஓகே, பாசிட்டிவ் நோட்டோட முடிச்சிடலாமா? பாய். முடிச்சிடலாமா? பாய். வினோத் ப்ரோ பாய். எங்க இருக்காரு ப்ரோ? இருக்காரா? இல்ல இப்பதான் வந்திருக்காரு. ஓகே பாய். ஓகே பாய். நாளைக்கு சந்திப்போம். வினோத் ப்ரோ, hope you enjoyed the video meeting. பாய் ப்ரோ. பாய்.